ஹலோ கைஸ், இந்த வீடியோல ஒரு புது ஆன்கோயிங் அனிமே தான் பார்க்க போறோம். அனிமேவோட பேர் வந்துட்டு பாசிபிலி தி ஸ்ட்ராங்கஸ்ட் ஆல்கெமிஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற ஒரு அனிமே. இது வந்துட்டு இசகாய் தான், நீங்க தம்ப்நெயிலே பார்த்திருப்பீங்க. இசகாய் அனிமேனாலே உங்களுக்கு சொல்ல தேவையில்ல. இதுல வந்து நம்ம ஹீரோ வந்துட்டு ஆல்கெமிஸ்டா இருந்துட்டு எவ்வளவு ஓபியா இருக்கிறான் அப்படிங்கறத கதைன்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்க்குற எல்லாருமே மறக்காம லைக் போட்டு பாருங்க. ஒரு 3K லைக்ஸ் 4K லைக்ஸ் வந்தா இந்த அனிமே வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு எனக்கு தெரிஞ்சு. மட்டும் இல்ல, எந்த அனிமே இருந்தாலும் உங்களோட சப்போர்ட் இருந்தா தான் கண்டினியூ பண்ண முடியும். ஸோ மறக்காம லைக் போட்டு உங்களோட சப்போர்ட்டை தெரிவிங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஹீரோ வந்துட்டு ஒரு லைட் வந்து என்ன இழுத்துட்டு போச்சு, நான் எங்க போயிட்டு இருக்கேன் அப்படின்னு போயிட்டு இருக்கப்ப அங்க ஒரு கடவுள் நின்னுட்டு, உங்களை மில்கார்டுக்கு நான் வெல்கம் பண்றேன். அதர்வேல்டர் சமனிங் ஸ்பெல் மூலியமா உங்களை இங்க சமன் பண்ணிருக்கோம். நான் தான் லேடி நோலன். ஆனா எங்களை மன்னிச்சிருங்க, உங்களுக்கு தெரியாம நாங்க இங்க சமனிங் பண்ணிட்டோம் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு, இப்பதானே நீங்க என்ன சமன் பண்ணதான் சொன்னீங்க அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு, இருங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த அதர்வேல்டர் சமன் ஸ்பெல் அப்படிங்கிறது அதோட டார்கெட்டை பல உலகத்துல இருந்து அப்படியே இந்த உலகத்துக்கு சமன் பண்ணும். பட் நீங்க அதோட டார்கெட் கிடையாது. இந்த அதர்வேல்டர் சமனிங் ஸ்பெல் அப்படிங்கிறது இந்த மில்கார்டு உலகத்துக்கே ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும். அதனாலதான் நான் வந்துட்டு அதை தடுக்கலான்னு பார்த்தேன். பட் தடுக்க முடியல. அதோட ரிசல்ட்டா நான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ இருந்துட்டு, அப்படின்னா என் கூட சமன் பண்ண மத்தவங்களும் இங்கதான் இருக்காங்களா அப்படிங்கிறப்ப அந்த நோலின் வந்துட்டு, இல்ல அவங்க வந்துட்டு அவங்கள யார் ப்ராப்பரா சமன் பண்ணாங்களோ சிடோனியா எம்பையர்ல இருக்கா அவங்கள்ட்ட போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு, அப்படின்னா என்ன திருப்பி வந்த இடத்துக்கு அனுப்பிடலாம்ல அப்படிங்கிறப்ப அவங்க வந்துட்டு, அது முடியாது. ஏன்னா திரும்பி இந்த சம்மனிங் ஸ்பெல்ல போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை வந்துட்டு நான் ஒரு பேட்ச் வச்சு தடுத்து நிறுத்திட்டேன். ஆக்சுவலா அந்த பேட்ச் அப்படிங்கிறது இந்த ஏரை கண்டென்ஸ் பண்ணி அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கப்ப ஹீரோ வந்துட்டு, ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு, சாரி என்னால உங்களை திருப்பி அனுப்ப முடியாது. அது மட்டும் இல்லாம இப்ப உங்கள்ட்ட உடம்பு கிடையாது, அதனால நீங்க போக முடியாது அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு, என்கிட்ட உடம்பு இல்லையா, இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்க, ஆனா அதுக்கு பதிலா நீங்க ஏன் மில்டுகார்ட்ல ஒரு புதிய வாழ்க்கையை உருவாக்கிக்க கூடாது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு, அப்படின்னா என்ன அந்த சிடோனே என் பேருக்கு அனுப்பி வைக்க போறீங்களா அப்படிங்கிறப்ப நோலின் வந்து, இல்ல இல்ல அங்க இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் மோசமானவங்க, அது மட்டும் இல்லாம நீங்க அவங்களோட டார்கெட் இல்லைங்கறனால உங்களை மோசமா நடத்துவாங்க. அதனால ஒரு அமைதியான ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை நான் ஏற்படுத்தி தரேன். அதனால நடந்ததுக்கு எனக்கும் பங்கு இருக்கு அப்படிங்கறதுனால உங்களுக்கு என்னோட சூப்பர் சப்போர்ட் காட் பிளஸிங்கோட அனுப்பி வைக்கிறேன். நிறைய வீடியோ கேம்ஸ், அதுக்கப்புறம் ஜப்பான் அனிமேல இருக்குமே அதுல மாதிரி வர ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுக்கு உங்களை அனுப்பி வைக்கிறேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு, அப்படின்னா டிராகன் காப்ளின்ஸ் எல்லாம் இருக்குமா அப்படின்னு கேட்க அவங்க இருந்துட்டு, ஆமா ஆனா அதுக்கு தான் என்னோட காடோட பிளஸிங் இருக்குல்ல, சரி முடிவாயிடுச்சு, இப்ப ஸ்டேட்டஸ்னு சொல்லுங்க அப்படிங்கிறப்ப ஹீரோவும் சொல்றப்ப அவனுக்கு ஸ்டேட்டஸ் விண்டோ ஓபன் ஆகுது. என்னோட வயசு 17. என்னோட போன வாழ்க்கையில நான் வந்துட்டு 40 வயசு இருக்கிற ஒரு சாலரி மேனா தான் இருந்தேன் அப்படிங்கிறப்ப அதுல வந்துட்டு ஃபைட் பண்றதுக்கான நிறைய கிளாஸ் இருக்கு. ஸ்வாட்ஸ்மேன், மேஜ், நைட் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் சப்போர்ட்டிங் ஜாப்ஸ் நிறைய இருக்கு. இந்த ஹீலரு, ஆல்கெமிஸ்ட், பிளாக் ஸ்மித்திங், அதுக்கப்புறம் ஹெர்பலிஸ்ட் அந்த மாதிரி. அப்ப ஹீரோ இருந்துட்டு, எனக்கு இந்த சண்டை போறதெல்லாம் வேணாம், நான் ஆல்கெமிஸ்டே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல அந்த கடவுள் இருந்துட்டு, அப்படின்னா சரி ஆல்கெமிஸ்டுக்கு தேவையான ஸ்கில்ஸ், உங்களை தற்காத்துக்கிறதுக்காக சில மேஜிக் ஸ்கில்ஸ், அதுக்கப்புறம் இன்னும் தேவையான ஸ்கில் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொடுத்துட்டு, கண்டிப்பா உங்களுக்கு ஜாப் கிடைக்கும், உங்களோட வாழ்க்கை நல்லபடியா வாழுங்க அப்படின்னு அனுப்பிச்சு வச்சுறாங்க. நம்ம ஹீரோவும் அவங்க சொன்ன அந்த இடத்துல விழுந்துட்டு தண்ணியில போய் பார்க்கும் பொழுது, என்னோட முகமா இது இவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு பாக்குறான். அதுக்கப்புறம் என்னென்ன கொடுத்து அமைச்சிருக்காங்கன்னா, சில கோல்ட் காயின்ஸ், சாப்பிடறதுக்கு சில சாப்பாடு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு அவனோட ஸ்டேட்டஸ் விண்டோல பார்க்கும்பொழுது காட்ஸோட பிளஸிங்குமே இருக்கு. ஹீரோ வந்துட்டு இது யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஐட்டம் பாக்ஸ் ஸ்கில் இருக்கு. அதுக்கப்புறம் மேஜிக் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், ஃபயரை டெஸ்ட் பண்ணா இந்த இடத்துல தீப்பிடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் தண்ணி, அதுக்கப்புறம் விண்டு, அதுக்கப்புறம் ராக் இதெல்லாம் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கறான். அதுக்கப்புறம் டாக்குமி இருந்து வில்லேஜை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு போயிட்டு இருக்கப்ப வழியில ஒரு மரக்கட்டை கிடக்குது. அதை அவனோட அப்ரைசல் ஸ்கில் மூலியமா பார்க்கும்பொழுது அது வந்துட்டு டென்ச் அப்படிங்கிற ஒரு உட்டன் மான்ஸ்டர் இருந்து வந்தது. ரொம்பவே ஹை குவாலிட்டியான வுட், மேஜிக் ஐட்டம், அதுக்கப்புறம் ஸ்பியர்லாம் செய்ய பயன்படும் அப்படின்னு சொன்னோன்னே அவனோட பிளாக் ஸ்மித்திங் ஸ்கில்ல வச்சு உடனே அதை ஒரு ஸ்பியரா மாத்திரான். அதுக்கப்புறமா அவனோட அப்ரைசல் ஸ்கில்ல வச்சு அங்க போஷனுக்கு, அதுக்கப்புறம் பாய்சனுக்கு தேவையான ஹெர்ப்ஸ் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு நிறைய சேர்த்துறான். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே எப்படி பேக்குள்ள அடைக்கிறது அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் ஐட்டம் பாக்ஸ் அவனுக்கு கொடுத்தது ஞாபகம் வருது. எல்லாத்தையுமே ஐட்டம் பாக்ஸ்குள்ள போட்டு இந்த ஸ்கில் எல்லாம் கொடுத்ததுக்கு தேங்க்யூ நோலின் அப்படின்னு இருக்கிறப்ப ஒரு பொண்ணு ரெண்டு என்ன காப்பாத்துங்க அப்படின்னு வரா. அது வந்து ரொம்பவே பெருசா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் இருந்துட்டு இது என்ன சாப்பிட போகுது அப்படிங்கிறப்ப டாக்கும் இருந்துட்டு, இந்த உலகத்துல ராபிட்ஸ் எல்லாம் மனுஷங்களை சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை அட்டாக் பண்ண வரப்ப அவனோட ஸ்பியரை வச்சு அதை கொன்னறான். அவனுக்கு ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்புமே கிடைச்சிருது. அப்ப ஹீரோ வந்து இதுக்கு அந்த கடவுளோட பிளஸிங் தான் காரணம் அப்படிங்கிறப்ப அவர் வந்து, நான் இவ்வளவுலாம் பண்ணல, இதெல்லாம் வெறும் லக்கு தான் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் அவனுக்கு இப்படி சண்டை போட்டனால வாரியர் அப்படிங்கிற ஒரு ஜாபுமே கிடைக்குது. டக்கும் இருந்து இதெல்லாம் யாரு கேட்டா அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணு ரெண்டு, நான் பக்கத்துல போர்ட் வில்லேஜ்ல இருந்து இங்க ஹெர்ப்ஸை கலெக்ட் பண்ணதுக்காக வந்தேன், ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறப்ப டாக்கும் இருந்து, நானுமே உன்னோட வில்லேஜுக்கு வரலாமா அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணு வரலாம். அதுக்கப்புறம் இந்த ராபிட்டோட உடம்பு எடுத்துக்கல, அதோட கறி சூப்பரா இருக்கும் அப்படிங்கிறப்ப நம்ம ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஐட்டம் பாக்ஸ்குள்ள போட்டுட்டு, அச்சோ இந்த ஐட்டம் பாக்ஸ் சீக்ரெட்டால வச்சிருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு போறான்.
போறாங்க. அந்த பொண்ணும் இவனோட பேரு மாலி அப்படின்னு சொல்ல, இவனுமே டாக்குமி அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த நோலின் கடவுள் சொன்னான்ல, இந்த உலகத்துக்கு இன்னும் 3 பேர சமன் பண்ணிருக்காங்கன்னு. அவங்கள காமிக்கிறாங்க. அப்பதான் அந்த சமன் பண்ணவங்க இருந்துட்டு, வெல்கம் ஹீரோஸ். எங்களோட சம்மனிங்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நீங்க பார்த்த உலகம் கிடையாது. இது ஒரு வேற ஒரு உலகம். உங்களோட கிரேட் பவர்ஸ வச்சு எங்களோட சிடோனியா எம்பையருக்கு நீங்க ஹெல்ப் பண்ண போறீங்க. உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்றேன். முதல்ல நான் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்றேன். நான் தான் இந்த சிடோனியா எம்பையரோட ஃபர்ஸ்ட் எம்பரஸ் எலிசபெத் அப்படின்னு சொல்ல, அங்க இருக்கிற பொண்ணுக்கு மட்டும் அந்த கடவுள் கிட்ட இருந்து ஒரு யூனிக்கான பிளஸிங் கிடைக்குது. அது மூலமா கிடைக்கிற ஸ்கில் ரெலவேஷன். அப்ப அவ இருந்துட்டு நான் மனசுல நினைக்கிறத ஃபாலோ பண்ணா கரெக்டான முடிவு எடுப்பேனா, இந்த உமனை நம்பவே கூடாது அப்படின்னு நினைக்கிறா. அதுக்கப்புறம் அந்த மாலியோட பேரண்ட்ஸ் இருந்துட்டு தங்களோட பொண்ணை காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல, ஹீரோ இருந்துட்டு நான் இங்கேயே தங்கிக்கிட்டுமா அப்படிங்கிறப்ப அவங்களுமே ஓகே இங்க நிறைய ஹெல்ப்ஸ் இருக்கு அப்படிங்கிறப்ப, இன்னொருத்தர் இருந்துட்டு பக்கத்துல நம்ம மாதிரி பிளாக் ஸ்மித்துக்கு தேவையான ஓர்ஸுமே இருக்கு அப்படின்னு சொல்ல, அவங்க இருந்துட்டு ஆனா இங்க தங்குறதுக்கு இன் கிடையாது அப்படிங்கிறப்ப, டாக்குமி இருந்து அப்ப என்ன பண்றது அப்படிங்கிறப்ப, அவங்க வந்து உங்களுக்கு தேவையான வீடு நீங்களே கட்டிக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் எங்கள்ட்ட இப்போதைக்கு இருக்கிற நிலம் இதுதான் அப்படின்னு ஒரு இடத்த காமிக்க, அப்ப ஹீரோ இருந்துட்டு இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட எர்த் மேஜிக் வச்சு அவங்களுக்கு தேவையான பேஸை ஏற்படுத்தி கொடுக்குறான். பட் நிறைய மானாவை யூஸ் பண்ணிடுறான். அதனால அவனுக்கு அந்த எர்த் மேஜிக்கோட ஸ்கில் டெவலப் ஆகுது. மேனாவை மேனிபுலேட் பண்ற ஸ்கில் கிடைக்குது. அப்ப அவங்க இருந்துட்டு மேஜிக்லாம் யூஸ் பண்ணுவியா, இதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றப்ப, ஹீரோ வந்துட்டு என்னோட வாழ்க்கை இங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப, அதுக்கப்புறம் அவனோட கார்பெண்டர்ஸ் அதுக்கப்புறம் பிளாக் ஸ்மித்திங் ஸ்கில் வச்சு அவனுக்கு தேவையான உடன் ஃபர்னிச்சர் எல்லாத்தையுமே செஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் ஜாப மாத்தலாமான்னு பார்த்தா மாத்த முடியுது. அதுக்கப்புறம் ஆல்கெமிஸ்ட சூஸ் பண்ணிக்கிறான். அப்ப டாக்குமி இருந்துட்டு அயன் ஓர், சில்வர் ஓர், காப்பர் ஓர், அதுக்கப்புறம் மேஜிக் இருக்கிற அயன் ஓர். ஃபர்ஸ்ட் இந்த மேஜிக் அயன் ஓரை இக்னேட் பண்ணி பார்க்கலாம். என்னோட உலகத்துல இத இக்னேட் பண்றதுக்கு எரிக்கிறதுக்கு பெரிய உலையே தேவைப்படும். பட் இந்த உலகத்துல ஆல்கெமிஸ்டுக்கு அதெல்லாம் தேவையில்ல. ஆல்கெமில மொத்தம் 5 பேசிக்கான விஷயம் இருக்கு. டீகம்போசிஷன், எக்ஸ்ட்ராக்ஷன், பல்வரைசிங், சிந்தசிஸ், அதுக்கப்புறம் ரீகம்போசிஷன். ஃபர்ஸ்ட் இத எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் சில எர்த் மேஜிக்கை சேர்த்தனா என்னால இக்னேட்டை ஈஸியா உருவாக்கிட முடியும். இதுக்கு நிறைய மான செலவாகுது. பட் இதை உருவாக்குனா நிறைய விஷயத்த என்னால பண்ண முடியும் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் அந்த மாலி வந்து பாக்குறப்ப அந்த இடத்துல அவன் எல்லா மானாமே யூஸ் பண்ணி மயக்கம் போட்டு விழுந்துட்டான். அதுக்கப்புறம் டக்குமி இருந்துட்டு ரொம்ப மானா யூஸ் பண்ணதுனால மயக்கம் போட்டேன், மார்த்தா கிட்ட இருந்து நல்லா திட்டு வாங்கினேன். அதுக்கப்புறம் அவனோட ஹீலிங் போர்ஷனை குடிச்சிட்டு பிரேக்கே இல்லாம என்னோட ஆல்கெமியை யூஸ் பண்ணிட்டே இருந்தேன். அப்பப்ப என்ன செக் பண்றதுக்கு இவங்க வருவாங்க. நான் வந்துட்டு காப்பரு, சில்வரு, அயனு, அதுக்கப்புறம் சில கோல்டு, டைட்டானியம், டங்ஸ்டன், அதுக்கப்புறம் டின் இந்த மெட்டீரியல் எல்லாத்தையுமே கேதர் பண்ணேன். இதை வச்சு நிறைய பொருட்கள் செஞ்சேன். இதனால என்னோட ஆல்கெமி ஸ்கில்லுமே பயங்கரமா எகிரிருச்சு அப்படின்னு சொல்றான். இப்ப ஆல்கெமி ஸ்கில் இருந்துட்டு 32, பிளாக் ஸ்மித் ஸ்கில் 36 லெவலும் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த போபன் கூட சேர்ந்து ஒரு பிளேடையுமே மேக் பண்ணிட்டு இருக்கான். அப்ப டாக்குமி இருந்துட்டு அது முடிஞ்சோன இது ரொம்ப அழகா இருக்கே அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு நான் பண்ணதுலேயே ஃபைனான பிளேடுனா கண்டிப்பா அது இதுவா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல, டாக்குமியோட பிளாக் ஸ்மித் லெவல் அதனால 40 ஆயிடுச்சு. சோ ஆல்கெமியோட லெவலை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பாங்கா கிட்ட உங்கள்ட்ட போஷன் ஏதாச்சும் இருக்குமா, ஏன்னா நான் கண்டுபிடிச்ச ஹெர்ப்ஸ் எல்லாத்தையுமே வச்சு அதே மாதிரி போஷன்லாம் உருவாக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப, அவர் வந்துட்டு சரி உருவாக்கினதுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் தான் அப்படிங்கிறப்ப, டாக்குமி இருந்துட்டு இது என்னோட ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கறனால நிறைய எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது செய்யறப்ப, இது நான் ஸ்கூல்ல லேப்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற மாதிரி இருக்கு, ஏன் 2 கலரும் வேற வேற மாதிரி இருக்கு, ஒருவேளை என்னோட மானாவை வச்சு நான் வாட்டரை யூஸ் பண்ணதுனாலயோ, பட் நிறைய ரெசிபி என்னால கத்துக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் காட்டுக்குள்ள போயிட்டு ஹெர்பை சாப்பிடுறான். பட் அது வந்து பாய்சனா. அதுக்கப்புறம் அவனோட ஹீலிங் ஸ்பெல் வச்சு அவனே ஹீல் பண்ணிக்கிறான். அதனால அவனுக்கு பாய்சன் ரெசிஸ்டன்ஸ் ஸ்கில், பேரலைசிஸ் ரெசிஸ்டன்ஸ் ஸ்கில் அப்படின்னு நிறைய ஸ்கில் ஒவ்வொரு தடவையும் எனக்கு கிடைச்சிக்கிட்டே தான் இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே எந்திரிக்கிறப்ப அந்த இடத்துக்கு ஒரு ஆர்மர் இருக்கிற போர் வருது. அப்ப டாக்குமி இருந்துட்டு கண்டிப்பா இது ஆபத்தான ஒண்ணுதான் அப்படிங்கிறப்ப அதை அட்டாக் பண்ண வந்தா இவன் அவனோட ஸ்பியரை வச்சு அடிச்சாலும் ஸ்பியர் தான் உடஞ்சு போகுது. அதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மேஜிக் வச்சு அட்டாக் பண்றான். பட் அதுவுமே வேலையே செய்யல. அப்புறம் என்னடா சத்தம் அப்படின்ட்டு அந்த சைடு பாக்குறப்ப அங்க ஒரு பாய்சன் ஸ்பைடர் இருக்கு. அதுக்கு ஒரு காலுமே இல்லாத மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் அந்த காட்டு பண்ணி இருந்துட்டு அட்டாக் பண்ணறப்ப ஹீரோ அவ்வளவுதான், இந்த உலகத்துல நம்மளோட கதை முடிஞ்சு அப்படிங்கிறப்ப அந்த ஸ்பைடர் இருந்துட்டு ஹீரோவை காப்பாத்திடுது. அப்ப ஹீரோ இருந்துட்டு மேஜிக் அட்டாக்கு வேலை செய்யல, பிசிக்கல் அட்டாக்கு வேலை செய்யல, என்னால ஏதாச்சும் ஒன்று பண்ண முடியுமே அப்படிங்கிறப்ப அவனோட இன்ட்யூஷன் ஸ்கில் மூலியமா நான் ஒரு கேம்பிள் எடுக்க போறேன், இதுவும் வேலை செய்யலன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஆல்கெமியை வச்சு அட்டாக் பண்றான். பட் இது சர்ப்ரைசிங்லி அது மேல வேலை செய்யுது. இதனால அவனுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்கில்லும் மேஜிக் காம்பேட் ஸ்கில்லுமே கிடைக்குது. என்னோட கிராஃப்டிங் ஸ்கில்ல வச்சு நான் இப்ப உயிர் பொழைச்சிருக்கேன், நீ தானே ஸ்பைடர் என்ன காப்பாத்துன, அந்த போர்ன்ட்டு உன்னை காயப்படுத்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஹீல் பண்ணிட்டு அங்க இருந்து போறப்ப அவனுக்கு வந்து டேமி ஸ்கில் கிடைச்சு இந்த பாய்சன் ஸ்பைடரை நீங்க டேம் பண்றீங்களா அப்படின்னு கேட்க, டாக்கம் இருந்துட்டு இந்த ஸ்பைடர் என்னால டேம் பண்ண முடியுமா, இதோட கண்ணை பார்த்தா வேற ரொம்ப பாவமா இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு, சரி பாய்சன் ஸ்பைடர் என் கூட வரியா, வந்தனா உனக்கு பேர் தரேன், உடம்புக்கு பின்னாடி இருக்கிற அந்த பேட்டர்ன் வந்துட்டு மேப்பிள் லீஃப் மாதிரி இருக்கு, அதனால மேப்பிள்னு பேர் வைக்கிறேன் அப்படிங்கிறப்ப, பேர் வச்ச உடனேமே அது வந்துட்டு எவால்வ் ஆகி அதோட காலம் வளர்ந்துருது. இப்போ வந்துட்டு அது பாய்சன் ஸ்பைடர்ல இருந்து கில்லர் ஸ்பைடரா எவால்வ் ஆயிருச்சு. அந்த மேப்பிள் இருந்துட்டு உங்க கூட வரதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லுது. அப்புறம் வில்லேஜுக்கு போனா பரவாயில்ல, ஒரு பெரிய மான்ஸ்டர் தோக்கடிச்சு கொண்டு வந்திருக்கே அப்படிங்கிறப்ப அந்த மாலி பொண்ணு இருந்துட்டு, மிஸ்டர் டாக்குமி உங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்பைடர் இருக்கு அப்படிங்கிறப்ப, டாக்குமி வந்து நான் தான் இதை டேம் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிறப்ப, அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஆனா பூச்சிங்களெல்லாம் நம்மளால டேம் பண்ண முடியாது அப்படிங்கிறப்ப, டாக்குமி வந்துட்டு சரி இந்த கறி எல்லாத்தையுமே நம்ம ஷேர் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அதோட உடம்புல இருக்கிற கொம்பு, அதோட
ஆர்மர்டு தோல், அதுக்கப்புறம் சாதாரண தோல் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கிட்ட குடுக்க, அந்த பாங்கா இருந்துட்டு இது எல்லாத்தையுமே நீங்க பக்கத்து டவுன்ல வித்தரலாம் அப்படிங்கிறப்ப, டாக்குமி இருந்துட்டு பக்கத்துல எங்க டவுன் இருக்கு அப்படிங்கிறப்ப, அவரு இருந்துட்டு பக்கத்துல பால்டன் அப்படிங்கிற ஒரு டவுன் இருக்கு அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் அந்த போபன் இருந்துட்டு டாக்குமி வந்ததுக்கப்புறம் இந்த வில்லேஜே சூப்பரா இருக்குல்ல அப்படிங்கிறப்ப, அந்த பாங்கா இருந்துட்டு ஆமா. ஆனா இந்த மாதிரி சின்ன வில்லேஜ்க்குள்ளேயே இருக்க போற ஆள் கிடையாது அவன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வேற ஒரு இடத்துல வேற ஒருத்தவங்களையுமே காமிக்கிறாங்க. யாருன்னு பின்னாடி பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த கடவுளுமே இவன மானிட்டர் பண்ணிட்டு இருக்கப்ப, இன்னொரு கடவுள் வந்துட்டு அந்த டாக்குமி மேல உனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு போல. ஸ்பெஷலான பாடியை குடுத்திருக்க, ஸ்பெஷலான பிளெஸிங்க குடுத்து அனுப்பிச்சிருக்க. முக்கியமா அந்த சிடோனியா எம்பையர் இருந்துட்டு அந்த 3 ஹீரோஸுமே சம்மனிங் பண்றதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற டைமுக்கு அவன அனுப்பி வச்சிருக்க அப்படிங்கிறப்ப, நோலின் இருந்துட்டு அதுக்கு பெருசா எந்த ஒரு இன்டென்ஷனும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன பார்த்துட்டு இருக்காங்க. அதோட எபிசோட முடிச்சறாங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்ல டாக்குமி இருந்துட்டு அவனோட அந்த பெட் ஸ்பைடர் மேப்பிள் இருக்குல்ல, அதுகிட்ட உண்மையை சொல்லு, இதெல்லாம் நீ தானே பண்ண, நடிக்காத, எதுக்காக நான் தூங்கிட்டு இருக்கப்ப என்ன இப்படி வெப்ப போட்டு கட்டி வச்சிருக்க அப்படின்னு கேட்க, அந்த மேபிள் இருந்துட்டு என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர், நீங்க ஒர்க் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படிங்கிறப்ப, ஹீரோ வந்துட்டு ஆமால கொஞ்ச நாளா நான் ஒர்க்லயே ரொம்ப கவனத்தை செலுத்திட்டேன், கவலைப்படாத, இன்னைக்கு நான் லீவ் போட்டு உங்க கூட விளையாடுறேன் அப்படின்னு சொல்ல, அதுவும் சந்தோஷமா என் கூட விளையாடுறப்ப அந்த மார்த்தா அப்படிங்கிறவங்க வந்து பார்த்துட்டு இந்த ஸ்பைடரை பார்த்து பயந்துடுறாங்க. அப்ப அவன் இருந்துட்டு நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, இதை நான் சாப்பிடலாம் ட்ரை பண்ணல அப்படிங்கிறப்ப, அவங்க இருந்துட்டு அங்க இருக்கிற ஸ்பைடர் வெப்ப பார்த்துட்டு இது ஸ்பைடர் சில்க் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்தெல்லாம் ட்ரெஸ்ஸை தச்சுக்க, அங்க இருக்கிற லேடிஸ்லாம் ஸ்பைடர் சில்க்ல ட்ரெஸ் தச்சு போடும் நினைச்சு கூட பார்க்கல, இதோட டெக்ஸ்டர்லாம் பர்ஃபெக்ட்டா இருக்கு அப்படிங்கிறப்ப, ஹீரோ வந்து ஸ்பைடர் சில்க் அவ்வளவு அமேசிங்கான பொருள் அப்படின்னு கேட்க, அவங்க வந்து ஆமா இது உண்மையாலுமே ரொம்ப லக்ஸரியானது, பணக்காரங்க மட்டும் தான் வாங்குவாங்க, மேப்பிள் உன்னால இன்னுமே எலாஸ்டிசிட்டியோட அதை ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறப்ப, ஹீரோ வந்து அதுக்கு எப்படி அதெல்லாம் புரியும் அப்படிங்கிறப்ப, அது புரிஞ்சுக்கிட்டு அந்த வெப்ப ப்ரொடியூஸ் பண்றப்ப உண்மையிலுமே 2 பேரும் கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, சரி விளையாடுறேன்னு சொன்னே மேப்பிள் அப்படிங்கிறப்ப, இந்த தடவை அந்த ஸ்பைடர் இருந்துட்டு நான் பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுது. சரி அதான் அப்படி சொல்லிடுச்சு. நீ ஹீரோ இருந்துட்டு நான் இந்த வில்லேஜுக்கு வந்துட்டு இதோட 1 மாசம் ஆச்சு, ஆனா சீக்கிரம் சிட்டிக்கு போயிட்டு நிறைய விஷயத்த படிக்கணும் ஆல்கெமி பத்தி, பட் அது இங்க இருக்கிறவங்கள்ட்ட எப்படி சொல்ல போறேன்னு தெரியல அப்படின்னு நினைச்சிட்டு போறான். போனோன்னு அந்த பிளாக் ஸ்மித் போபன் இருந்துட்டு இவனுக்கு ஆர்மரை செஞ்சு கொடுத்து உன்னோட பூட்ஸ்லயுமே சில ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் வைக்கணும், அப்பதான் உனக்கு கிக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறப்ப, ஹீரோ வந்து நான் ஏன் எத்தி உதைக்க போறேன், நானே ஒரு ப்ரொடியூசர் ஜாப் வச்சிருக்கிறவன் அப்படிங்கிறப்ப, அவர் இருந்துட்டு ப்ரொடியூசர் ஜாப் வச்சுக்கிட்டா அவ்வளவு மான்ஸ்டர் இருக்கிற காட்டுக்குள்ள தனியா சுத்திட்டு இருக்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பாங்கா அப்படிங்கிறவர் வந்துட்டு எல்லாம் முடிஞ்சா எப்படி நீ இந்த இடத்த காலி பண்ணிட்டு நிறைய நல்ல நல்ல மெட்டீரியலா இருக்கிற இடத்துக்கு நீ போக தானே போற, அதுக்கு தான் நாங்க ஒன்னு அரேஞ்ச் பண்ணிருக்கோம், அடுத்த வாரம் போட்ல இருந்து ஒரு ட்ரேடர் இங்க வராரு, அவரு கூடவே நீங்க இருந்து போறதுக்கு நாங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படிங்கிறப்ப, ஹீரோ வந்துட்டு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் மார்த்தா கிட்ட போயிட்டு என்ன கொண்டு போயிருங்க அப்படிங்கிறப்ப, அவங்க வந்துட்டு ஒண்ணும் இல்ல, பாங்கா வேட்டையாடிட்டு வந்த ராபிட்ஸோட உள்ள இருக்கிற பகுதி எல்லாத்தையுமே தூக்கி வீச போறேன், இருக்கல இதுங்க தான் டேஸ்டா இருக்கும், பட் இதுல இருக்கிற டிசீஸையும் பாராசைட்ஸையும் நம்மளால ப்ராப்பரா நீக்க முடியாது, அதனால தூக்கி வீச வேண்டியது வருது அப்படிங்கிறப்ப, ஹீரோ வந்துட்டு இருங்க அதை நான் பியூரிஃபை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பியூரிஃபிகேஷன் மேஜிக்கை வச்சு அதை பியூரிஃபை பண்ணிடுறான். அப்ப அவங்க இருந்துட்டு லைட் மேஜிக் யூஸ் பண்ண முடியுமா, எங்களை சொன்ன மாதிரி வெளியே யார்ட்டி சொல்லிடாத, ஏன்னா அது உண்மையுமே ரொம்ப ரேரான ஸ்கில், அந்த ஒரு ஸ்கில் இருந்தாலே அவங்க வாழ்க்கையவே அவங்க நல்லா வாழ்ந்து முடிச்சிடலாம், இங்க யாரும் அவ்வளவு கண்டுக்க மாட்டோம், பட் வெளியே போனோம் யார்ட்டி அவ்வளவு சொல்லிக்காத அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு அடுத்த ஒரு வாரத்துக்கு என்னோட பவர்ஃபுல்லாத்தையுமே யூஸ் பண்ணி எனக்கு இவங்க காட்டின அன்புக்காக திருப்பி கொடுக்குற விதமா இவங்க பாதுகாப்பாவும் கன்வீனியன்ஸாவும் இருக்கிற மாதிரி நிலைமையை அமைச்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவங்க சொன்ன மாதிரி அந்த ட்ரேடரும் வராங்க, வந்துட்டு அந்த பாங்காக்கு ஆர்டர் பண்ண எல்லா பொருட்களுமே கொடுக்குறப்ப நம்ம ஹீரோவும் வரப்ப அவர் இதுதான் நான் சொன்ன பையன் அப்படின்னு சொல்ல, ட்ரேடர் இருந்துட்டு என்னோட பேர் பராக், நான் போல்டன்ல ஒரு ட்ரேடிங் கம்பெனி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறான். அப்ப ஹீரோ இருந்துட்டு அந்த பாங்கா கிட்ட இந்த மாதிரி 100 போர்ஷன் வந்துட்டு உங்க வீட்ல ஆல்ரெடி வச்சுட்டேன், யாருக்காச்சும் தேவைப்படுச்சுன்னா கொடுத்துருங்க அப்படிங்கிறப்ப, அந்த பராக் இருந்துட்டு இது ஹெல்த் போர்ஷன்ஸ் தானே, இது நீங்களே மேட் பண்ணீங்களா, இதை நான் பார்க்கலாமா அப்படிங்கிறப்ப, இவனை வழி அனுப்பி வைக்க வில்லேஜஸ் வந்திருக்காங்க. அப்ப அந்த மாலி பொண்ணு வந்துட்டு மேப்பிள் எங்க அப்படின்னு கேட்க, டாக்குமி இருந்துட்டு அவ தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே அவளுமே கண்ணெல்லாம் கலங்கி அவளுக்கு பாய் சொல்றா. அதுக்கப்புறம் அங்க இருக்கிறவங்க டாக்குமிக்கு ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு மேப்பிளோட ஸ்பைடர் சில்க் மூலியமா தான் இந்த ட்ரெஸ்ஸை நாங்களே செஞ்சோம் அப்படிங்கிறப்ப, குழந்தைங்க அந்த டிசைன்லாம் நாங்க தான் போட்டோம் அப்படிங்கிறப்ப, ஹீரோ வந்துட்டு ரொம்ப நன்றி, நம்ம ஸ்பெண்ட் பண்ண டைம் கம்மியா இருந்தாலும் நீங்க பண்ண எல்லாத்துக்குமே நன்றி அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவங்களுமே சந்தோஷமா வழி அனுப்பி வைக்க நம்ம ஹீரோ இருந்துட்டு மில்டுகார்ல நான் வாழ்ந்த ஃபர்ஸ்ட் பகுதி இதுதான் என்னோட ஹோம் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கிக்கிட்டே போறான். அப்ப இவனை வழி அமைச்சு வச்சதை பார்த்து அந்த கேரேஜ்ல இருக்கிற எல்லாருமே எமோஷனல் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து நாங்க இன்னும் எங்களை இன்ஸ்டிடியூஸ் பண்ணிக்கல, என்னோட பேர் வந்துட்டு ஹீத், என்னோட பேர் ரயல், அதுக்கப்புறம் இங்க அமைதியா வித்தியாசமா உட்கார்ந்து இருக்கானே இவன் தான் போரக், நாங்க வந்துட்டு லியான் ஃபேங் அப்படிங்கிற ஒரு சீராங் பார்ட்டி இந்த பராக்கு பாடி கார்டா போயிட்டு இருக்கோம், பட் மான்ஸ்டர் வராம போர் அடிக்குது, ஏதாச்சும் மான்ஸ்டர் வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறப்ப, ஹீரோன்றது வராம இருந்தாலே பரவாயில்ல அப்படிங்கிறப்ப, அவங்க வந்து கையில என்ன வச்சிருக்கிற பெட்டா அப்படின்னு கேட்க, ஹீரோ வந்து ஆமா இது ஒரு கில்லர் ஸ்பைடர் அப்படிங்கிறப்ப, அவங்க இருந்துட்டு ஸ்பைடரை டேம் பண்ணிருக்கியா, எங்க கில்லர் ஸ்பைடரை பார்க்கலாமா அப்படிங்கிறப்ப, அது வந்து மூஞ்சிலே அட்டாக் பண்ணிடுது. அப்ப ஹீரோ வந்து எதுக்கு அப்படி பண்ண அப்படிங்கிறப்ப, அந்த ஹீத் இருந்துட்டு அதை தப்பு சொல்ல முடியுமா, அது தூங்கிட்டு இருக்கப்ப இவன் தான் டிஸ்டர்ப் பண்ணா, சரி வெளி உலக மக்களை பார்த்து இது பயந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிறப்ப, அந்த போகார் கூட மட்டும் அந்த ஸ்பைடர் நல்லா பழகிச்சு. அப்ப அந்த பராக்கு இருந்துட்டு மிஸ்டர் டக்கமி நீங்க முதல்ல போர்ஷன் காமிச்சீங்கல்ல, அது உங்களோட ஸ்டாக் ஏதாச்சும் இருக்கா, ஏன்னா அதை நான் வாங்கிக்கலாம்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறப்ப, ஹீரோ வந்து எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல அப்படிங்கிறப்ப டக்குன்னு அவங்க கேரக்டர் நிப்பாட்டிடுறாங்க. அப்ப அந்த பார்ட்டி மெம்பர்ஸ்லாம் ஒரு வழியா மான்ஸ்டர் வந்துருச்சா அப்படிங்கிறப்ப, அந்த இடத்துக்கு வரது வந்துட்டு சில காப்ளின்ஸ் மான்ஸ்டர் தான். அப்ப அவங்க எல்லாம் மிஸ்டர் டாக்மி உள்ளே இருங்க, இதை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது கூட சண்டை போட போறாங்க. அந்த பராக் இருந்துட்டு வியாபாரம் பண்ண போனா இப்படிதான் மான்ஸ்டர் எல்லாம் வரும், பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் அவங்களுமே அதெல்லாம் வெட்டி போடுறாங்க.
பண்றாங்க, இவங்களுக்கு கேரேஜ் அட்டாக் பண்ணாலும் அதையுமே அவங்க ஃபுல்லா கொன்னுறாங்க. அப்ப அவங்க நினைச்சதை விட ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சரி இதுக்கு மேஜிக் ஸ்டோன்ஸ்லாம் எடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அடுத்து 3 நாள் கழிச்சு நம்ம டாக்கிமி இருந்துட்டு போல்டன் அப்படிங்கிற சிட்டிக்கு போயிடறான். அப்ப ஹீரோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் சிட்டியை பார்த்ததுனால எனக்கு ரொம்பவே புதுசா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பார்ட்டியோட அவங்களோட ரிப்போர்ட்டை சப்மிட் பண்றதுக்காக நான் அட்வென்ச்சர் கில்டுக்கு போனேன். இந்த சிட்டில வாழணும்னா நான் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு கில்டுல ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு அங்க இருக்கிறவங்கள்ட்ட போயிட்டு ஆல்கெமி கில்டுல சேரணும் அப்படின்னு கேட்டா அவங்க இருந்துட்டு ஆல்கெமி கில்டே கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு ஆனா இங்க இருக்கிறவங்க அட்வென்ச்சர் கில்டுல தான் சேருவாங்க, ஏன்னா அது ஐடென்டிட்டி கார்டு மாதிரி காமிக்கிறதுக்கு. அப்பதான் அந்த கில்டு ரிசப்ஷனிஸ்ட் இருந்து என் காதுல ஒண்ணு சொன்னாரு. நான் வந்துட்டு லோவஸ்ட் ரேங்க்லயே இருக்கிறல பிரச்சனை இல்லனா அப்பப்போ மாசத்துக்கு ஒரு கொஸ்டின் எடுத்து பண்ணா மட்டும் போதுமா, என்னால இந்த கார்டை எக்ஸ்பைரி ஆகாம வச்சுக்க முடியுமா, அதனால என்ன ஒரு அட்வென்ச்சரா நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு மேப்ல என்னோட பெட்டை ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த போஷன் விற்க அந்த பேப்பக்கோட இடத்துக்கு போனா அவர் இருந்துட்டு எல்லாத்தையுமே நான் வாங்கிக்கிறேன், ஹீலிங் போஷனுக்கும் ஸ்டாமினா போஷனுக்கும் ஒரு பாட்டிலுக்கு 10 சில்வர் தரேன், அதே மானா போஷனுக்கு 50 சில்வர் தரேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு கணக்கு போட்டு அப்படின்னா ஜாப்பனீஸ் கரன்சில கிட்டத்தட்ட 7 மில்லியன் என்னாச்சு அவ்வளவு தராங்களா, அதெல்லாம் சந்தேகமா இருக்கே, இப்ப பார்த்த ஒருத்தவங்கள்ட்ட இவ்வளவு பண்றாரு இவரு, பார்த்தா இவரை மோசமானவர் மாதிரி தெரியல அப்படிங்கிறப்ப அந்த பாப்புக்கு இருந்துட்டு சரி நீங்க எங்க தங்க போறீங்க, நீங்க வந்து ப்ரொடியூசராவே இருக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு ஒர்க் ஷாப்போட இருக்கிற வீடு தான் உங்களுக்கு செட் ஆகும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இல்ல வீடு வாங்குற அளவுக்கு நான் பணம் எல்லாம் சேர்த்து வைக்கல அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு அப்படின்னா வாடகைக்கு எடுத்துக்கோங்க, எங்களோட கம்பெனியே உங்களுக்காக சில வீடை ரெக்கமெண்ட் பண்ணிருக்கு, தாமஸ் இங்க வா இவரை கூட்டிட்டு போ அப்படின்ட்டு போய் காமிச்சா டாக்குமி இருந்துட்டு இது வீடு இல்லங்க இது பெரிய மேன்ஷன் அப்படின்னு சொல்ல அந்த தாமஸும் ஆமா சார், அதுக்கப்புறம் இதோட வாடகை வந்துட்டு ஒரு மாசத்துக்கு ஒரு கோல்டு அப்புறம் 50 சில்வர் அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்து ரொம்ப சீப்பா இருக்கு, ஒருவேளை இங்க யாராச்சும் செத்துக்கிட்டு போயிட்டாங்களா அப்படிங்கிறப்ப அவர் வந்து இல்லன்னு சொல்றாரு. நம்ம டாக்குமி இருந்துட்டு அந்த ஸ்டோர் ஹவுஸான ஒர்க் ஷாப்பா பயன்படுத்திக்கலாம், வாடகை கம்மி தான் அப்படிங்கிறப்ப அந்த மேப்ல எந்திரிச்சு நம்ம எங்க இருக்கோம் அப்படிங்கிறப்ப டாக்குமி இதான் நம்ம புது வீடு அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் அவர்கிட்டயுமே இந்த வீட்டையே நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கப்ப ஏதோ ஒரு வாசம் வந்து நீங்க வந்ததுல இந்த வாசம் இருக்கேன் அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு அது ஒண்ணும் இல்ல சாக்கடை தண்ணியோட வாசம், பணக்காரவங்க எல்லாம் மேஜிக் டிவைஸை வச்சு அவங்களோட கழிவு நீரை பியூரிஃபை பண்ணிக்குவாங்க, பட் இங்க அந்த பியூரிஃபைங் டிவைஸ் எல்லாம் இல்ல, ஏன்னா அது டஞ்சன்ல இருந்து எக்ஸ்கவேட் பண்ணணுமா அதுக்கு நிறைய செலவாகும், அப்பப்ப ஹீலர்ஸ் ஹையர் பண்ணி இவங்க பியூரிஃபை பண்ணிருக்காங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் டாக்குமெண்ட் அவனோட புது வீட்டுக்கு போயிடறான். போயிட்டு அவுட்டர் வால்ஸ் எல்லாமே ரிப்பேர் பண்றது அப்புறம் பாத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் நமக்கு இதுதான் வேணும், அந்த பேராக்கோட கம்பெனில இருந்து வாங்கிட்டு வந்த கிளேவை என்னோட மேஜிக்கை வச்சு ஷேப் பண்ணி அந்த மேஜிக் வச்சு ஹீட் பண்ணி ஸ்பேஸ் டைம் மேஜிக் எல்லாம் யூஸ் பண்ணா இது கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை உருவாக்கிட்டான். அதுக்கப்புறம் நினைச்சதை விட நிறைய மாணவ செலவழிச்சுட்டேன், பட் அது ஒருத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு டாய்லெட்டை உருவாக்கி இருக்கான். இதுதான் இப்ப முக்கியமா தேவை அப்படிங்கிறப்ப வெளியே என்னமோ சத்தம் கேக்குது, போய் பார்த்தா அந்த மேப்பிள் இருந்துட்டு அதோட சில்க வச்சு அந்த பேராக்க ஃபுல்லா சுத்தி வச்சிருக்கு. அப்ப இவன் எதுக்காக இப்படி பண்ணு அப்படின்னு கேட்க மேப்பிள் இருந்துட்டு விளையாண்டேன் அப்படிங்கிறப்ப டாக்கும் இருந்துட்டு அந்த வில்லேஜ்ல இருக்கிற குழந்தைங்களுக்கு தான் பிடிக்கும், இவருக்கெல்லாம் அது பிடிக்காது அப்படின்னு சொன்னா அவர் இருந்துட்டு சுகமா இருக்குப்பா அப்படின்னு என்ஜாய் தான் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட சாரி கேட்க அவர் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல, ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு உள்ள போயிட்டு கொஞ்ச நேரத்திலேயே வெளியே வந்துட்டு மிஸ்டர் டாக்குமி உங்க ரெஸ்ட் ரூம்ல இது என்னது அப்படின்னு கேட்க டாக்குமி இருந்துட்டு இதுதான் டாய்லெட், இதுல ஒரு பியூரிஃபிகேஷன் டிவைஸை அட்டாச் பண்ணி வச்சிருக்கேன், அது வந்துட்டு நம்ம வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அதை பியூரிஃபை பண்ணி சில இன்ஆர்கானிக் மேட்டராவும் வாட்டராவும் பிரிச்சு எடுத்துரும், சிம்பிள் அப்படின்னு சொல்ல அந்த பராக் இருந்துட்டு அப்படின்னா உங்களால லைட் மேஜிக் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க அப்பதான் அவனுக்கு அந்த மார்த்தா இருந்துட்டு லைட் மேஜிக் யூஸ் பண்ணி யார்ட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னது ஞாபகம் வந்து இது நீங்க சீக்கிரட்டா வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்க அந்த பராக் இருந்துட்டு நான் வச்சுக்கிறேன், பட் இது மாதிரி 50 இல்ல 100 செஞ்சு தரீங்களா அப்படின்னு கேட்க டாக்குமி இருந்துட்டு வெல் மெட்டீரியல் இருந்தா நான் செஞ்சிருவேன் அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு சரி அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நிறைய பேர் தேவைப்படுவாங்கல்ல, நீங்க ஏன் ஒரு ஸ்லேவை யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்லேவோட அந்த மேஜிக் கான்ட்ராக்ட் மூலியமா உங்களுக்கு செக்யூரிட்டியாவும் இருக்கும், இந்த மேன்ஷனையும் உங்களால பாத்துக்க முடியும், உங்களோட சீக்ரெட்டுமே வெளியே போகாம இருக்கும், ஏன்னா லைட் மேஜிக் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா நீங்க வந்து கடவுளால தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்ட்டு அந்த சிடோனியா எம்பையர்ல இருக்கிற சர்ச்சில் இருக்கிறவங்க முடிவு பண்ணி இந்த லைட் மேஜிக் யூஸ் பண்றவங்க எல்லாத்தையுமே தூக்கிட்டு போயிட்டு அவங்களோட ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸை வச்சு அவங்க நல்லா பணம் சம்பாதிச்சிருவாங்க, இந்த மாதிரி பியூரிஃபிகேஷன் டிவைஸ்லாம் ரெஸ்ட் ரூம்ல யூஸ் பண்றத பார்த்தா அவங்க கண்டிப்பா அதை இக்னோர் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறப்ப டாக்குமெண்ட் அப்ப இதை ப்ரொடியூஸ் பண்றது மட்டும் ஓகேவா அப்படின்னு கேட்க அவர் வந்து அது ஒரு பிரச்சனையும் இல்ல, இது எல்லாத்துக்கு பின்னாடி நீங்க இருக்கீங்க அப்படின்னு யாருக்கு தெரியாம பாத்துக்கலாம், அதனால நீங்க ஸ்லேவ் ஹையர் பண்ணுங்க அப்படிங்கிறப்ப டாக்குமெண்ட் இல்ல எனக்கு ஸ்லேவ் வச்சுக்கிறதெல்லாம் பிடிக்காது, அதுக்கு பதிலா எல்லா விஷயமே நானே செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறப்ப அவனோட கில்டு கார்டுல ஒரு மெசேஜ் வருது, நீங்க வந்து அட்வென்ச்சர் கில்டுல ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு மாசத்துக்குள்ள உங்களுக்கு இருக்கிற லெவலுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஜாப் யாச்சும் கம்ப்ளீட் பண்ணணும், சோ டெட்லைன் முடியறதுக்குள்ள அட்வென்ச்சர் கில்டுக்கு வந்துருங்க அப்படின்னு போட்டிருக்கு. உடனே டாக்குமெண்ட் வந்துட்டு எனக்கு இன்னும் ஆளுங்க தேவைப்படுறாங்கன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஆனா பராக்குமே முரண் அப்படிங்கிற ஒரு ஸ்லேவ்ஸை ட்ரேட் பண்ற கம்பெனிக்கு கூட்டிட்டு போயிட்டு இருங்க வந்துடுறேன் அப்படின்ட்டு போறாங்க. அப்ப டாக்குமியும் கார்டன் அழகா இருக்கே அப்படின்ட்டு போய் பார்த்துட்டு இருக்கப்பதான் அந்த இடத்துல போன எபிசோட்ல ஒரு எல்ஃப் பொண்ணை காமிச்சிருப்பாங்க, அவளை காமிக்கிறாங்க, அவ இருந்துட்டு ஒழுங்கா இங்க இருந்து போ அப்படின்னு சொல்றா, பட் இவன் இருந்துட்டு பாத்துக்கிட்டே இருக்கான். அதோட எபிசோட முடிச்சாங்க. எபிசோட் ஸ்டார்டிங்ல போன எபிசோட்ல கடைசியில அந்த எல்ஃப் பொண்ணு இருந்துட்டு வீட்டுக்கு போ நீங்க எப்படி வந்தேன்னு தெரியாது, பட் உன மாதிரி சின்ன பையனுக்கு இங்க இடம் கிடையாது அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் அந்த ஸ்லேவ் கம்பெனியோட ஓனர் முலன் வராங்க. அப்ப அந்த பாப்பைக்கு இருந்துட்டு இவரோட பேரு மிஸ்டர் டாக்குமி, இவர் வந்துட்டு ஸ்லேவ ஹையர் பண்ணணும்னு நினைக்கிறாரு, பட் ஸ்லேவ் கான்ட்ராக்ட்ல இவருக்கு உடன்பாடு இல்ல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து நான் பிறந்த இடத்துல இந்த மாதிரி ஸ்லேவ் கான்ட்ராக்ட்லாம் இல்ல அப்படிங்கிறப்ப அந்த முலன் இருந்துட்டு ஸ்லேவ் கான்ட்ராக்ட் போட்டா அவங்க நீங்க சொல்றதெல்லாம் கேட்பாங்க தான், பட் ஸ்லேவ்ஸோட ரைட்ஸுமே இங்க பாதுகாக்கிறோம் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து இவன் சொன்னதெல்லாம் வச்சு எனக்கு என்ன புரிஞ்சுன்னா ஸ்லேவ்ஸ்க்கு அடிப்படை உரிமை தரணும், அதாவது
கூடாது, ஃபுட் தங்குறதுக்கு இடம், இப்ப தேவையான ப்ரொவிஷன் கொடுக்கணும். 2 பேருமே எந்த ஒரு ஃபைட்லயுமே ஈடுபடக்கூடாது. கான்ட்ராக்ட்ட தாண்டி எதுவும் பண்ண ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது ஸ்லேவ. அதுக்கப்புறம் ஸ்லேவ் அவரோட மாஸ்டரோட இன்ஃபர்மேஷன் வேற யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது. நான் நினைச்சதை விட ரூல்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த மூலன் இருந்துட்டு இப்ப நான் வந்துட்டு ஸ்லேவ்ஸோட டைப் எக்ஸ்பிளைன் பண்றேன். சில பேர் கடன்னால ஸ்லேவ் ஆயிருக்காங்க. அவங்களோட கடனை கட்டி முடிச்சோன்னே அவங்களோட ஸ்லேவ் பீரியட் ஒழிஞ்சிரும். அதுக்கப்புறம் சில கிரிமினல்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து ஏர்ன் பண்றதுக்கு ஒரு வழியை தேடுறதுக்காக இந்த கான்ட்ராக்ட் அக்செப்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வார் ஸ்லேவ்ஸ் இருப்பாங்க. வார்ல பிடிக்கப்பட்டவங்க. அவங்க வாழ்றதுக்கு தேவையான இடத்துக்காக ஸ்லேவ் கான்ட்ராக்ட் அக்செப்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் திருடங்களால பிடிக்கப்பட்டவங்க அந்த பேண்டிட்ஸோட கான்ட்ராக்ட ஏற்படுத்திவாங்க. இதுதான் ஸ்லேவ்ஸோட டைப் அப்படின்னு சொல்ல அந்த பேப்புக்கு வந்துட்டு மிஸ்டர் டாக்குமிக்கு வார் ஸ்லேவ்ஸ் இருந்தா கொடுங்க. ஏன்னா அவரோட ப்ரொடியூசர் ஸ்கில்ஸை யாராலையுமே மிமிக் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறப்ப அந்த முலன் இருந்துட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க டாக்குமி அப்படின்னு கேட்க ஹீரோ வந்துட்டு வெல் நான் வந்து ஒரு ப்ரொடியூசர் அப்படிங்கறனால வேலைகளை பார்த்துக்க ஒரு ஆள் வேணும். என்னோட வீட்டை பார்த்துக்கவும் ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்கை பண்றதுக்கும் அதுக்கப்புறம் என்கிட்ட சொல்ல முடியாத நிறைய ஸ்கில்ஸ் இருக்கிறதுனால பிரச்சனை வந்துட்டு என்ன தேடி வராது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அது மட்டும் இல்லாம நிறைய ஆபத்தான இடத்துக்கு மெட்டீரியல் கலெக்ட் பண்ண போகணும். சோ சண்டை போட தெரிஞ்சவங்க இருந்தாலும் ஓகே தான் அப்படிங்கிறப்ப முலன் இருந்துட்டு அப்பனா உங்களுக்கு 2 ஸ்லேவ் தேவைப்படுது அப்படின்ட்டு மரியா அப்படிங்கிற ஒரு பொண்ணை வரைச்சிட்டு மரியா சின்ன பொண்ணா இருக்கிறப்பயே பேண்டிட்ஸ் எல்லாம் கடத்தப்பட்ட. அது மட்டும் இல்லாம அவளுக்கு ஃபேமிலியே இல்ல. அவளுக்கு படிக்கிறதுக்கு எழுதுறதுக்கு கால்குலேஷன் போட எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு கரெக்டா இருப்பாங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ என்னோட மேன்ஷன்ல லிவிங் ரூம், கிச்சனு, டைனிங் ரூம், 4 பெட்ரூம், ஒரு பாத்ரூம் இருக்கு. மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க அவர் வந்துட்டு கண்டிப்பா என்னால மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு உன்ன மாதிரி கியூட்டா இருக்கிற பொண்ணு எப்படி விட்டு வச்சிருக்காங்க அப்படிங்கிறப்ப அவளுக்கு வெக்க வந்துருது. அப்புறம் அவர் வந்துட்டு வீட்டு வேலையெல்லாம் நான் செஞ்சிருவேன். பட் அதை தாண்டி வேற ஏதாவது என்னால செய்ய முடியாது. உங்க கூட தூங்கலாம் முடியாது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அதான் நான் கேட்கவே இல்லையே அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு அப்ப வேலை மட்டும் செஞ்சா போதுமா, தூங்க வேணாமா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு வேண்டவே வேணாம் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் முலன் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வார் ஸ்லேவ் கேட்டீங்களா, சாரி இப்ப யாரும் இல்ல அப்படிங்கிறப்ப மரியா இருந்துட்டு ஆனா சோஃபியா இருக்காங்களே அப்படிங்கிறப்ப முலன் இருந்துட்டு தேவலாம் தலையிடாத, போயிட்டு கிளம்புற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சாங்க. அவ அந்த முலன் இருந்துட்டு ஒரு வார் ஸ்லேவ் இருக்கா, பட் அவள்கிட்ட பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோக்கு வந்து இன்ட்யூஷன் ஸ்கில் இருக்குல்ல, அதனால நான் அவங்கள பார்க்கலாமா அப்படின்னு கேட்கறான். அதாவது அவனோட இன்ஸ்டிங்ஸை ஃபாலோ பண்றான். போய் பார்த்தா அங்க இருக்கிறது அந்த எல்ஃப் பொண்ணு தான். அப்ப அந்த முலன் இருந்துட்டு இவளோட பேர் சோஃபியா. 50 வருஷத்துக்கு முன்னாடி எல்ஃபோட நேஷன் கிட்ட இவளை கண்டுபிடிச்சோம். சில காரணங்களுக்காக இவ யாரு கூடயுமே கான்ட்ராக்ட் போட்டுக்கல. இவளோட இடது காது கிட்ட ஒரு பெரிய தழும்பு இருக்கு. இவளோட வலது கையும் இடது காலும் ஒரே மாதிரி மூமெண்ட்ல வேலை செய்யாது. அதனால இவளுக்கு டெய்லி லைஃப்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அடுத்து இவளோட எலிமெண்டல் மேஜிக்கும் எல்ஃபுக்கு இருக்கிற யூனிக்கான ஸ்பிரிட் மேஜிக்கையும் யாரோ சேல் பண்ணிட்டாங்க. மோர் லைக் அது ஒரு கர்ஸ்னு சொல்லலாம். சோ இவ சண்டை போறதுக்கு செட் ஆக மாட்டா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து நான் தனியா பேசலாமா அப்படின்னு கேட்க அந்த முலனும் சரின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹீரோ வந்து என்னோட பேரு டக்குமி இருமா அப்படின்னு சொல்ல சோஃபியா இருந்துட்டு அவங்க சொன்னது கேட்டல, நான் சண்டைக்கு செட் ஆக மாட்டேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அவளை பிடிச்ச அவளோட ஸ்டாட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்பா இவளோட லெவல் என்ன இவ்வளவு அதிகமா இருக்கு, இவளோட கை கால இருக்கிற பிரச்சனையை எடுத்துட்டு இவளோட கர்ஸை ரிமூவ் பண்ணிட்டனா இவ சரியான ஃபைட்டரா இருப்பா அப்படின்னு நினைக்க அந்த முலனை வந்து பேசிட்டீங்களா அப்படின்னு கேட்க ஹீரோ வந்து ஓகே இவங்களே நான் என்னோட ஸ்லேவா எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல அந்த சோஃபியா நான் ஃபைட்டுக்கு செட் ஆக மாட்டேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ உடம்புல இருக்கிற பிரச்சனையும் போக்கி கர்ஸையும் போக்குனா போதும்ல அப்படிங்கிறப்ப முலன் இருந்துட்டு உங்களால அதை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க ஹீரோ வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல ஓகே அப்படின்னா சோஃபியாவை நீங்களே எடுத்துக்கங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு உங்களுக்கு ஓகே தானே சோஃபியா அப்படின்னு கேட்க அவர் வந்துட்டு ஸ்லேவ் கிட்ட இந்த மாதிரி ஒப்பீனியன் எல்லாம் கேட்க கூடாது அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் அந்த கான்ட்ராக்டுக்கான பேப்பர் ஒர்க் முடிஞ்சிருது. அப்ப மரியாவும் வந்துட்டு என் கூட சேர்த்து சோஃபியா கூடயும் கான்ட்ராக்ட் போடுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிறா. அதுக்கப்புறம் அவங்களோட கான்ட்ராக்டுக்கு ப்ரூஃபா ஒரு மேஜிக்கையுமே அங்க கேஷ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே உங்களை சூஸ் பண்ணதுக்கு நன்றி மாஸ்டர் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் மரியா சோஃபியா ஜாயின் பண்ணதுக்கு நன்றி அப்படிங்கிறப்ப சோஃபியா இருந்துட்டு ஸ்லேவ்ஸோட இவ்வளோ பொலைட்டா பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கிறப்ப அந்த முலன் இருந்துட்டு 2 பேரும் நல்ல மாஸ்டர் சூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனா அந்த மேப்ல இருந்துட்டு ஹீரோ மேல தாவ சோஃபியா இருந்துட்டு அது ஒரு கில்லர் ஸ்பைடர் ஜாக்கிரதையா இருங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஒரு பிரச்சனையும் இல்ல இதனோட பெட்டு தான் அப்படிங்கிறப்ப கில்லர் ஸ்பைடர் பெட்டா வச்சிருக்கீங்களா அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேருக்குமே தனித்தனி பெட்ரூம் கொடுக்க ஸ்லேவ்ஸ்க்கு தனித்தனி பெட்ரூமா இது கொஞ்சம் ஆடம்பர மாதிரி இருக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இங்க நிறைய பெட்ரூம் இருக்கு, அது மட்டும் இல்லாம பெரிய பாத் டப் கூட இருக்கு, நீங்க அன்பேக் பண்ணிட்டு குளிச்சிருங்க அப்படிங்கிறப்ப நீங்க தான் மாஸ்டர் ஃபர்ஸ்ட் குளிக்கணும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நான் குளிக்கிறதுக்கு டைமிங்லாம் இல்ல, அது மட்டும் இல்லாம அது வந்துட்டு தானாவே கிளீன் பண்ற டிவைஸ் இருக்கு, அதனால யாருக்கு ஃபர்ஸ்ட் குளிச்சாலும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் 2 பேருக்கு போய் குளிக்கிறாங்க. அப்ப அந்த மரியா இருந்துட்டு நம்ம ஓனர் வந்துட்டு ஒண்ணு யாருக்கிட்டயுமே கொடுக்கல, பட் மாஸ்டர் கிட்ட ஈஸியா கொடுத்துட்டாங்க அப்படின்னா மாஸ்டர் ரொம்ப நல்லவர் நினைக்கிறேன், ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிற அப்படின்னு கேட்க அந்த சோஃபியா இருந்துட்டு கான்ட்ராக்ட் போடுறப்ப அந்த பேப்பரை பார்த்தேன், அதுல மாஸ்டரோட நிறைய டீடைல்ஸா பிளாங்காவே விட்டு இருந்தாங்க, அதாவது அவர் பிறந்த இடம் மாதிரி. அப்படின்னா இந்த ஒர்க்ல ஏதோ ஒரு ரஷனான கண்டிஷன் இருக்கு, இல்லனா நம்மள்ட்ட ஷேர் பண்ண முடியாத சில சீக்ரெட்ஸ் இருக்கு, அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை டின்னர்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கப்ப அந்த மரியா இருந்துட்டு எனக்கு இருந்தது ஒரே ஒரு வேலை, அதையும் நீங்களே பண்ணிட்டீங்க, இப்ப அந்த டாய்லெட்ல போற துணி மாதிரி நான் ஆயிட்டேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் அதனால தான் இதை பண்ணேன், நாளை நீ பண்ணு அப்படிங்கிறப்ப அவ வந்துட்டு சரி சாப்பிட்டு முடிச்சோன்னா இதை கிளீன் ஆச்சு நான் பண்ணலாமா அப்படின்னு கேட்க ஹீரோ வந்துட்டு ஓகே நம்ம சாப்பிடலாம் அப்படிங்கிறப்ப சோஃபியா ஆனா அவங்க கூட உட்காந்து சாப்பிடுறது கொஞ்சம் ரூடா இருக்குமே அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் பரவாயில்ல நீங்க சர்வ் பண்றதுனால உங்களை டிஃபரெண்டா நடத்த மாட்டேன், அதுக்கப்புறம் என்ன நீங்க மாஸ்டர்னு கூப்பிடுறது ஒரு மாதிரி தான் இருக்கு, என் பேரை சொல்லியே கூப்பிடுங்களேன் அப்படிங்கிறப்ப சோஃபியா இதை ஆர்டரா அப்படின்னு கேட்க ஹீரோ வந்துட்டு ஆர்டர்ல நீ கூப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிறப்ப மரியா வந்துட்டு ஓகே மிஸ்டர் டக்குமி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பாப்பாக்கு வந்து ஹீரோ கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை கொண்டு வந்து பத்திரமா ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துட்டு போறாரு. அப்ப ஹீரோ போறப்ப ஒரு சர்ச் பாக்குறான், உள்ள போறப்ப இவன் நீங்க அனுப்பி வச்சாங்களா காடஸ் அவங்களோட சிலை இருக்கிறத பார்த்து ப்ரே பண்ண ஆரம்பிச்சான், உங்களோட பிளஸிங்க்குலாம் ரொம்ப நன்றி, ஆனா இங்க இருக்கிற ரிலீஜன் சிடோனியா எம்பையர் தான் கண்ட்ரோல் பண்றதா கேள்விப்பட்டேன், அப்புறம் எதுக்கு அவங்கள பத்தி அந்த தப்பு தப்பா பேசுனீங்க அப்படின்னு நினைக்க
அந்த கடவுள் இவனை கூப்பிட்டு அது காரணம் அவங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, நீ ப்ரே பண்றதை கேட்டேன், அதான் உனக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கூப்பிட்ட அப்படின்னு சொல்றா. அப்ப ஹீரோ வந்துட்டு கடவுள் நோலின் சொல்றபடி இந்த உலகத்துல 2 ரிலிஜன் இருக்கு. ஒன்னு சர்ச் ஆஃப் டிவைன் லைட், ஒன்னு சர்ச் ஆஃப் கிரியேஷன். இந்த சர்ச் ஆஃப் கிரியேஷன் அப்படிங்கிறது ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே இருக்கு. இந்த கடவுள் நோலினா வழிபட்டு இருக்காங்க. இந்த சர்ச் ஆஃப் டிவைன் லைட்ங்கிறது இடையில வந்தது. அவங்க வந்துட்டு இல்லாத ஒரு கடவுளை வச்சு அந்த மதத்தை உருவாக்குனாங்க. அத அந்த சிடோனியா எம்பையர் இருந்துட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லா பரப்பணும்னு ஆசைப்பட்டாங்க. இன்னொரு மதம் அந்த சர்ச் ஆஃப் கிரியேஷனையும் எதிர்த்தாங்க. இந்த கடவுள் வந்துட்டு மனுஷங்க விஷயத்தை தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கண்டுக்கல. அதனாலதான் அவங்க அந்த சம்மனிங் ஸ்பெல்ல போட்டு டார்கெட்டே இல்லாத நான் இங்க வந்துட்டேன் அப்படிங்கிறப்ப அந்த நோலியன் நின்னுட்டு அதுக்காக தான் உனக்கு பிளஸிங் கொடுத்தேன், அது மட்டும் இல்லாம அந்த பிளஸிங் பத்தி சொல்லணும், அந்த பிளஸிங் உன் கூடவே இருக்கும், பட் அதுல நீ நிறைய பேரை பார்த்து நீ க்ரோ ஆகுறது அப்படிங்கிறது முடிஞ்சு போயிடும். சிம்பிளா சொல்லணும்னா பிகினருக்கான டுட்டோரியல் வந்துட்டு உனக்கு முடிஞ்சு போயிடும். இதுக்கப்புறம் உனக்கு எல்லாமே கஷ்டமா நடக்கலாம், நிறைய மோசமானவங்களை மீட் பண்ணலாம். அவ ஹீரோ வந்துட்டு ஓ இது வரைக்கும் நான் நல்லவங்களா பார்த்தது காரணம் இவங்களோட பிளஸிங்ஸ் தானா அப்படின்னு, இதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கை எப்படி போக போகுது என் கையில தான் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு பிரேயரை முடிச்சுக்கிறான். அதுக்கப்புறம் அந்த சிடோனியா எம்பையரை காமிக்கிறாங்க. அந்த கிங் இருந்துட்டு நம்ம சமன் பண்ண ஹீரோஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிறவங்க அவங்க இப்ப ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. சமன் பண்ண பட்டதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸோட இருந்தாங்க, பட் எலிசபெத்தோட பேச்சு திறமை மூலமா அவங்க வழி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சொன்ன மாதிரியே அந்த ஹீரோஸ் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கப்ப ஒருத்தன் தடுமாற பின்னாடி இருக்கிறவன்ட்டு யாமட்டோ இப்படி இருந்தா நீங்க போர்க்களத்துல மாட்டிப்பீங்க, உங்களால இவ்வளவுதான் முடியுமா அப்படிங்கிறப்ப அந்த யாமட்டோ அப்படிங்கிறவன் நம்மளோட உலகத்துல இருக்கிறப்பயே ஒரு ஃபர்ஸ்ட் இயர் பையன்கிட்ட தோத்துருக்கான். அந்த அவமானத்தை நினைச்சு பார்த்துட்டு இங்க ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நீ சாக்குனே அடுத்து நீங்க தான் அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு எனக்கு வயலன்ஸ் பிடிக்காது அப்படிங்கிறப்ப உடனே அந்த எலிசபெத் வந்துட்டு இது வயலன்ஸ் கிடையாது, இது நம்மளோட உலகத்தை காப்பாத்துறதுக்காக தேவை அப்படிங்கிறப்ப இன்னொரு ஹீரோ இருந்துட்டு கவலைப்படாத அக்கனே உன் என்ன நடந்தாலும் நான் காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்ல அந்த அக்கனைக்கு மட்டும் அந்த எலிசபெத் வந்துட்டு கெட்டவ அப்படிங்கிறது தெரியுது. அதுக்கப்புறம் எத்தனை தடவை ஹீரோ உள்ள வந்தாலும் அவனோட அந்த பெட் ஸ்பைடர் அவனை போட்டு அட்டாக் பண்ணிட்டே இருக்கு. அப்ப அவன் அந்த பேப்பெக்டா வாங்கின பேக்கேஜ் கீழே விழுகிறப்ப சோஃபியா தொடப்பறப்ப ஹீரோ உடனே ஐட்டம் பாக்ஸ் குள்ள போட்டுறான். அப்ப ஹீரோ இருந்துட்டு ஒரு ஷாப்ல எனக்கு வேலை இருக்கு, நீங்களே டின்னர் நாளாம சாப்பிட்டுருங்க அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு அந்த பேக்கேஜ் மேஜிக் பேப்பரால ரேப் பண்ணப்பட்டிருந்துச்சு, இவர் என்ன மறைக்கிறாரு அப்படின்ட்டு அவனோட ஒர்க் ஷாப்புக்கு போய் பார்த்தா அங்க ஹீரோ இருந்துட்டு ஏதோ வில்லத்தனமா பண்ற மாதிரி இருக்கு. பட் அவன் இருந்துட்டு அவனையே காயப்படுத்தி அதை ஹீல் பண்ணிட்டு இருந்தாலும் மரியா பண்ணது ரொம்ப மோசம் அப்படிங்கிறான். உடனே அந்த சோஃபியா இருந்துட்டு மரியாவை என்ன பண்ண பிளான் போட்டுட்டு இருக்கீங்க, மரியாக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சு அப்படின்ட்டு மயக்கம் போட, எதுக்காக மயக்கம் போட்டிருக்கான்னு பார்த்தா அவளோட கையில இருக்கிற காயனால அவளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி களைப்பு வந்துடும் அடிக்கடி. அப்ப ஹீரோ வந்துட்டு அவனோட லைஃப் ஸ்கில்ல வச்சு ஹீல் பண்றப்ப அவன் மேல இருக்கிற கர்ஸ்னால அது லைட்டான காயமா இருந்தாலும் ஹீல் பண்றதுக்கு ரொம்ப டைம் ஆகுது. ஆனா ஹீல் பண்ணி முடிச்சோன்னே ஹீரோட லைஃப் ஸ்கில் வந்து லெவலப் ஆயிருது. அதுக்கப்புறம் மரியா இருந்துட்டு இவங்க இப்படிதான் நிறைய ஏதாச்சும் வேலை செஞ்சா அதுக்கப்புறம் ரொம்ப எக்ஸைட் ஆனா இப்படி களைப்பாயிருவாங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து அது காரணம் கர்ஸா தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு அவன் மேல எக்ஸ்ட்ரா ஹீல் அதுக்கப்புறம் டிஸ்பெல் அப்படிங்கிற 2 ஸ்பெல்ல யூஸ் பண்றான். அது மூலியமா அவரோட காது திரும்பி வந்து அவரோட உடம்பே பழைய நிலைமைக்கு வந்துருது. அதுக்கப்புறம் மரியா இருந்துட்டு எந்திரிச்சிங்களா அப்ப நல்லா இருக்கு அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு என் உடம்பு நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கு, ஆனா மரியா இங்கிருந்து ஓடணும், நீ நினைக்கிற மாதிரி நம்மளோட மாஸ்டர் கிடையாது அப்படிங்கிறப்ப மரியா இருந்துட்டு ஆமா அவர் ரொம்ப நல்லவர் அப்படிங்கிறப்ப சோஃபியா ரெண்டு என்ன பேசுற உன வசியம் பண்ணிட்டாரு அப்படிங்கிறப்ப இங்க பாருங்க உங்களோட இடது காது அப்படிங்கிறப்ப சோஃபியா ரெண்டு வளர்ந்துருச்சு, என்னோட மேஜிக்குமே திரும்ப வந்துருச்சு அப்படிங்கிறப்ப மரியா கட்டி பிடிச்சு மாஸ்டர் உங்களை குணப்படுத்திட்டாரு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் அவ ஹீரோயுமே போய் பாக்குறா. அப்ப ஹீரோ இருந்துட்டு நான் அவகிட்ட எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், அவளோட உடம்புல இருக்கிற அந்த கர்ஸை நீக்கணும்னா நான் வந்துட்டு என்னோட லைட் ஸ்கில்லோட லெவலை ஜாஸ்தி பண்ணணும், அதுக்காக தான் பேப்பா கிட்ட இருந்து வாங்கின அந்த மூலிகையில இருந்து எடுத்த விஷத்தை என் உடம்புலயே இன்ஜெக்ட் பண்ணி அதை ஹீல் பண்ணி என்னோட லைட் ஸ்கில்ல லெவலப் பண்ண பார்த்துட்டு இருந்தேன், அப்பதான் என்னோட எக்ஸ்ட்ரா ஹீல் பண்ணி அவளோட கர்ஸை ரிமூவ் பண்ண முடியும்னு அவள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல அவர் வந்துட்டு அப்புறம் எதுக்கு மரியா ஏதோ பிரச்சனை பண்ணான்னு சொன்னீங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து அது ஒண்ணும் இல்ல, நான் சேர்த்து வச்சிருந்த மூலிகை எல்லாத்தையுமே அவ குப்பை நினைச்சு வெளியே தூக்கி வீசிட்டா அப்படிங்கிறப்ப சோஃபியா ரெண்டு இவ்வளவு ஆபத்தானதை நீங்க எதுக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்க ஹீரோ வந்துட்டு நான் தான் சொன்னேன்ல நான் சரி பண்ணுவேன்னு அப்படிங்கிறப்ப அவளை கண்ணெல்லாம் கலங்க. ஹீரோ வந்துட்டு நான் தப்பா சொல்லிட்டு நான் மன்னிச்சிரு சோஃபியா அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு நான் சோஃபியா செல்ஃபீல்ட் கடைசி வரைக்கும் உங்களுக்கு விசுவாசமா இருப்பேன் மாஸ்டர் அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு ஒன்ஸ் அகைன் ஹாப்பி டு ஹேவ் யூ அப்படின்னு சொல்றான். இது எல்லாத்தையுமே அந்த நோலின் கடவுள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த சமன் செய்யப்பட்ட இன்னும் 2 ஹீரோ இருக்காங்களா அவங்கள பார்த்துட்டு மில்டுகார்ட்ல இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு அப்படின்னு என்னமோ சொல்ல வரா. அங்க எபிசோட கட் பண்ணிடுறாரு. எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஹீரோ வந்து இவ்வளவு பெரிய லைப்ரரியில வெறும் 4 புக் மட்டும் தான் ஆல்கமி பத்தி இருக்கு, இவ்வளவு யூஸ்ஃபுல்லான ஸ்கில்ல பத்தி ஏன் யாருமே படிக்கிறது இல்ல? புரிஞ்சு போச்சு, அது காரணம் இந்த லாங்குவேஜ் எல்லாமே ஏன்ஷியன் மேஜிக் சிவிலைசேஷன்ல எழுதப்பட்டது, ஆனா எங்கிட்ட அந்த கடவுளோட பிளஸிங் இருக்கிறதுனால இங்க இருக்கிற லாங்குவேஜ் எல்லாத்தையுமே நல்லா ஈஸியா புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு போயிட்டு இருக்கான். வீட்டுக்கு போனா மரியா இருந்துட்டு பா நேத்து பார்த்ததை நான் மறக்கவே மாட்டேன், உங்களையும் சோஃபியாவையும் அப்படி பார்த்ததான் சொல்றேன், ஃப்ரண்ட் ரோ சீட்ல உட்கார்ந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தேன், அதுவும் சோஃபியா இருந்துட்டு உங்கள்ட்ட பேசினது எல்லாமே ஒரு பிரின்சஸ ப்ராடக்ட் பண்ற நைட் மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறப்ப மேப்பிள் இருந்துட்டு மாஸ்டர் கியூட் அப்படின்னு சொல்ல ஹீரோ இருந்துட்டு அப்படின்னா நான் தான் பிரின்சஸா அப்படின்னு கேட்கறான். அதுக்கப்புறம் டாய்லெட் எல்லாம் செஞ்சுட்டு இன்னைக்கு கொடுக்க வேண்டிய ஆர்டர் எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சிட்டோம், இந்த மாதிரி நிறைய செய்யற ஆர்டர்ல இருந்து கொஞ்சம் லீவ் எடுக்கலாம்னு இருக்கேன் அப்படிங்கிறப்ப மரியா இருந்துட்டு அப்புறம் வேற என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்க ஹீரோ வந்து பண்ணணும் தான், பட் எனக்கு வந்து ஒரு ஜேர்னிக்கு போகணும்னு ஆசை, ஒரு இடத்துலயே யூனிக்கா இருக்கும்ல நிறைய மெட்டீரியல்ஸ் ஃபுட் அதெல்லாம் போய் பார்க்கணும், சில ரூயின்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நல்லா ஃபன்னா பண்ணணும், பாடி கார்டா என் கூட சோஃபியா வந்துருவா, அதுக்கப்புறம் நீ இந்த மேன்ஷனை பாத்துக்கோ மரியா அப்படிங்கிறப்ப மேப்பிள் இருந்துட்டு நானு அப்படின்னு கேட்க ஹீரோ வந்து நீ பெட்டு தானே அப்ப நீ கூட தான் வரணும் அப்படின்னு சொல்ல நானும் உங்க கூட வரேன்னு சொன்னா தொந்தரவா இருக்குமா அப்படின்னு மரியா கேட்க ஹீரோ வந்து ஆனா வீட்டை யார் பாத்துக்கிறது அப்படின்னு
கேட்க அவர் வந்துட்டு நீங்க யாருமே இல்லாதப்ப இந்த வீட்டுல நான் தனியா பாத்துக்கணுமா? அது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு பாலைவனத்துல தனியா ஒரு டாய்லெட் கிடக்குற மாதிரி இல்ல, நான் அதை விட கேவலமா இருப்பேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு ஏன் எப்ப பார்த்தாலும் டாய்லெட்டே எக்ஸாம்பிளா சொல்றா? இவ்வளவு பெரிய மேன்ஷன்ல இவ தனியா இருக்கிறதும் ஆபத்து தான், இவ வேற என்ன அப்படி பாக்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஸ்டாட்ஸ பார்க்கும்போது எல்லாமே ஹையா தான் இருக்கு. ஹீரோ வந்துட்டு இவ்வளவு சண்டை யூஸ் பண்ணலாம் போலயே அப்படின்னு நினைச்சிட்டு உண்மையுமே கூட வர ஆசை அப்படின்னு கேட்க சோஃபியா இருந்துட்டு நானுமே மரியா நம்ம கூட வரதான் நல்லதுன்னு நினைப்பேன் மிஸ்டர் டாக்குமி, நாலு சண்டை போறது எப்படின்னு சொல்லி தரேன் அப்படிங்கிறப்ப அப்ப ஹீரோ வந்துட்டு சரிவா என் கூட 2 பேருக்கு கூட சேர்ந்து ட்ரைனிங் எடு அப்படின்னு சொல்றான். சரி உங்களுக்கு என்ன வெப்பன் வேணும் அப்படின்னு கேட்க சோஃபியா இருந்துட்டு எனக்கு ஒரு லாங் ஸ்வார்டு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பியர், அதுக்கப்புறம் லாங் ரேஞ்சுக்கு வில்லு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இவ்வளவு கேட்கறா, உண்மையுமே வாரியர் தான் அப்படிங்கிறப்ப ஷீல்டு வேணும் அப்படின்னு ஹீரோ கேட்க அவர் வந்துட்டு வேணும் தான் அப்படிங்கிறப்ப மெரியா இருந்துட்டு நான் ஷார்ட் பிளேட்ஸை யூஸ் பண்ண ட்ரைனிங் எடுத்திருக்கேன், அதனால ஒரு ஷார்ட் ஸ்வார்ட் இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறப்ப சோஃபியா இருந்துட்டு அதை வச்சு மான்ஸ்டரை டீல் பண்றது கஷ்டம், உனக்கு வேணா ஸ்பியர் எப்படி யூஸ் பண்றது நான் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோவும் இந்த உலகத்துல இருக்கிற மெட்டீரியல் எல்லாத்தையுமே ரொம்ப கடினமாக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிறா. அங்க சோஃபியா இருந்துட்டு நீ உன்னோட கையை நல்லா நீட்டி ஸ்பியரை வச்சு சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. அப்ப ஹீரோ வந்துட்டு பா என்னோட மானம் எல்லாமே போச்சு, விங்கு மார்க் இருக்கிறது சோஃபியாக்கு, ஃப்ளேம் மார்க் இருக்கிறது மரியாக்கு, அதுக்கப்புறம் சில இதுல என்ஹான்ஸ் மேஜிக்கும் ஆட்டோ ரிப்பேர் மேஜிக்கையும் கேஸ்ட் பண்ணணும், அவ்வளவுதான் முடிஞ்சு. அடுத்து மரியாவோட ஷார்ட் பிளேட்ஸ் அத க்ளோஸ் காம்பேட் மேட்ச் அப்படிங்கறதுல கண்டிப்பா அவளோட தொடையில பிளேட் வைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டேன், மூக்குல இருந்து ரத்தம் வந்துற நான் ஒரு முட்டாள் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப இவன் இங்க தொடைய பத்தி நினைச்சது அவளுக்கு அங்க ஃபீல் ஆகுது. அப்ப ஹீரோ வந்துட்டு இப்ப எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறது அவள்கிட்ட போய் கேட்க முடியாது, ஆனா இதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்ட்டு அவனோட உருவங்களை வெளியெடுக்க இது பொம்மை அப்படின்னு மேப்பிள் கேட்க ஹீரோ வந்துட்டு ஆமா இதே என்னோட அப்ரைசல் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா கொண்டு வர வச்சேன் அப்படின்னு உத்து பார்த்துட்டு இருக்கப்ப மேப்பிள் வந்து என்ன பாக்குறீங்க அப்படின்னு கேட்க ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல உன்னோட ஸ்பைடர் சில்க்கு மட்டும் கொஞ்சம் கூட அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த ஆர்மர்டு போரோட மெட்டீரியல்ஸை நம்ம ஆர்மருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், துணிக்கு வந்துட்டு ஸ்பைடரோட சில்கை யூஸ் பண்ணிக்கலாம், எவ்வளவு அது நல்லா இருக்கோ அதை விட அது அப்பியரன்ஸ்மே ரொம்ப முக்கியம், உங்க மாஸ்டர் உங்களுக்காக பெஸ்டா தச்சு தர அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை தச்சு கொடுத்துட்டு போடுறதுக்கு எப்படி ஃபீல் ஆகுது, ஃபிட் எல்லாம் கரெக்டா இருக்கு அப்படிங்கிறப்ப மெரியா ரெண்டு ஃபிட் கரெக்டா இருக்கு அப்படிங்கிறப்ப சோஃபியா ரெண்டு ஆமா போட்டோனே அடாப்ட் ஆயிடுச்சு, எப்படி நீங்க எவ்வளவு பர்ஃபெக்ட்டா அதை செஞ்சீங்க அப்படின்னு கேட்க மேப்பிள் இருந்து ஏன்னா இவர் உங்களோட பொம்மை யூஸ் பண்ணார் அப்படின்னு சொல்ல வர ஹீரோ ரெண்டு இல்ல இந்த ஸ்பைடர் சில்க்னால தான் இது நடந்திருக்கு, அதுக்கப்புறம் உங்களோட வெப்பன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க சோஃபியா ரெண்டு கிரிப் பர்ஃபெக்ட்டா இருக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோ ரெண்டு அப்படின்னு என்னோட என்சான்மென்ட் ஸ்கில் வந்து ஒர்க் ஆகுது போல அப்படிங்கிறப்ப மரியாவும் இது சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோ ரெண்டு ஆமா எனக்கும் பார்க்க சூப்பரா இருக்கு அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே தேங்க்ஸ் சொல்ல ஹீரோ ரெண்டு ஒரு மித்ரில் ரிங்க கொடுத்துட்டு இதை நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா நீங்க மேஜிக்கை கேஸ்ட் பண்றப்ப ஃபோக்கஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறப்ப சோஃபியா ரெண்டு நீங்க எவ்வளவு தூரம் போயிருக்க வேணாமே இதுக்கு நிறைய மான செலவாயிருக்குமே அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு அது ஒரு பிரச்சனையும் இல்ல, என்னோட ப்ரொடியூசர் ஸ்கில்லுக்கு இது ஒரு ட்ரைனிங் மாதிரி தான் இருந்துச்சு, அது மட்டும் இல்லாம எனக்கு ஐஸ் மேஜிக்கும் லைட்னிங் மேஜிக்கும் கிடைச்சது அப்படிங்கிறப்ப அவங்க ரெண்டு பேரும் தேங்க்யூன்னு சொல்ல ஹீரோ அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்க ஜர்னிக்கு போறதுக்கு முன்னாடி அட்வென்ச்சர் கில்டுல இவங்க ரெண்டு பேருமே ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்ல அவங்க கில்டு கார்டையுமே கொடுத்துட்டு ஹீரோ நாங்க 3 பேருமே பார்ட்டியாவும் ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படிங்கிறப்ப ரிசப்ஷனிஸ்ட் இருந்துட்டு உங்களோட ரொட்டீன்காக மிஷன் அனுப்பியிருந்தேன் பாத்தீங்களா அப்படிங்கிறப்ப ஹீரோ அதையும் ஹேண்டில் பண்ணதான் இங்க வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரேங்க்லயே இருக்கிற கொஸ்ட போய் பாக்குறப்ப சோஃபியா இருந்துட்டு ஆனா இதெல்லாம் பண்ணா நம்மளோட பாயிண்ட் ஏறாதே அப்படிங்கிறப்ப ஹீரோ அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் இந்த அட்வென்ச்சர் கில்டுல ரேங்க் ஏறணும்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு பேசிட்டு இருக்கப்ப சில பேர் ஹே லேடிஸ் அவனை விட நாங்க தான் பெட்டர், நாங்களாம் டி ரேங்க், எங்களை நீங்க நம்பலாம், உங்களை பார்த்தாலே தெரியுது நாங்க தான் வேணும் நீங்க ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ முன்னாடி வந்து நிக்க என்ன எங்களை தடுத்துறியா அப்படின்னு கேட்க ஹீரோ தைரியமா நிக்கிற மாதிரி இருக்கு, ஆனா உள்ளுக்குள்ள எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ஆனா இவங்க என்னோட ப்ரீசியஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே அப்படின்னு நினைச்சிட்டு நான் இதுக்கு முன்னாடி பார்த்த லயன் ஃபேங் காய்ஸ் மாதிரி நீ இல்ல அப்படிங்கிறப்ப அவன் கோவப்பட்டு அட்டாக் பண்ண அவனோட கை தான் உடஞ்சு போகுது. அதுக்கப்புறம் கில்டு மாஸ்டர் இருந்துட்டு இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்க கையை உடஞ்சிருக்கிறத பத்தி நீ தான் பண்ணி அப்படின்னு கேட்க மரியா இருந்துட்டு மிஸ்டர் டாக்குமி எதுவுமே பண்ணல அப்படிங்கிறப்ப ஒண்ணுமே பண்ணலையா அவனோட கை உடஞ்சிருக்கு அப்படிங்கிறப்ப அந்த ரிசப்ஷனிஸ்ட் இருந்துட்டு அவர் உண்மையுமே எதுவுமே பண்ணல, அவர் அங்கேயே நின்று அந்த அட்டாக்கை வாங்கிட்டாரு. அதுக்கப்புறம் இவர் தான் பேரக் இப்ப இந்த கில்டோட கில்டு மாஸ்டர் அப்படின்னு சொல்ல அவர் இருந்துட்டு இவனை போயிட்டு ஹீல் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீ என் கூட வாங்க அப்படின்னு கூட்டிட்டு எப்படி அதை பண்ண கவலைப்படாத உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே சீக்கிரட்டா வச்சிருப்போம் அப்படிங்கிறப்ப அந்த ரிசப்ஷனிஸ்டும் நீங்க மேஜிக் யூஸ் பண்ணிக்கலாம் மேஜிக்கோட ட்ரேஸ் இருந்துச்சு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அப்படின்னு என்னோட சென்ஸ் மேஜிக் ஸ்கில் கண்டிப்பா ஹை லெவலா தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஆக்சுவலா நான் மேஜிக்ல யூஸ் பண்ணல, என்னோட இன்வென்ட்ரியில இருந்து சார்கோலை வர வச்சு அதை என்ன சுத்தி கோட் பண்ணிக்கிட்டேன், ஆக்சுவலா அது கார்பன் அப்படின்னால டைமண்டா மாத்திட்டேன் அப்படின்னு சொல்றான். ஏன்னா உங்களுக்கு தெரியல கரிகாட்டையில இருக்கிறது கார்பன் தான், டைமண்ட்ல இருக்கிறதுமே கார்பன் தான், கார்பன் தான் கடினமானது. அப்ப அந்த ரிசப்ஷனிஸ்ட் அதாவது ஹான்ஸ் இருந்துட்டு ஆல்கெமியா ஓ ஆமா வந்தப்ப ஆல்கெமி கில்டுல சேரணும்னு சொன்னீங்களா அப்படின்னு கேட்க அந்த கில்டு மாஸ்டர் அப்படின்னா அந்த லேடிஸ் உங்க பார்ட்டி மெம்பரா அப்படின்னு கேட்க ஹான்ஸ் சார் இவங்களை நம்ம டி ரேங்குக்கு ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப கில்டு மாஸ்டர் ஆமா அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது அப்படிங்கிறப்ப ஹீரோ ஆனா இன்னைக்கு தானே இவங்க ரெண்டு பேரும் ரெஜிஸ்டர் பண்ணாங்க அப்படின்னு கேட்க அந்த ஹான்ஸ் அப்படின்னா சீக்கிரமா ரேங்க் ஏற மாதிரி உங்களுக்கு நான் கொஸ்டின் ரெடி பண்ணி தரேன் அப்படிங்கிறப்ப சோஃபியா இது நல்ல டீல் தான், என்னோட உயிரை கொடுத்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல நானுமே நல்லா ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு மரியா சொல்றா. அப்ப ஹீரோ ஹான்ஸ் எங்களுக்கு 3 கொஸ்ட் ரெடி பண்ணி கொடுத்தான், 4 காப்ளினை கொல்லணும், 4 கோபால்ட்ட கொல்லணும், அதுக்கப்புறம்
மெரில் ஹெர்ப்ஸா பொறிச்சிட்டு வரணும் அப்படின்னு போறப்ப அந்த மேப்பில் இருந்துட்டு அந்த புதருக்கு பின்னாடி காப்ளின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோ அதை சோஃபியா கிட்ட சொல்ல நான் 2 கொன்னர் அப்படின்ட்டு அவ போறா. அதுக்கப்புறம் இன்னும் 2 வந்துட்டு இருக்கப்ப மேப்பில் இருந்துட்டு அதோட வெப்ஸை வச்சு அவங்களை பிடிச்சி இழுக்க இவங்க 2 பேரும் அதை கொன்னறாங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம கொஸ்ட்ல இருந்ததை விட நிறைய மான்ஸ்டர்ஸை கொண்டுட்டோமே அப்படிங்கிறப்ப சோஃபியா வந்துட்டு நிறைய வருதுன்னா பக்கத்துல இதோட கேம்ப் ஏதாச்சும் இருக்கணும், அங்க காப்ளின் ஜெனரல் இருக்க வாய்ப்பு இருக்கு, அது வந்துட்டு ஒரு சீலவர் மான்ஸ்டர், ஒரு 5 டி ரேங்க் பார்ட்டி இருந்தாதான் அதை தோக்கடிக்க முடியும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அப்ப நம்ம அது கிடையாது இல்ல அப்படிங்கிறப்ப சோஃபியா வந்துட்டு என்னோட ஸ்பிரிட் மேஜிக், உங்களோட எலிமெண்டல் மேஜிக், மரியாவோட எர்த் மேஜிக் இதெல்லாம் வச்சு ஸ்டார்டிங்ல உங்களை அட்டாக் பண்ணிட்டா நம்ம ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அவ்வளவுதான் இவ ஆல்ரெடி முடிவே பண்ணிட்டா அப்படிங்கிறப்ப மெரியாவை பண்ணலாம் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நீமா அப்படின்னு கேட்கறான். அப்ப மேப்பில் இருந்துட்டு நான் எவால்வ் ஆக போறேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அச்சோ இது நடக்குதா சரி இதுக்குள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட் டைமென்ஷனை திறக்க பாக்கெட் டைமென்ஷன் அப்படின்னு சோஃபியா கேட்க ஆமா நான் என்னோட ஸ்பேஸ் டைம் மேஜிக்ல லெவல் 3 ரீச் பண்றேன் என்னால யூஸ் பண்ண முடியும், இப்ப மேப்பிளும் இல்ல நம்ம மட்டும் தான் தனியா இருக்கும் அப்படிங்கிறப்ப சோஃபியா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றா. அப்புறம் போயிட்டுமே ஹீரோ வந்துட்டு உண்மையாலுமே நம்ம இதை பண்ணணுமா அப்படின்னு கேட்க அதுக்கு பதில் சொல்லாம அங்க யாருமே இல்ல என்னோட ஸ்பிரிட் மேஜிக் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விண்டு எர்த் ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு அதை அட்டாக் பண்றாங்க. ஹீரோ வந்துட்டு எல்லாத்தையுமே முடிச்சிட்டோம் அப்படிங்கிறப்ப சோஃபியா வந்துட்டு இல்ல காப்ளின் ஜெனரல் அதுக்கப்புறம் காப்ளின் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அதுங்களை போயிட்டு அட்டாக் பண்றப்ப காப்ளின் ஜெனரல் ஹீரோ அட்டாக் பண்ண வருது. அப்ப ஹீரோ அதெல்லாம் தப்பிக்கிறப்ப அவனுக்கு நிறைய ஸ்கில் வந்துட்டு லெவலப் ஆகுது. அதுக்கப்புறம் அவனோட ஃபயரை வச்சு அந்த காப்ளினை கொன்னறான். அதுக்கப்புறம் அந்த ஹான்ஸ் வந்துட்டு வெறும் அரை நாள்லயே உங்களோட எல்லா மிஷினையும் முடிச்சிட்டீங்களா, கொஞ்சம் வரீங்களா, நான் போயிட்டு கில்டு மாஸ்டர் கூட்டிட்டு வரேன் அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு அதை தோக்கடிக்கிறதுக்கு நிறைய டி ரேங்க் பார்ட்டி வேணும் தெரியுமா அப்படின்னு கேட்க ஹீரோ வந்துட்டு ஆமா ஆமா கேள்விப்பட்ட அப்படிங்கிறப்ப கேள்விப்பட்டியா அப்படின்னு கேட்க மேப்பிள் வந்துட்டு அவனை தள்ளி விட்டுட்டு பாத்தீங்களா நான் எவால்வ் ஆயிட்டேன் அப்படிங்கிறப்ப மெரியா இருந்துட்டு இவ்வளவு கியூட்டா மாறிட்டேன் அப்படிங்கிறப்ப அந்த மேப்பிள் இருந்துட்டு ஆமா உங்ககிட்ட நான் நிறைய நாள் பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல அப்ப அந்த ஹான்ஸ் இருந்து சரி உங்களுக்கு ரிவார்டு ப்ரிப்பேர் பண்றேன் மிஸ்டர் டாக்குமே நீங்க ரேங்க் ஈக்கு போயிட்டீங்க, மத்த 2 பேரும் ரேங்க் எஃப்க்கு போயிட்டீங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் மரியா இருந்துட்டு மிஸ்டர் டாக்குமி எனக்கு சில வேஸ்டான துணிகள் கிடைக்குமா அப்படின்னு கேட்க ஹீரோ வந்துட்டு ஏன் மேப்பிளோட ஸ்பைடர் சில்க யூஸ் பண்ணல அப்படிங்கிறப்ப மரியா இருந்துட்டு இல்ல அது ரொம்ப ஹை குவாலிட்டியானது அப்புறம் அதெல்லாம் வேஸ்டா போயிடும், எங்களுக்கு அது உள்ள போற ட்ரெஸ் தைக்கிறதுக்கு வேணும் அப்படின்னு கேட்க வேஸ்ட் துணியை வச்சு அதை செய்யறது கஷ்டமே அப்படிங்கிறப்ப மரியா இருந்துட்டு இல்லையே இங்க பாருங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ ரெண்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் இப்படி இருக்காது தோ இப்படிதான் இருக்கும் அப்படின்னு வரைஞ்சு காமிக்க அவன் மூஞ்சு ஒரு மாதிரி மாறுறப்ப ஹீரோ ரெண்டு ஐயோ தப்பா வரைஞ்சிருந்தா உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்க மரியா ரெண்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்பயே செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்றா. அப்ப மேப்பிள் வந்துட்டு மாஸ்டர் டாபிக் வந்திருக்காரு அப்படிங்கிறப்ப போறப்ப மயக்கம் போட்டு கிடக்குறாரு, என்ன பாத்துமே மயக்கம் போட்டாரு இங்க தூக்கி வீசிட்டு அப்படின்னு சொல்ல ஹீரோ ரெண்டு நீ எவால்வ் ஆனதை பார்த்து மயக்கம் போட்டு போல அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு அவன் இருக்கால அந்த டவுன் அதோட லார்ட் அவரை மீட் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு அவர் எதுக்கு என்ன மீட் பண்ணணும் அப்படின்னு கேட்க அவர் இருந்து அந்த பியூரிபிகேஷன் டிவைஸை பத்தி பேசாதான் இருக்கும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஆனா சில ஆளுங்களோட உதவி மூலியமா அந்த சிடோனி எம்பியரால இதுல இன்டர்வியூ ஆக முடியாதுன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்க அவர் வந்துட்டு அந்த ஆளே இவர் தான் அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு இந்த ரெக்வஸ்ட் என்னால மறக்க முடியாது அப்படின்னு போக அந்த லார்ட் காட்வின் இருந்துட்டு உங்களோட பியூரிபிகேஷன் டிவைஸ் வந்துட்டு உண்மையுமே அமேசிங், அது மூலியமா இந்த சிட்டியோட சுகாதாரமா அதிகரிச்சிருக்கு, டிசீஸ் அவுட் பிரேக்கையுமே எங்களால தடுக்க முடிஞ்சிருக்கு, ரொம்ப நன்றி அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு தலையெல்லாம் குனிய வேணாம் அப்படிங்கிறப்ப அவர் வந்து என் தலையை குனியறது மூலமா அந்த டவுன் நல்லாதான் மாறும்னா எனக்கு அதுல பிரச்சனையே கிடையாது, அதுக்கப்புறம் நீங்க காப்ளின்ஸ் கேம்பையுமே அழிச்சிருக்கீங்க அதை எங்க நைட்ஸ் பண்ணிருக்க வேண்டியது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் வெறும் கில்டோட ரெக்வஸ்ட் தான் அப்படிங்கிறப்ப அவங்க வந்து இல்ல எங்களோட நைட்ஸ் தான் அது பண்ணிருக்கணும், அதனால நைட்டோட கேப்டனுமே உங்களுக்கு நன்றி சொல்ல சொன்னாரு, இனிமேல் நீங்க தான் முக்கியம், உங்களுக்கு எது ஆனாலும் எங்களோட டவுனுக்கு மட்டும் இல்ல இந்த என்டையர் கிங்டமுக்கே ஒரு பெரிய இழப்பு, அது மட்டும் இல்லாம சிடோனியா எம்பையர்ல இருக்கிறவங்க உங்களை ஏதாச்சும் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, சோ ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு மென்டலா ரொம்ப காஞ்சு போயிட்டு அப்படிங்கிறப்ப மேப்பிள் வந்துட்டு மாஸ்டர் நீ கேட்ட சில்க் ரெடி அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அச்சோ அந்த ட்ரெஸ் அவங்களுக்கு செய்யணுமா அப்படிங்கிறப்ப மேப்பிள் வந்துட்டு என்ன மாஸ்டர் அந்த கார்டின் கூட சண்டை போடுறத விட இப்ப சீரியஸா இருக்கீங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நன்றின்னு சொல்லிட்டு அதை செஞ்சு கொடுக்குறப்ப அவங்க இருந்துட்டு 3 நாளா அவங்களோட ஒர்க் ஷாப்ல இருந்து இதெல்லாம் பண்ணீங்களா உங்களோட மானா எல்லாம் போயிருச்சு போலயே பட் இது ரொம்ப சூப்பரா இருக்கு நன்றி அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு அப்படின்னா போட்டு பாக்குறீங்களா அது சாரி நான் சொன்னதுக்கு மறந்துருங்க அப்படிங்கிறப்ப அவங்க 2 பேரும் இது போட்டு காமிச்சா உங்களுக்கு ஹாப்பினா போட்டு காமிக்கிறோம் அப்படிங்கிறப்ப அதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து ஓடுறப்ப மரியா இருந்துட்டு அவர் ரொம்ப பயப்படுறாருல நீ என்ன சோஃபியா நினைக்கிற அப்படின்னு கேட்க ஆமா அவர் ஒரு பயந்தாங்கொலி அப்படிங்கிறப்ப ஹீரோ ரெண்டு போச்சு எல்லாமே தப்பா நடந்துட்டு இருக்கே அந்த கடவுள் சொன்ன மாதிரி அவங்களோட பிளஸிங் வந்துட்டு முடிஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறப்ப கடவுள் வந்துட்டு இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல அப்படிங்கிறப்ப ஹீரோ ரெண்டு அதெல்லாம் நான் போட்டு பார்த்து இருக்கணுமா என்ன நினைச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்ப அவனோட அந்த ஈவில் செல்ஃப் வந்து இப்ப அதெல்லாம் நீ போட்டுக்கணும்னு நினைச்சதானே அப்படின்னு கேட்க ஹீரோ ரெண்டு இல்ல 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 அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். அதோட எபிசோட முடிச்சார். ஸ்டார்டிங்ல ஹீரோ இருந்துட்டு இங்க பாத்தீங்களா நான் ரெஃப்ரிஜரேட்டர் செஞ்சுட்டேன் இதுக்குள்ள பொருளுங்களை வச்சா கிடவே கிடாது அப்படின்னு சொல்ல அவங்க இருந்துட்டு ஜில்லுன்னு இருக்கு அப்படின்னு காத்து வாங்கிட்டு இருக்கப்ப ஹீரோ வந்து நீங்க இப்படியே ரொம்ப நேரம் அதெல்லாம் திறந்து வைக்க கூடாது நான் வந்துட்டு நிறைய மெட்டல் எடுத்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பண்ணி அதை பாக்ஸ் வடிவத்துல மாத்தி அதுக்கப்புறம் கூலிங் மேஜிக்கால என்சான் பண்ணப்பட்ட ஒரு டிவைஸ் அதுக்குள்ள வச்சிருக்கேன் அப்படிங்கிறப்ப மெரியா இருந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்டர் டாக்குமி இதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷா சமைக்கலாம் என்ன சோஃபியா என்ன கலர் எடுக்கலாம் அப்படின்னு கேட்க அதை வந்துட்டு எனக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அப்படின்னு மத்த எல்லாத்தையுமே நான் பாப்பா கிட்ட கொண்டு போறேன் ஏன்னா நான் அடுத்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அது மட்டும் இல்லாம நம்ம எக்யூப்மெண்ட்டை அப்கிரேட் பண்ணணும் அந்த காப்ளின் ஜெனரல்ஸ் கூட சண்டை போட்டதுனால நம்ம என்னைக்காச்சும் ஒரு நாள் பெரிய அட்வென்ச்சர் போவேன் அப்படின்னு தெரியும் சோ இப்ப நம்ம கிட்ட இருக்கிற எக்யூப்மெண்ட் எல்லாமே மேஜிக் ஸ்டீலால பண்ணப்பட்டது அதுக்கு மேல அடமான்டைட் அதுக்கப்புறம் மித்ரில் அயன்லாம் வச்சு பண்ணா இன்னுமே சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்ல அவங்க 2 பேரும் உங்களை ப்ரொடெக்ட் பண்ண அது எங்களுக்குமே வேணும் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மேப்பிள் இருந்துட்டு நானும் அப்கிரேட் ஆகிட்டா அப்படின்னு கேட்க ஹீரோ வந்துட்டு இப்பதான் நீ எவால்வ் ஆன அப்படிங்க அதுக்கப்புறம் போய்
போயிட்டு அந்த ஐட்டம் எல்லாம் கிடைக்குமா அப்படின்னு கேட்க அந்த ஹான்ஸ் இருந்துட்டு சாரி அந்த மித்ரல் அதுக்கப்புறம் அடமான்டைட்டை ஹேண்டில் பண்ற அளவுக்கு பிளாக் ஸ்மித் இந்த ஊர்ல யாரும் கிடையாது. மேபி டார்ஸ் கிங்டம்ல சில பேர்கிட்ட இருக்கலாம். நீங்க ஆல்கெமிஸ்ட் தானே, நீங்களே அதை உருவாக்கிக்கலாம்ல. அந்த 2 மெட்டலோட ஓரையுமே நீங்களே மைனிங் பண்ணி அதை சிந்தசைஸ் பண்ணிடலாம். என்ன நிறைய மானா தேவைப்படும். கோராஸ் அப்படிங்கிற சிட்டில வந்துட்டு ஒரு சுரங்கம் இருக்கு, அங்க வந்துட்டு நிறைய கிடைக்கும். ஆனா நீங்க அங்க இருக்கிற பிளாக் ஸ்மித் கில்டுல மெம்பரா இல்லைன்னா அதுக்குள்ள போக முடியாது. இருந்தாலும் ஒரு லூப் ஹோல் இருக்கு. நீங்க அங்க உள்ள இருக்கிற மான்ஸ்டர் கொல்றேன் அப்படின்னு குவெஸ்ட் எடுத்துட்டு போனீங்கன்னா அந்த டைம்ல நீங்க அங்க இருக்கிற அந்த மெட்டல் எல்லாத்தையுமே மைன் பண்ணி எடுத்துடலாம். அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு அப்படின்னா ஒரே கல்ல 2 மாங்கா, அந்த ஓரும் கிடைச்சிரும், எனக்குமே மிஷன் கோட்டா ஃபுல்ஃபில் ஆயிரும். அப்படிங்கிறப்ப அந்த கில்ட மாஸ்டர் திடீர்னு வந்துட்டு நம்ம சிட்டில ட்ரெண்ட் வுட் வந்துட்டு நிறைய இல்ல, நிறைய ஹண்டர் பிளாக் பஃபலோவை வேட்டையாட போயிடுறாங்க. இதை யாருமே பண்றது இல்ல. அந்த ட்ரெண்ட் வுட் அப்படிங்கிறது ஒரு வுட்டன் மான்ஸ்டர், அந்த ஹொரா சிட்டிக்கு போற வழியில தான் இருக்கு. சோ அதையுமே ஹண்ட் பண்ணி உன்னோட ஸ்பேஸ் டைம் மேஜிக் மூலியமா நீங்க அனுப்பி வச்சறியா, அப்படி பண்ணனா 3 கல்ல ஒரே மாங்கா அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரி சரி எனக்கு அது தேவைப்படும். அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு அப்படின்னா போற வழியில ஒரு பிளாக் ஸ்மித்துக்கு எஸ்கார்ட் பண்ணணும், அந்த மிஷனையும் எடுத்துக்கிறியா அப்படின்னு கேட்க ஹீரோ வந்துட்டு நான் எஸ்கார்ட் மிஷன் எல்லாம் பண்ணது இல்லையே, இது மாதிரி பார்த்த அந்த லயன் ஃபேக்ஸஸ் சேர்ந்த மெம்பர்ஸ் எங்க அப்படின்னு கேட்க அவர் அவங்களா வேற வேலைக்கு போயிட்டாங்க. அப்படிங்கிறப்ப ஹீரோ சரி போக எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு கேட்க அவர் இருந்துட்டு அப்ப ஒத்துக்கிறியா நல்ல பையன். அப்படிங்கிறப்ப ஹான்ஸ் இருந்துட்டு நார்மல் ஹார்ஸ்ல போனா 7 நாள், மான்ஸ்டார்ஸ்ல போனா 5 நாள்ல போயிடலாம். அப்படிங்கிறப்ப ஹீரோ ஆமா மான்ஸ்டார்ஸ் டபுள் மடங்கு ஸ்பீட்ல போகல. அப்படிங்கிறப்ப ஹான்ஸ் இருந்துட்டு ஆனா இப்ப எங்கள்ட்ட மான்ஸ்டார்ஸ் இல்ல அப்படின்னு சொல்ல ஏன்னு ஹீரோ கேட்க இதுக்கு முன்னாடி அந்த ரயல் அப்படிங்கிற ஏன்னா அதை நாங்க எடுத்துட்டு போயிட்டோம், வழியில ஒரு பிளாக் பஃபலோவை போட்டு தரணும், அதோட உடம்பு அழுகி போயிருமேட்டு நான் திரும்பி வந்தேன், நிறைய புதுசா மான்ஸ்டர் வந்துட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப கில்டு மாஸ்டர் இருந்துட்டு அதுக்கு ஏத்த ரிவார்ட் இருக்கும். அப்படிங்கிறப்ப அவன் இருந்துட்டு சரி நான் கிளம்புறேன், மத்தவங்க கூட நாளைக்கு போயிட்டு ஜாயின் ஆகலாம். அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு அப்படின்னா எங்க இடத்துக்கு வாங்கல, அங்க குளிக்கிற இடம் கூட இருக்கு, நான் வேற ஒரு இடத்துக்கு போறேன், சோ என்னோட இடத்து பேரை சொல்றேன். அப்படிங்கிறப்ப அவர் இல்ல நான் உன் கூட வரேன் அப்படிங்க பேப்பக தான் போக போயிருக்காங்க. அவர் இருந்துட்டு உங்களுக்கு வேணும்னா அந்த மான்ஸ்டர் ஆர்ஸை நானே தரேன், ஆனா அதுக்கு பதிலா நீங்க கொண்டு வர ஓர் 70 எனக்கு ஹோல்சேல்ல வித்தரணும், அது மட்டும் இல்லாம திரும்பி வந்து இந்த மாதிரி ரெஃப்ரிஜரேட்டர் நிறைய செஞ்சு கொடுக்கணும் ப்ளீஸ் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அதை அப்படி திறந்து மூடாதீங்க அப்படிங்க. அப்ப அங்க சோஃபியா ஹீரோ இன்னுமே வரல, ஏதாச்சும் ஆயிருக்குமோ போய் பார்க்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறா. அப்ப ஹீரோ வந்துட்டு அவங்க சொன்ன பிளாக் ஸ்மித் கிட்டமே மித்ரல் மெட்டல் இல்ல, நான் ஏதாவது உருவாக்கணும் போல அப்படின்னு போயிட்டு இருக்கப்ப ரயில் அங்க ஒருத்தனை பார்த்துட்டு பயங்கரமானவனா இருப்பான் போல, என் வெப்பன் வேற இல்ல வாங்க ஓடிலாம் அப்படின்னு ஹீரோ கூட்டிட்டு ஓடனா அவனை அடிச்சு போட்டுறாங்க. பார்த்தா அது சோஃபியா, என்ன தைரியம் தான் என் மாஸ்டரையே கடத்த பாப்ப, உன்னை இப்பவே கொண்டுறேன். அப்படிங்கிறப்ப ஹீரோ நிறுத்து அப்படின்னு சொல்றான். அது எல்லாம் சொன்ன சோஃபியா என்ன மன்னிச்சிருங்க. அப்படிங்கிறப்ப ஹீரோ நானும் லேட்டா வருவேன்னு சொல்லிருக்கணும், அதனால என்னை மன்னிச்சிருங்க. அப்படிங்கிறப்ப அந்த ரயில் இருந்துட்டு பரவாயில்ல, அதுக்கப்புறம் இதெல்லாம் யாரு அப்படின்னு கேட்க ஹீரோ வீட்டை பார்த்துக்கு ஒரு ஆள் வேணும்ல. அப்படிங்கிறப்ப மேப்பிள பார்த்துட்டு ஏ நீ மேப்பிள் தானே, இப்ப இனிமே கியூட்டா மாறிட்டியே, என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்க அவர் அப்பா மாதிரியே உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறா. அப்ப அவ உன்னை சுத்தி அழகான பொண்ணுங்களா இருக்காங்க, அவங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு தான் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை. அப்படிங்கிறப்ப ஹீரோ இவங்க என் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை. அப்படிங்கிறப்ப ஓ அப்படியா, அப்ப நீ என்ன சொல்ற சோஃபியா, எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கியா அப்படின்னு கேட்க அவர் இல்ல என்னோட பாடியும் ஹார்ட்டும் மிஸ்டர் டாக்குமிக்கு சொந்தம். அப்படிங்கிறப்ப மரியா கிட்ட கேட்க அவளுமே என் லைஃப் இவருக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்ல அவன் அழுதுகிட்டே குளிக்க போயிடான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஸ்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்ல அவங்க 3 பேருமே ஒத்துக்கிறாங்க. ஹீரோ இன்னும் 3 நாள் நம்ம கிளம்புறோம் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில அவங்க 2 பேருமே கேட்டதா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரயிலுமே அமுச்சு வச்சாராம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஸ்வாட் இருக்கு, டங்ஸ்டன் கார்பைடான ஆனது, அது பெருசா இருக்குன்னு சுருக்கலான்னு பார்த்தா அது ஹீரோட மேஜிக்கு ரெசிஸ்ட் பண்ணுது. அப்புறம் ஹீரோ எப்படியோ கஷ்டப்பட்டு அவனோட மானாவெல்லாம் செலவழிச்சு அதுல மானா ட்ரைனிங் ஸ்வாட உருவாக்கிட்டான், அதை வச்சு அட்டாக் பண்ண ஆப்போனண்டோட மானாவை குறைக்க முடியும். அதுக்கப்புறம் அவங்க எஸ்கார்ட் பண்ண போற அந்த பிளாக் ஸ்மித்துமே ஹீரோ போய் பார்த்துட்டு என்னோட பேரு டக்குமி இருமா அப்படின்னு சொல்ல அவரும் நான் பிளாக் ஸ்மித் டிகாம்போ அப்படிங்கிறாரு. அப்புறம் மேப்பில் நல்லா குதிரை ஓட்டுறியா அப்படின்னு கேட்க இதுக்கு முன்னாடி நான் ஒரு மான்ஸ்டர்ஸை பார்த்துட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு அவ சொல்றா. அங்க கில்டுல ஹான்ஸ் இருந்துட்டு அந்த ஃபாரஸ்ட் ஆஃப் டெத்ல மான்ஸ்டர்லாம் இப்ப ரொம்பவே ஆக்டிவா இருக்கு, அவங்க ஆல்ரெடி அதுக்குள்ள போயிட்டாங்களே. அப்படிங்கிறப்ப கில்டு மாஸ்டர் இருந்துட்டு அந்த ட்ரெண்ட் மான்ஸ்டரே ரொம்ப கோவப்படுச்சுன்னு ஆபத்தானது, அதை விட அட்வான்ஸான மான்ஸ்டரா அவங்க பார்க்காம இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பாப்ப கிட்ட ஒருத்தர் உங்கள்ட்ட இருந்து வாங்கிட்டு போன அந்த டாய்லெட்ஸை ராயல் மெஜஸ்டில கொடுத்தேன், ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ராயல் கேபிட்டலுமே அப்படி ஒண்ணு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. இந்த சிட்டில அந்த கழிவுநீர் சிஸ்டமுமே இப்ப கொஞ்சம் பெட்டர் ஆயிட்டே வருதுல, அது நிறைய பேருக்கு தெரிய வந்துருச்சு. முக்கியமா இன்னும் ரொம்ப நிறைய பேருக்கு தெரிய போயிட்டு அந்த சிடோனியா எம்பையருக்குமே தெரிஞ்சிருச்சு. அதனால சீக்கிரமா அவங்க இதை பத்தி ஏதாச்சும் ஆக்ஷன் எடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அந்த சிடோனியா எம்பையர்ல அந்த உலகத்துக்கு சமன் பண்ணப்பட்ட ஹீரோஸ் அகிரா அதுக்கப்புறம் யாமட்டோலாம் பயங்கரமா ட்ரைனிங் எடுத்திருக்காங்க. அவன் ஸ்கூல்ல நினைச்சதா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். ஆனா அந்த அக்கடை மட்டும் தான் இன்னுமே அந்த எலிசபெத் மேல சந்தேகம் வச்சுக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ ஃபாரஸ்ட்ல இருந்து இவ்வளவு தூரத்துல கண்டிப்பா மான்ஸ்டர் அட்டாக் பண்ணாது, நாங்க போயிட்டு அந்த மான்ஸ்டர்ஸ் ஹண்ட் பண்ணிட்டு வந்தோம், இவர் மேஜிக் பேரியருமே போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு போறாங்க. போறப்ப சாதாரணமா எது அந்த ட்ரெண்ட் மான்ஸ்டர் எது அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறப்ப சோஃபியா அதுங்க நார்மல் மரம் மாதிரி தான் இருக்கும், ஆனா சென்ஸ் மேஜிக் வச்சு பாத்தீங்கன்னா அதை கண்டுபிடிச்சாலாம். அங்க பாருங்க அந்த மரம் இந்த மரம் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லல ஹீரோ இதை ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை போயிட்டு ஈஸியா டிஃபீட் பண்ணிட்டு ஈஸியா முடிஞ்சிருச்சு. அப்படிங்கிறப்ப அவர் இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு, நம்மள சுத்தி வளைச்சிட்டாங்க, ஒண்ணு கொல்ல முடியாது, மேஜிக் வச்சு கொண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அந்த விண்டு மேஜிக் அதுக்கப்புறம் சர்த் மேஜிக் அந்த ஸ்பைடர் சில்க்லாம் வச்சு எல்லாத்தையுமே போட்டு தள்ளுறாங்க. அதுக்கப்புறம் அந்த எல்டர் ட்ரெண்ட் மான்ஸ்டர் அங்க வந்துருது. அப்ப சோஃபியா அவளோட ஸ்பைரைட் மேஜிக் வச்சு அதெல்லாம் தனித்தனியா பிரிக்கிறா, ஃபயர் மேஜிக்க மரியா யூஸ் பண்றா. ஹீரோ அதோட அந்த வேர்கள் எல்லாத்தையுமே அழிக்கலான்னு பார்த்தா அது திரும்ப ரீஜெனரேட் ஆகுது. சோஃபியா அது ரீஜெனரேட் ஆயிட்டே தான் இருக்கும். அவரோட மெயின் பாடி அழிக்கணும், உங்களோட ஸ்வாடுல ஃபயரை யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறப்ப
ஹீரோவும் யூஸ் பண்றப்ப சோஃபியா அவனுக்கு தேவையான வழி அமைச்சு கொடுக்குறப்ப ஹீரோ வந்துட்டு அந்த எல்டர் ட்ரெண்ட் மான்ஸ்டரை கொண்டாடுறான். அப்ப ஹீரோ வந்துட்டு பழம் வருமா அப்படின்னு கேட்க இதோட பேர் மிராக்கிள் ஆப்பிள், ஒன்னு சாப்பிடறதே ரொம்ப ரேர் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அப்படின்னா வீட்டுக்கு எடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோ நாங்க சேஃபா அந்த ட்ரெண்ட் மான்ஸ்டரை ஹண்ட் பண்ணிட்டோம், அடுத்த நாள் அந்த ஹோரர் சிட்டிக்கு போனோம், அங்க இருக்கிற அட்வென்ச்சர் கில்டோட பிரான்ச்சுக்கு போனோம் அப்படிங்கிறப்ப அந்த பிளாக் ஸ்மித் இருந்துட்டு இங்க பாத்தீங்களா சுரங்கத்தோட மோசமான எதிரிகளே அங்க இருக்கிற ஓர் சத்திங்கிற அந்த அயன் மோல்ஸ் தான். சோ அதை கொல்ற கோஸ்ட் எடுத்தீங்கன்னா ஈஸியா அந்த மைனுக்குள்ள போயிடும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த சுரங்கத்தை தோண்டி இருக்கிறப்ப அவர் வந்துட்டு இங்க பாரு மித்ரல், அது மட்டும் இல்லாம அங்க பாரு அடமண்டைட், இது ரொம்ப ரேர் நம்ம லக்கி அப்படிங்கிறப்ப மேப்ல இருந்துட்டு மாஸ்டர் தரைக்கடியில இருந்து ஏதோ வருது அப்படிங்கிறப்ப அந்த அயன் மோல் தான் அங்க வருது. ஆனா ஹீரோ சொல்லாம லைட் மேஜிக்க போட்டுட்டு அத கண்ணை ஃபியூஸ் ஆக்க சோஃபியா அதை போட்டாரா. அப்ப இதே எப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்க ஹீரோ அதுங்க நிலத்துக்கு அடியிலேயே தான் இருக்கும், சோ அதுங்களுக்கு லைட் பிடிக்காதுல அப்படிங்கிறப்ப சோஃபியா இவ்வளவு ஈஸியா அதுங்களை போட்டு தள்ளணும் அப்படிங்கிறப்ப ஹீரோ ஏன் அவ்வளவு சண்டை போட ஆசையா அப்படின்னு கேட்க மரியா இருந்துட்டு நான் தான் எதுவுமே பண்ணாம நின்னுட்டு இருக்கேன், எதுவுமே பண்ணாம தொடர்ந்து தரைக்குள்ள போயிட்டே இருக்கிற அந்த முகலை விட கேவலமா போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ எங்களுக்கு எந்த ஒரு தடங்களுமே இல்லாம நிறைய ஓர் கிடைச்சது, சேஃபா டவுனுக்குமே திரும்பி வந்தோம். அதுக்கப்புறம் அந்த பிளாக் ஸ்மித் கிட்ட போயிட்டு அந்த மித்ரலையும் அடமண்டட்டையும் எப்படி அலாயா மாத்துறது அப்படின்னு கத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் அந்த மித்ரில் ஓரோட சில எலிமெண்ட்ஸை கலந்து மித்ரில் நைஃபை உருவாக்குனேன். நான் நிறைய நாட்கள் இதை செலவு பண்ணேன், ஏன்னா இது மேஜிக் ஸ்டீல் மாதிரி ஈஸியா கிடையாது. அதுக்கப்புறம் அந்த மித்ரலையும் அடமண்டட்டையும் வச்சு எங்களுக்கு ஆர்மரியுமே செஞ்சேன் அப்படின்னு செஞ்சு கொடுக்க அவங்க ரெண்டு பேரும் இது ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ நான் வந்துட்டு மேஜிக்கல் ஸ்டோன்ல எவ்வளவுதான் மானா எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து மானா கொடுத்துக்கிட்டே இருந்தேன். கடைசியில அது மானா கிறிஸ்டல் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் நீங்க என்னென்ன டைப்பான மேஜிக் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி அதுல எலிமெண்ட்டையுமே என்சான் பண்ணிக்க. அதுக்கப்புறம் என்னோட ட்ரெஸ்ல என்னோட எஜிலிட்டி அதிகப்படுத்துற மாதிரி என்சான் பண்ணிக்கிறேன். நான் இப்ப தண்டர் மாதிரி ஸ்பீடா போவேன் அப்படின்னு ஓடுறேன், பட் கண்ட்ரோல் பண்ண முடியாம செவத்துல போய் முட்டிட்டு கேவலமா இருக்குல்ல அப்படிங்கிறப்ப அவங்க நாங்க எதுவுமே பார்க்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ சோஃபியா இது உனக்கான வெப்பன் டெம்பஸ்ட், அதுக்கப்புறம் மரியா இது உனோட வெப்பன் எக்ஸ்ப்ளோட் அப்படின்னு சொல்ல மரியா இருந்துட்டு அந்த வெப்பனை வச்சு வித்த காமிச்சிட்டு இருக்கா. அப்ப சோஃபியா உங்களை நான் என்ன நடந்தாலும் கடைசி வரைக்கும் ப்ரொடெக்ட் பண்ணணும், ஆனா எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஷீல்டு கிடைக்குமா அப்படின்னு கேட்க ஹீரோ கண்டிப்பா கிடைக்கும், பட் சென்டிமெண்டெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு முதல்ல உன்னோட லைஃபை நீ முக்கியமா நினை அப்படின்னு சொல்றான். அப்ப இதெல்லாம் அந்த கடவுள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்த பாக்குறாங்க. அப்ப அந்த சமன் பண்ணப்பட்டாங்களே ஹீரோக்கள் அவங்களை காமிக்கிறாங்க ஒரு வருஷம் கழிச்சு. ஏன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹீரோ அந்த உலகத்துக்கு போன டைம் வேற, இவனுங்க சமன் பண்ணப்பட்ட டைம் வேற, வருஷம் டிஃபரெண்டா இருக்கும். அப்ப அவங்க ஒரு இடத்துக்கு போறது ரெடி ஆகிட்டாங்க. அந்த கிங் உங்களை தான் நாங்க நம்பிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல அவங்க ரெண்டு பேரும் இந்த உலகத்தோட அமைதிக்காக கண்டிப்பா எங்களோட பெஸ்ட்டை கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ ஷீல்டை செஞ்சு ரொம்ப டயர்டா இருக்கிறப்ப சோஃபியா அதை பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு. தனியா ஒர்க் ஷாப்ல வேலை செய்ய அசிஸ்டன்ட் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறா. அதுக்கப்புறம் கிங் நினைக்கிறேன் அவருக்கு அந்த சிடோனா எம்பையர்ல இருந்து இந்த ஹீரோ செஞ்சால அந்த பியூரிபிகேஷன் டிவைஸ், அதாவது டாய்லெட், அதை பத்தி கேள்விப்பட்டு அதை பத்தி டீடைல்ஸ் வேணும் அப்படின்னு மெசேஜர் அனுப்பிடுறாங்க. அவர் இதுல பொலைட்டா எழுதியிருக்காங்க, ஆனா ஆக்சுவலா இவங்க நம்மள மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்றாரு. அதோட எபிசோட முடிச்சிடறாங்க. ஸ்டார்டிங்ல அந்த சிடோனியா எம்பையர்ல இருந்து ஒருத்தர் உங்களோட அந்த பியூரிபிகேஷன் டிவைஸை பத்தி கேள்விப்பட்டோம், அதனால எங்க சர்ச் ஆஃப் டிவைன் லைட்ல இருக்கிற போப்பாண்டவர் அந்த லைட் மேஜிக் அப்படிங்கிறது எங்களோட காட் கொடுத்த கிஃப்ட். சோ அந்த பியூரிபிகேஷன் டிவைஸோட மேஜிக் சர்க்கிளும் அதை உருவாக்கணவங்களும் எங்க சர்ச்சுக்கு வரணும்னு உத்தரவிட்டார். அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற இப்ப கிங்கன் வச்சுப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் கடவுள் கொடுத்த கிஃப்டா அப்படின்னா அந்த மேஜிக் சர்க்கிளை நீங்களே உருவாக்கிக்கலாம் தானே அப்படிங்கிறப்ப அங்க வந்தவன் இல்ல போப்பாண்டவர் இந்த மாதிரி டாய்லெட்ல பியூரிபிகேஷன் டிவைஸை யூஸ் பண்றதெல்லாம் பொறுத்துக்கவே முடியாது, அதை உருவாக்கணவங்களை எங்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாரு. அப்படிங்கிறப்ப இந்த கிங் முடியாது அப்படின்னு சொல்ல அப்படின்னு அவங்க கிங்டம்ல இருக்கிற எங்க சர்ச்சை சேர்ந்த எல்லாத்தையுமே கூப்பிட்டுரும். அப்படிங்கிறப்ப கிங் தாராளமா கூப்பிடுங்க, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. இதெல்லாம் பேப்பாக்கு ஹீரோ கிட்ட சொல்றப்ப அவன் வந்த மெசேஜரை இவ்வளவு ஹார்ஷா நடத்தி அனுப்புனா அந்த சர்ச்சையை நமக்கு எதிராக திருப்புற மாதிரி தானே அப்படிங்கிறப்ப பேப்பாக்கு இந்த இடத்துல அந்த ஒரு ரிலீஜன் மட்டும் கிடையாது அப்படிங்கிறப்ப ஹீரோ ஆமா சர்ச் ஆஃப் கிரியேஷன் இன்னொரு ரிலீஜன் இருக்குல்ல அப்படிங்கிறப்ப பரவாயில்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அந்த சர்ச் ஆஃப் கிரியேஷன்ல இருக்கிறவங்க கடவுள் நோலின கும்பிடுவாங்க. அப்படிங்கிறப்ப அந்த சர்ச் ஆஃப் டிவைன் லைட் எதை கும்பிடுவாங்க அப்படின்னு கேட்க பேப்பாக்கு அவங்க ஆனத் அப்படிங்கிற ஒரு காடை கும்பிடுவாங்க. நம்மளோட கிங்டம்ல நிறையவே அந்த சர்ச் ஆஃப் கிரியேஷனை பின்பற்றவங்க இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ரெக்கவரி மேஜிக்குமே ஹேண்டில் பண்ணிப்பாங்க. அப்படிங்கிறப்ப ஹீரோ இந்த சர்ச் ஆஃப் டிவைன் லைட்டை சேர்ந்தவங்க அந்த லைட் மேஜிக்காக நிறைய காசு வாங்குறாங்களே, அதுவும் அந்த சிடோனியா எம்பையரை சேர்ந்தவங்கள அப்படின்னு கேட்டுட்டு இந்த விஷயத்துல அவ்வளவுக்கு நம்ம இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப அந்த பேப்புக்கு நீங்க செஞ்சு கொடுத்த அந்த பியூரிபிகேஷன் டிவைஸையும் அந்த ரெஃப்ரிஜரேட்டரையும் ராயல் மெஜஸ்டி கிட்ட காமிச்சோம், அவர் உங்களை கையோட கூட்டிட்டு வர சொன்னாரு, உங்களுக்கு மறுக்கிறதுக்கு மொழி உரிமை இருக்கு, பட் கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன் அப்படின்னு பாவமா மூஞ்சு வச்சுக்க ஹீரோ அவங்க ரெண்டு பேர்த்தையும் அவர் தான் என்ன சிடோனியா எம்பையர் இருந்தெல்லாம் காப்பாத்துறாரு. சோ அவர் கூப்பிட்டு நான் போகாம இருந்தா நல்லா இருக்காது, நீங்களும் வரீங்களா அப்படின்னு கேட்க மரியா கண்டிப்பா இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அங்க போறது அப்படிங்கிறப்ப மத்த ரெண்டு பேருமே இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்ல ஹீரோ நம்ம 7 நாள்ல கிளம்பலாம், அங்க கிளம்பி போய் சேர்றதுக்கு 7 நாள் ஆகும் அப்படின்னு சொல்ல அப்படின்னா நிறைய ஃபுட்டை நான் ப்ரிப்பேர் பண்றேன், வீட்டு வேலை எல்லாமே நானும் பாத்துக்கிறேன். அப்படிங்கிறப்ப ஹீரோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு க்ளோக்கு செஞ்சு தரேன், பேப்புக்கு சில டார்க் எலிமெண்டல் மேஜிக் ஸ்டோனை கொடுத்தாரு, அதை வச்சு உங்களோட க்ளோக்கோட பிளாக் பர்செப்ஷனை என்னால என்சார்ட் பண்ண முடியும். அப்படிங்கிறப்ப அது சண்டையில ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குமே அப்படின்னு சோஃபியா சொல்ல ஆமா நீங்க ரெண்டு பேரும்
பேரும் அங்க பத்திரமா இருப்பீங்க அப்படின்னு ஹீரோ சொல்றான். அப்ப மரியா அவரை பத்தி அவர் கண்டுக்கிறதே இல்லையே அப்படிங்கிறப்ப சோஃபியா இருந்துட்டு ஆமா பார்க்கவும் நல்லா தான் இருக்காரு, நல்லா டேலண்டானவதான் இருக்காரு அப்படிங்கிறப்ப என்ன சொல்ற அப்படின்னு அவ கேட்க ஒண்ணும் இல்ல அவர் வந்துட்டு நல்லவர்னு சொன்னேன், அங்கதான் அந்த கறி இருக்கு நான் போய் வாங்குறேன் அப்படிங்கிறப்ப சோஃபியாக்கு காதல் வந்துருச்சு அப்படின்னு மரியா கத்திட்டு இருக்கா. அப்ப ஹீரோ அங்க அந்த நோலின் கிட்ட ப்ரே பண்ணிட்டு இருக்கப்ப என்னப்பா பார்த்து ரொம்ப நாளாச்சு சேஃபா டிராவல் பண்ணணும் அப்படின்னு வேண்ட பட் காணிக்க கொண்டு வந்தியா அப்படின்னு அந்த கடவுள் கேட்க ஹீரோ வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கொஸ்டின் இருக்கு, அந்த ஆனத் அப்படிங்கிற கடவுளை கும்பிடுறாங்கல்ல அவங்க உங்கள்ட்ட பிரிஞ்சு போனவங்களா அப்படின்னு கேட்க நான் மட்டும் தான் கடவுள் அப்படின்னு அவ சொல்ல அப்படின்னா அவங்க யாரு அப்படின்னு ஹீரோ கேட்க அதை நீ தெரிஞ்சுப்ப என்ன உனக்கு இப்பவே தெரிஞ்சாகணுமா அப்படின்னு கேட்க ஹீரோ வந்துட்டு இல்ல உங்களோட சில பிளஸிங் எல்லாம் என்னை விட்டு போயிடும் அப்படின்னு சொன்னீங்கல்ல அதுக்கெல்லாம் சிடோனியா எம்பையர் தான் காரணமா அப்படின்னு கேட்க அந்த கடவுள் இருந்துட்டு இல்ல அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்து சரி என்னோட சேர்த்து ஹீரோஸை சமன் பண்ணாங்களே அவங்க எங்க பார்க்கவே இல்லை அப்படிங்கிறப்ப அந்த கடவுள் இருந்துட்டு அது வந்துட்டு அவங்க சமன் பண்றதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் ஒன்னு அனுப்பிச்சு வச்சிருக்கேன், இன்னும் கொஞ்சம் மாசம் கழிச்சுதான் அவங்கள சம்மனே பண்ணுவாங்களே அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்க அந்த கடவுள் இருந்துட்டு டைம் முடிஞ்சுப்பா அடுத்த வாரம் வரப்ப சீட்டு மாதிரி ஏதாச்சும் காணிக்க எடுத்துட்டு வா அப்படிங்கிறப்ப என்னோட கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சரே சொல்லலையா அப்படின்னு ஹீரோ கேட்க மண்டேலே அவனை அடிச்சு நிஜ உலகத்துக்கு அனுப்பி வைக்க ஹீரோ வந்துட்டு அந்த ஹீரோஸ் கூட நான் இன்வால்வ் ஆக போறது இல்ல சோ அதை பத்தி நான் கவலைப்படியே தேவையில்ல அப்படின்ட்டு போறப்ப அங்க அந்த ஹீரோஸ்ல ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கப்ப அங்க இருக்கிறவன் சார் அக்கிரா நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கீங்க, ஒரு செகண்ட் நான் தாமதிச்சிருந்தாலும் என்னோட உயிரே போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப இங்க ஹீரோ அவங்க ரெண்டு பேத்துக்குமே க்ளோக்க செஞ்சு தரப்ப அது ஹீரோட க்ளோக் மாதிரியே இருக்கு, அப்ப டிசைன் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோ பிடிக்கலையா அப்படின்னு கேட்க இல்ல பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்து உங்க ரெண்டு பேத்துக்கும் எது போடாலும் நல்லா தான் இருக்கும், அச்சோ மறுபடியும் உளறிட்டேனே அப்படிங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்காக நானே ஒரு கேரேஜ் செய்யலான்னு இருக்கேன், எத்தனை நாளைக்கு தான் கடன் வாங்கிட்டே போறது, என்ன மான்ஸ்டர் ஆர்ட்ஸ் மட்டும் இல்ல அதை மட்டும் கடன் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறப்ப மரியா இருந்துட்டு மாஸ்டர் இந்த பால்டன் சிட்டி எதுக்காக அட்வென்ச்சர் டவுட்னு சொல்றாங்க தெரியுமா அப்படின்னு கேட்க ஹீரோ வந்து தெரியலையே அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு எப்பவுமே உங்களுக்கு தெரியும் இது மட்டும் தெரியாதா, எனக்கு அந்த ரெஃப்ரிஜரேட்டர் மாதிரி நடிக்கிற ஒரு டாய்லெட் மாதிரி இருக்கு அப்படிங்கிறப்ப மறுபடியும் டாய்லெட்டோட கம்பேர் பண்றாலே சரி சொல்லு எதுக்காக இப்படி கூப்பிடுறாங்க அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல நிறைய மான்ஸ்டர் இருக்கிற இடம் இருக்கு, அந்த மான்ஸ்டர் ஆர்ஸை விட ஃபாஸ்டா போற யூனிகார்ன் ஏன் கிரிஃபன் கூட இருக்கதா கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அதை தேடி போறப்ப சோஃபி அந்த ட்ரே கார்ஸ் எல்லாமே அந்த மான்ஸ்டர் ஆர்ஸை விட அதிக ஸ்டாமினா ஸ்பீடு அதுக்கப்புறம் ரொம்பவே டஃபா இருக்கும் அப்படிங்கிறப்ப ஹீரோ அதனால டிராகன் டைப் அப்படின்னு கேட்க அது டிராகன் டைப் கிடையாது பட் அது கொம்போ டிராகனோட செதிலும் இருக்கு அப்படிங்கிறப்ப சீக்கிரம் வாங்க அப்படின்னு மேப்பிள் கூப்பிட அவளை மாதிரியே இன்னொருத்தவங்களை சேர்க்க போறோம் அப்படின்ட்டு சந்தோஷமா இருக்கா போல அப்படிங்கிறப்ப மரியா இருந்துட்டு அதான் உனக்கு நான் இருக்கனே அப்படின்னு கத்துறப்ப அந்த இடத்துக்கு ஒரு புஷ் வூல்ஃப் வருது, ஆனா இவங்களை வந்துட்டு அப்படியே கிராஸ் ஆகி போயிருது. அப்ப ஹீரோ வந்துட்டு இந்த க்ளோக்கோட பெர்செப்ஷனாலதான் அதோட மூக்கை ஏமாத்தி நம்ம எல்லாம் தப்பிச்சிட்டோம் போல, இந்த க்ளோக் சூப்பரா இருக்கு அப்படிங்கிறப்ப மரியா இருந்துட்டு அதை கழட்டிட்டு இருந்தாலும் அது கூட ஃபைட் பண்ணாதான் நம்ம ட்ரைனிங் எடுத்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து இதுக்கான கஷ்டப்பட்டு உருவாக்கினேன் அப்படின்னு நினைக்கிறான். அப்ப சோஃபியா ஒரே ஸ்ட்ரைக்ல ஒரு ஆர்மர்டு போரை போட்டு தள்ளிரா, மரியா இருந்துட்டு நமக்கு நிறைய கறி கிடைக்க போகுது அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் மான்ஸ்டர் இருக்கு, ஹீரோ வந்துட்டு நம்மளோட கேரேஜ் செய்யவும் உட்டு தேவை, இந்த ஒரு ட்ரெண்ட் மான்ஸ்டரே போதும் ஒரு கேரேஜ் செய்யறதுக்கு அப்படிங்கிறப்ப அங்க அவ ஜாலியா கறின்னு வெட்டிட்டு இருக்கா, இவங்க ரெண்டு பேரும் உட்டுன்னு வெட்டி இருக்காங்க. அப்ப மேப்பிள் இருந்துட்டு போங்க நானே தனியா போறேன் அப்படின்ட்டு போய் பாக்குறா, போய் பார்த்துட்டு இங்க ஃபுல்லா அந்த ட்ரெண்ட் மான்ஸ்டர் தான் இருக்குது அப்படிங்கிறப்ப ஏதோ ஒரு சத்தம் கேட்குது, என்னன்னு போய் பார்த்தா இவங்க தேடி வந்த ட்ரேக் ஹார்ஸ் இருந்துட்டு அங்க படுத்திருக்கு, உனக்கு காயம் பட்டுருச்சு அப்படின்னு மேப்பிள் பக்கத்துல போக அதோட கொம்புல இருந்து எலக்ட்ரிசிட்டியை வச்சு அட்டாக் பண்ணிருது. அப்பதான் இவளுக்கு இவ அடிபட்டிருக்கப்ப ஹீரோ காப்பாத்திருப்பான்ல அது ஞாபகத்து வந்து என்னோட மாஸ்டர் இருக்காரு அவர் உன்னை ஹீல் பண்ணுவாரு அப்படிங்கிறப்ப சில எறும்பு மாதிரியான மாஸ்டர் வருது, இதுதான் உன்னை காயப்படுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுங்களை வலைய வச்சு பிடிக்க இது எலக்ட்ரிசிட்டியை வச்சு தாக்கிடுது. பட் சீக்கிரம் மாஸ்டர் கூப்பணும் அப்படிங்கிறப்பவே இந்த இடம் ஃபுல்லா எறும்பு மான்ஸ்டர் சூழ்ந்துருது, இவன் உடனே அவளோட வெப்ப வச்சு இவங்கள ஃபுல்லா சூழ்ந்துடுறா. அப்பவுமே அந்த எறும்புங்கெல்லாம் அந்த வலைய பிச்சை எடுக்கிறப்ப இவர் வந்துட்டு மாஸ்டர் எதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாரு, அந்த உட் கலெக்ட் பண்றதுல அவ்வளவு இன்வால்வா இருக்காரா, என்ன மறந்துட்டு வீட்டுக்கு போயிருப்பாங்களா அப்படிங்கிறப்ப அந்த காயத்தினால அந்த ஹார்ஸ் மயக்கம் போட்டுருது. அப்ப அவர் வந்துட்டு மாஸ்டர் ஸ்டூபிட் மாஸ்டர் அப்படின்னு கத்திட்டு இருக்கப்ப அதுங்களை ஃபுல்லா அந்த எறும்புங்க பிரிச்சிருது, இவர் வந்துட்டு அந்த ஹார்ஸை ப்ரொடெக்ட் பண்ண போறா, ஆனா ஹீரோ வந்துட்டு அவரோட தலை மேல வந்து கைய வைக்கிறப்ப அவர் வந்துட்டு மாஸ்டர் அப்படின்னு கட்டி பிடிச்சு அழுக ஆரம்பிச்சாரா. அவங்க ரெண்டு பேரும் அந்த எறும்பு எல்லாத்தையுமே கொண்டுட்டாங்க. அப்ப நான் கூப்பிட்டேன் நீங்க பேசவே இல்லை அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இது வழியில இருந்துச்சு, நிறைய லேயர் இருந்ததுனால மானாவை வந்துட்டு இது உள்ள அனுமதிக்கல, நம்ம ரெண்டு பேரோட மானா லிங்க்குமே கட்டான உடனே ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு அப்படின்ட்டு இந்த சைடு வந்தேன், சாரி லேட் ஆனதுக்கு அப்படிங்கிறப்ப அவளும் கண் கலங்கிறா. அதுக்கப்புறம் இது நம்ம தேடி வந்த ஹார்ஸ் தானே அப்படின்னு மரியா சொல்ல மாஸ்டர் இவளை ஹீல் பண்ணுங்க அப்படின்னு மேப்பிள் சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு ஹீல் பண்ண போறான். பட் மயக்கத்துல கூட அது எச்சரிக்கையோட இருக்கிறதுனால எந்த ஒரு மேஜிக்குமே அது பயன்படுத்த விடல. அப்ப சோஃபியா நிறைய மான்ஸ்டர் வர மாதிரி இருக்கு அப்படிங்கிறப்ப இவளை விட்டுட்டு போயிடாதீங்க அப்படின்னு மேப்பிள் சொல்ல அவளை விட்டுட்டுலாம் போல, நான் கூப்பிடுற வரைக்கும் இந்த ஆர்ட்ஸ் கூடவே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஐட்டம் பாக்ஸ்ல போடுறப்ப இவ்வளவு அட்வான்ஸான ஒரு மான்ஸ்டரை ஒரு கான்ட்ராக்ட் கூட இல்லாம இப்படி போடுறீங்களே, அது மட்டும் இல்லாம உங்களுக்குமே நிறைய எனர்ஜி போயிருமே அப்படிங்கிறப்ப ஹீரோ அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்துட்டு மானா போஷனை குடிச்சாரு அப்படின்னு குடிக்க போகிறப்ப அதுவுமே குடிக்க முடியாம கீழே விழுந்தாராம். அப்ப ஹீரோ உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு சோஃபியா நம்ம மாஸ்டர் 12 மணி நேரமா எந்திரிக்கவே இல்லை, அது காரணம் அவரோட பாக்கெட் டைமென்ஷனை இனிமே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாரு, மேப்பிள அவர் சமன் பண்ண முடியாம வெளியே வரமாட்டா, அந்த ஹார்ஸுமே பயந்துருக்கும், அவங்க ரெண்டு பேரும் அதுக்குள்ளே இருக்கிறதுனால இவரோட எனர்ஜி எல்லாமே போயிடும், நம்ம ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட கையை போயிட்டு கிஸ் பண்ணி அவனோட
மானா மூலியமா மேப்பிள கான்டாக்ட் பண்ணி ஹார்ஸ் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்க, நல்லாதான் இருக்கா, பட் வேற ஒரு இடத்துல இருக்கறனால பயந்து இருக்கா அப்படிங்கிறப்ப சோஃபியா இருந்துட்டு அந்த காட்டுக்குள்ள வெப்ப வச்சு உங்களை ஃபுல்லா கவர் பண்ணீங்களே, அந்த மாதிரி கவர் பண்ணா அதுக்கு எங்க இருக்கும்னே தெரியாது, அதனால பயப்படாது அப்படின்னு சொல்ல, அவ்வளவு நல்ல ஐடியா, நான் உடனே கார்டனுக்கு கூட்டிட்டு வந்தாரேன் அப்படின்னு சொல்ல, சோஃபியா இருந்துட்டு நான் பாப்பா கிட்ட போயிட்டு அந்த ஹார்ஸுக்கு தேவையான மூலிகைகளை வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிறப்ப, மரியா இல்ல அதெல்லாம் நான் வாங்கிட்டு வரேன், நீங்க மாஸ்டர் கூட வேறு அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிடுறா. அப்ப இவ்வளவு இருக்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இதமான சூடா இருக்கே அப்படிங்கிறப்ப இவங்க எல்லாமே கூப்பிடுறது, சாப்பாடாச்சு எந்திரிங்க, தூங்கு மூஞ்சி எந்திரிங்க அப்பெல்லாம் கேட்டு ஹீரோ வந்து எந்திரிச்சு கை பிடிச்சிருக்கிறதா இந்த இதமான ஃபீலிங்க்கு காரணமா, குட் மார்னிங், நீங்க எல்லாருமே உங்களோட பெஸ்ட்டை பண்ணிருக்கீங்க போல, நீங்க என் கூட இருக்கிறது சந்தோஷமா இருக்கு, அந்த ட்ரேக் ஹார்ஸை போயிட்டு பார்க்கலாமா அப்படின்ட்டு பார்க்க போயிட்டு மேப்பிள் ஆல்ரெடி இவளை ஹீல் பண்ணி வச்சிருக்கா போல அப்படின்னு நினைச்சிட்டு, நீ மேப்பிள் ஃப்ரெண்டு தானே, என்னையும் ஃப்ரெண்டா ஏத்துக்குவியா அப்படின்னு அதை டேம் பண்ண பாக்குறப்ப அதுவுமே டேம் ஆயிருது. அதுக்கப்புறம் ஹீரோ அவனோட ஹீலை யூஸ் பண்றப்ப அவரோட காயம் எல்லாமே ஹீல் ஆகி பயங்கரமான எலக்ட்ரிசிட்டி வெளியே வருது. நீங்க எல்லாருமே உங்களோட பெஸ்ட்டை கொடுத்ததுனால நமக்கு புதுசா ஒரு கம்பெனியன் கிடைச்சிட்டா அப்படின்னு ஹீரோ சொல்ல, என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு மேப்பிள் கேட்க, ஓ உடம்புல மேப்பிளோட பேட்டர்ன் இருக்கிறதுனால உனக்கு மேப்பிள்னு வச்சேன், இவளுக்கு கெமேலியா அப்படின்னு வைக்கலாம், அது வந்துட்டு ஒரு ட்ரீ, வருஷம் ஃபுல்லா அதுல இலைகள் இருக்கும், ரெட் அதுக்கப்புறம் ஒயிட் கலர்ல பூ பூக்கும் அப்படிங்கிறப்ப என்ன ஒரு லவ்லியான பேரு அப்படிங்கிறப்ப, மேப்பிளும் நல்லா இருக்குல்ல பேரு, நானுமே உன்ன மாதிரி பயந்து தனியா காயப்பட்டு இருந்தேன், பட் அப்பதான் என்ன மாஸ்டர் காப்பாத்தி நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், அதனாலதான் உனக்குமே ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன் அப்படிங்கிறப்ப, மரியா இருந்துட்டு நான் டேஸ்டா சமைச்சிருக்கேன், எல்லாரும் வாங்க போய் சாப்பிடலாம் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து ஆமா நான் எதுவுமே சாப்பிடல எனக்கும் பசிக்குது அப்படின்னு சொல்றான். அதோட எபிசோட முடிச்சாரா. எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஒருத்தர் இருந்துட்டு மேஜிக்கை யூஸ் பண்றா பீஸ்ட் மேனா, பட் இதை வச்சு உன்னால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணு இருந்துட்டு நான் கண்டிப்பா படிச்சு யூஸ்ஃபுல்லா இருப்பேன் ஒரு நாள் அப்படிங்கிறப்ப, அவர் இருந்துட்டு இல்லமா எனக்கு இப்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி தான் வேணும், இனிமேல் ஏதாச்சும் கத்துக்கிட்டு தான் யூஸ்ஃபுல்லா இருப்பேனா என்ன மன்னிச்சிரு, உன்னை வேணால பாத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போக, அந்த பொண்ணு இருந்துட்டு என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிறப்ப இன்னொருத்தர் இருந்துட்டு கவலைப்படாத கண்டிப்பா ஒரு நாள் உனக்கு நல்ல மாஸ்டர் கிடைப்பாரு அப்படின்னு சொல்ல, அவர் இருந்துட்டு ஒரு நாள் கிடைப்பாரா இதே ஏதோ ஒரு சொல்றாரு அப்படிங்கிறப்ப, இவளுக்கு வந்துட்டு ஒரு தம்பி இருந்திருக்காங்க, அதுக்கப்புறம் அவனை கட்டி பிடிச்சிட்டு கண்டிப்பா நான் போயிட்டு நிறைய பணம் அனுப்புறேன் நம்ம அம்மாவை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கா. ஆனா இவன் நான் அப்படி சொல்லிட்டு தான் வந்தேன் ஆனா அப்படின்ட்டு படிக்க ஸ்டார்ட் பண்றா. அங்க ஹீரோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் மத்தவங்கள்ட்ட நம்மளோட கேரேஜ் செய்யறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதனால ஒர்க் ஷாப்புக்கு வந்துட்டு நான் போகணும் அப்படிங்கிறப்ப அவங்க ரெண்டு பேரும் இப்பதானே பாப்பா கம்பெனில இருந்து சில பொருட்கள் செய்ய சொல்லி ஆர்டர் கொடுத்தாங்க, அதுக்கே நிறைய வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க, நீங்க ஒழுங்கா ரெஸ்ட் கூட எடுக்கிறது இல்ல, உங்க ஹெல்த் பாத்துக்கோங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ அதெல்லாம் கவலைப்படாதீங்க நான் நல்லா தான் இருக்கேன் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். கில்டுக்கு போறப்ப அங்க ஒருத்தன் நான் கண்டிப்பா பார்த்தேன் அப்படின்னு கில்டு மாஸ்டர் சொல்ல, ஹீரோ என்னாச்சு அப்படின்னு கேட்க, அந்த ரிசப்ஷனிஸ்ட் இருந்துட்டு ஒன்னும் இல்ல சிட்டிக்கு வெளியே ஒரு மான்ஸ்டர் பார்த்துட்டு இருந்தாங்களாமா, அவங்க சொன்னதை வச்சு ஒரு டிராயிங் பண்ணிருக்கேன், பட் இது வரைக்கும் எந்த ஒரு டேமேஜ் ரிப்போர்ட்டும் வரல அப்படிங்கிறப்ப ஹீரோ சரி நான் என்னோட பெட்டை ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறப்ப, ஓ இன்னொரு பெட்டா போன தடவை கில்லிங் ஸ்பைடரை கொண்டு வந்தீங்க இப்போ என்ன அப்படின்னு கேட்க, அவனோட பாக்கெட் டைமென்ஷன்ல இருந்து அந்த கெமிலியன் அப்படிங்கிற மான்ஸ்டர் ஆர்ஸ் வரப்ப அந்த டிராயிங் வந்துட்டு ஒத்து போறப்ப அங்க இருக்கிறவங்க இதை தான் பார்த்து அப்படின்னு சொல்ல, கில்டு மாஸ்டர் இருந்துட்டு ஹீரோ கிட்ட கொஞ்சம் வரியா உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு மறுபடியும் சொல்றாரு. அதுக்கப்புறம் சோஃபியா இருந்துட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு வர, எங்கன்னா ஸ்லேவா இருந்திருப்பல அங்கதான், அங்க போயிட்டு ஹீரோக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு கேக்குறப்ப அவங்க இருந்துட்டு இல்ல பட் வேற இடத்துலயுமே நான் கேட்டு பாக்குறேன் அப்படிங்கிறப்ப, அவளும் ரொம்ப நன்றி அப்படிங்கிறப்ப அவங்க இருந்துட்டு மிஸ்டர் டாக்குமி கூட போனதுல இருந்து ரொம்ப மாறிட்டியே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இங்க மரியா வர நீ ஏதாச்சும் கண்டுபிடிச்சி அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு இல்ல, அதுக்கப்புறம் அவரு இப்ப வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால ஒழுங்கா சாப்பிடறது கூட கிடையாது, அவருக்கு ப்ராப்பரான ஃபுட்டும் நியூட்ரிஷனும் நான் கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப, எனக்கும் ஆல்கமி தெரிஞ்சா ஹெல்ப் பண்ணலாம் பட் தெரியாதே அப்படிங்கிறப்ப, மரியா இருந்துட்டு நான் சமைச்சு கொடுப்பேன் அப்படிங்கிறப்ப, சரி அப்படின்னா அதுக்காச்சும் நான் ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிறப்ப, மரியா இருந்துட்டு இல்ல நானே பாத்துக்கிறேன், ஆனா சோஃபியா நீ ரொம்ப மாறிட்ட அப்படிங்கிறப்ப, என்ன நீ இப்படியே சொல்ற என்னது அப்படின்னு கேட்க, அவர் இருந்துட்டு இல்ல இப்ப உன்னோட ஃபீலிங்லாம் சாஃப்டா மாறி இருக்குது, உன்னோட இந்த சைடும் நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறப்ப, சோஃபியா இருந்துட்டு சரி சரி போயிட்டு மாஸ்டர் கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்றா. போய் பார்த்தா அங்க இருக்கிற பிளாக் ஸ்மித் இருந்துட்டு இவன் தொடர்ந்து வேலை பார்த்து இப்படி டயர்ட் ஆகி தூங்கிட்டான், ரொம்ப ஆர்வத்தோட வேலை பார்த்துட்டு இருந்தானா, அதனால என்னால நிறுத்தவும் முடியல, பட் இப்படியே பண்ணிட்டு இருந்தான் ஒரு நாள் கண்டிப்பா கொலாப்ஸ் ஆகி விழுந்துருவான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த கேரேஜுமே உருவாக்கிட்டான். கெமிலியா இதை தான் இழுக்க போற அப்படிங்கிறப்ப அதை மேப்பிள் இருந்துட்டு அதுகிட்ட சொல்ல, அது இருந்துட்டு ஓகேன்னு சொன்னதா ஹீரோ கிட்ட சொல்ல, அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு மிஸ்டர் டாக்குமி என்ன உள்ள எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க, உள்ள ஹீரோ ஒரு பெரிய ரூமே கிரியேட் பண்ணி வச்சிருக்கான். அப்ப ஹீரோ வந்துட்டு இங்க ஸ்பேஷியல் எக்ஸ்பான்ஷன் என்சான்மெண்ட்டை யூஸ் பண்ணிக்கிறேன், இங்க எல்லா ரூமுமே இருக்கு அப்படிங்கிறப்ப, இந்த நேஷன்ல இந்த மாதிரி ஒரு கேரேஜ் இருக்காது அப்படின்னு சோஃபியா சொல்ல, மரியா இருந்துட்டு கிச்சன் கூட இருக்கு நான் சமைக்கலாம் இங்கேயுமே வீட்டு வேலை எல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த கெமிலியா ஹார்ஸுமே அதை வேகமா இழுத்துட்டு போகுது. சோஃபியா இருந்துட்டு இவ்வளவு வேகமா போனாலும் இது கொஞ்சம் கூட ஷேக் ஆகல அப்படிங்கிறப்ப, ஹீரோ மரியா கிட்ட உனக்கு எந்த பிரச்சனை இல்லாதானே அப்படிங்கிறப்ப, மரியா இருந்துட்டு இந்த கேரேஜுக்கு ரெண்டு சைட்லயுமே வெப்பனை ஷூட் பண்ற மாதிரி இருந்தா சூப்பரா இருக்கும் அப்படிங்கிறப்ப, ஹீரோ வந்துட்டு அதை பத்தி நான் யோசிக்கிறேன் அப்படிங்க. அதுக்கப்புறம் 2 நாள் இந்த ஹார்ஸை ஓட விடுறப்ப இதோட லெவலுமே அதிகமாயிருக்கு. அதுக்கப்புறம் இவங்க கேபிட்டலுக்கு போறப்ப இவங்களுக்கு எஸ்கார்ட்டா இருக்க போறது அந்த லயன் ஃபேங் பார்ட்டி தான். அவங்க இருந்துட்டு பா உன்ட ட்ரேக் ஹார்ஸ் எல்லாம் இருக்கா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த சிட்டியோட லார்டும் பேப்பக்கு வர, பேப்பக்கு இருந்துட்டு உள்ள போயிட்டு கேரேஜ பாக்கலாம் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து தாராளமா பாருங்க அப்படிங்கிறான். உள்ள போயிட்டு கத்துறப்ப என்னாச்சு அப்படின்ட்டு வரப்ப, உண்மையிலுமே இது எல்லாத்தையுமே நீங்க தான் பண்ணீங்களா, எப்படி பண்ணீங்க, இந்த டீடைல்ஸ் கொஞ்சம் எனக்கு சொல்றீங்களா, ஃப்ரீயா சொல்ல வேணாம் அதுக்கான நான் காசை தந்துறேன் அப்படிங்கிறப்ப, அந்த லார்டு இருந்துட்டு வாய் மூடு அவரே குழப்பிட்டு இருக்கிற. அதுக்கப்புறம் கேரேஜ் அருமையா இருக்கு, என்ன மாதிரி ஒரு லார்டு இதுல போனா அருமையா இருக்கும், எனக்கு இப்படி உங்களுக்கு செஞ்சு தருவீங்கன்னா நான் 100 பிளாட்டினம் கூட தர தயாரா இருக்கேன் அப்படிங்கிறப்ப, ஹீரோ வந்துட்டு 100 பிளாட்டினம்னா எவ்வளவு, ஜாப்பனீஸ் பணத்துல 10
கோடியா அப்படின்னு யோசிக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க கேபிட்டலுக்கு போறப்ப அந்த லார்டு இருந்துட்டு நம்ம இடத்துக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்த மிஸ்டர் டாக்குமி இருந்துட்டு இப்ப நிறைய இடத்துக்கு ஹெல்ப் பண்ண போறாரு. பெரிய ஹைட்டுக்கு போறாரு. அதனால அவருக்கு நிறைய ஆபத்து வரும். அவரை ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும். முக்கியமா அந்த சிடோனியா எம்பையர் என்ன திட்டம் போட்டுட்டு இருக்காங்கன்னே தெரியல அப்படிங்கிறப்ப அந்த சிடோனியா எம்பையர்ல நம்ம பூமியில இருந்து போன ஒரு ஹீரோ அக்கனே இருந்துட்டு ஒரு புக்ல படிக்கிறப்ப அவங்க மதத்தோட கடவுள் ஆனத் இருக்காங்களா அவங்க இருந்துட்டு இந்த மனுஷங்க அவங்க புடிச்சு உருவாக்குனதாகவும் அவங்களுக்கு சேவை செய்யறதுக்காக பீஸ்ட் மேனை உருவாக்குனதாகவும் அதுக்கப்புறம் ஸ்பிரைட்ல இருந்து எல்ஃப்ஸையும் டார்க்ஸையும் உருவாக்கி அவங்களை கீழே போட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. அப்ப அதை படிச்சுட்டு அங்க இருக்கிற பீஸ்ட் பொண்ணை பார்த்துட்டு அவ கழுத்துல இருக்கிற அந்த அடிமைங்க போடுற காலரை பார்த்து ரொம்ப கோவப்படுறா. அதுக்கப்புறம் இவங்க கேபிட்டலுக்கு வந்துடுறாங்க. நல்ல வேலை மான்ஸ்டர் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறப்ப அந்த லைன் ஹேங் பார்ட்டி இருந்துட்டு எங்களை பாதுகாப்பு கூட்டிட்டு வந்துட்டு மான்ஸ்டர் வந்தா சோஃபியா மரியா அதுக்கப்புறம் மேப்பிள் ட்ரேக்கார்ஸே அதெல்லாம் பாத்துக்கிட்டாங்கப்பா அப்படிங்கிறப்ப பாப்பாக்கு இருந்துட்டு நம்ம போனோம்னா உங்கள்ட்ட ஒரு விஷயம் பேசணும் மிஸ்டர் டாக்குமி. லார்டு கூட ஆல்ரெடி பேசிட்டேன். கிங்குக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கேரேஜ் நம்ம பரிசா கொடுத்தோம்னா உங்களோட டேலண்ட காமிக்கிறதுக்கு அது கண்டிப்பா செம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னும் 5 நாள்ல நம்ம கிங்க பார்க்க போறோம். சோ அதனால பால்டனுக்கு போனதுக்கு அப்புறமே உங்களோட வேலை ஆரம்பிங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ இல்ல என்னால இங்கேயே செய்ய முடியும். என்னதான் மெட்டீரியலா இருந்தாலும் அதை செய்யறதுக்கு இடம் வேணுமே அப்படிங்கிறப்ப அதை என்கிட்ட விட்டுருங்க அப்படின்னு பாப்பாக்கு சொல்றான். ஹீரோ இதை மத்தவங்கள்ட்ட சொல்லிட்டு பாப்பாக்கு இங்க ஒரு ஸ்லேவ் கம்பெனி தெரியுமா அப்படிங்கிறப்ப சோஃபியா இருந்து நானே கேள்விப்பட்டிருக்கேன். பர்டன் அப்படிங்கிறவரோட ஸ்லேவ் கம்பெனி அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அங்க ஒரு பெரிய ஏரியா இருக்கான். அங்கேயே நமக்கு மெட்டீரியலுமே அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறப்ப சோஃபியா இருந்துட்டு மிஸ்டர் டாக்குமி இங்க வரதுக்கு முன்னாடி நீங்க ஒரு தடவை கொலாப்ஸ் ஆகி விழுந்துட்டீங்க. இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்ததுக்கு அப்புறமும் பிரேக்கே எடுக்காம போயிட்டு வேலை செய்யறீங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ ரெண்டு எனக்கு டயர்டாலாம் இல்ல அப்படிங்கிறப்ப சோஃபியா இருந்துட்டு ஸ்லேவ் கம்பெனி தானே போறோம் அங்க ஒரு ஸ்லேவை எடுத்துக்க வேண்டியதானே அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து அதான் நீங்க 2 பேர் இருக்கீங்க அப்படிங்கிறப்ப எங்களுக்கு ஆல்கமி பத்தி எதுவுமே தெரியாது. உங்களோட உயிரை நான் கண்டிப்பா ப்ரொடெக்ட் பண்ணுவேன் வெளியே இருந்து வர ஆபத்துல இருந்து அப்படிங்கிறப்ப நான் நல்லா சமைச்சு போடுவேன் அப்படின்னு மரியா சொல்ல சோஃபியா இருந்துட்டு ஆனா உங்களோட ஹெல்த் மேல நீங்க கன்சர்னா இல்லனா எனக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நன்றி எனக்கு புரிஞ்சது அப்படின்னு சொல்ல ஆனா நீங்க எடுக்கிற ஸ்லேவ் பொண்ணாதான் இருக்கணும் அப்படின்னு அவங்க 2 பேரும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து எனக்கு ஆல்கெமில உதவி செய்யற மாதிரி ஸ்லேவ் இருக்காங்களா அப்படின்ட்டு அந்த பர்டன் கிட்ட போயிட்டு கேட்க அவர் இருந்துட்டு ஆல்கெமி தெரிஞ்ச ஸ்லேவா இருங்க யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அங்க மரியா இருந்துட்டு சோஃபியா மேப்பில பாத்தியா அதுக்கு முன்னாடி அந்த கெமிலியா கூட இருந்தா அதுக்கப்புறம் பில்டிங்க சுத்தி பாக்குற அப்படின்னு போனா தனியா போயிட்டு அப்படிங்கிறப்ப சோஃபியா இருந்து ஹீரோ நான் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேப்பில தேடிட்டு இருக்கப்ப எபிசோட் ஸ்டார்டிங்ல வந்த பீஸ்ட் பொண்ணு இருந்துட்டு பயந்துட்டு இருக்கா. மேப்பில் இருந்துட்டு பயப்படாத நான் சுத்தி பார்க்க தான் வந்தேன் அப்படிங்கிறப்ப சோஃபியா இருந்துட்டு மேப்பில் இப்பெல்லாம் தனியா வரக்கூடாது அதுக்கப்புறம் நீ பயப்படாத அவ ஒண்ணுமே பண்ண மாட்டா குட் கேர்ள் அப்படிங்கிறப்ப அவளும் சரி அப்படின்னு சொல்ல சோஃபியா இருந்துட்டு இது ஏன்ஷியன் புக் மாதிரி இருக்கே அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணோட பேர் வந்துட்டு ரேவா. அவர் இருந்துட்டு ஆமா இது வந்துட்டு லைப்ரரியில இருக்கிற ஒரு ஓல்டு புக். இந்த மாதிரி நிறைய பேருக்கு தேவைப்படாத மேஜிக் புக் எல்லாம் இங்க இருக்குது. இந்த புக் வந்துட்டு அர்னால்டு ஸ்டைலோ ஆல்கெமியோட ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கிற புக். ஆல்கெமிலாம் அழிஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க. பட் இந்த புக்ல எவ்வளவு இன்ஃபர்மேஷன் இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து சோஃபியா உன்னதான் பார்க்க வந்தேன் நம்மளோட ஸ்லேவ் கேண்டிடேட்டை பார்க்க போறேன் நீ வா அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் போய் பார்த்தா பார்க்க வரதே அந்த ரேவா தான். அதுக்கப்புறம் ஹீரோ இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிறாங்க ரேவாவும் இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு எல்லா கண்டிஷனையுமே எக்ஸ்பிளைன் பண்றப்ப இவர் வந்துட்டு இவரும் தேர்ந்தெடுக்கலன்னா என் ஃபேமிலிக்கு எப்படி ஹெல்ப் பண்றது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து ஆல்கெமி நாலேஜ் இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறப்ப இவர் வந்து ஆல்கெமி அப்படின்னு எந்திரிச்சு இதுக்கு முன்னாடி சொல்லிருப்பார்ல இனிமேல் நீ கத்துக்கிட்டு பண்ணாலும் யூஸ்லெஸ் தான் அப்படின்ட்டு அதை நினைச்சிட்டு அப்படியே உட்காந்துற. சோஃபியா இருந்துட்டு மிஸ்டர் டாக்குமி இவளாவே மேஜிக் கத்துட்டு இருக்கா. முக்கியமா அவள்கிட்ட ஒரு ஆல்கெமி புக்கை பார்த்தேன் அது வந்துட்டு அர் அப்படிங்கிறப்ப அவங்க 2 பேரும் அர்னால்டு ஸ்டைல் ஆல்கெமி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அந்த புக்கை பத்தி நல்லா தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிறாங்க. அப்ப ஒரே ரெக்கையில இருந்து வந்த சிறகுகள் போல அப்படின்னு மத்த 2 பேரும் யோசிக்கிறாங்க. அப்ப ஹீரோ ஒரு ஆல்கெமி சர்க்கிளை வரைஞ்சு கொடுத்துட்டு இதனால கண்டுபிடிக்க முடியுது அப்படிங்கிறப்ப அவ பார்த்துட்டு ஒரு மெட்டீரியலோட ரீகம்போசிஷனா இதை பாக்குறப்ப ஸ்பைரல் கேண்டியோட ஆல்கெமி சர்க்கிள் மாதிரியே இருக்குது. பட் இதுல ஹனிலாம் இருக்குது இதுல என்னமோ ஒன்று டிஃபரெண்டா இருக்கு நான் எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும் மறுபடியும் நான் ரிஜெக்ட் ஆயிடக்கூடாது நான் போய் சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறா. ஆனா எனக்கு தெரியல அப்படின்ட்டு உண்மையை சொல்லி அழுதறா. இந்த தடவை ரிஜெக்ட் ஆக போறேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு என் கூட நீ வந்தா நல்லா இருக்கும் நாங்க அட்வென்ச்சர் போறப்ப என் கூட அசிஸ்டன்டா வா பட் உன ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு நீங்க கொடுத்த சர்க்கிள் நான் கண்டுபிடிக்கல இதே ஸ்பைரல் கேண்டின்லாம் சொன்னேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து ஆக்சுவலா அது ஸ்பைரல் கேண்டி தான் பட் டேஸ்டா இருக்குமே அப்படின்னா அதுல ஹனி ஆட் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறப்ப சாரி என் பிரதர் அதை சாப்பிடணும் அதனால எனக்கு தெரியல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து இருந்தாலும் அதை பார்த்த நீ டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன் உனக்கு ஆல்கெமி நாலேஜ் இருக்கு நைஸ் டு ஹேவ் யூ ரேவா அப்படின்னு சொல்ல அவர் வந்துட்டு கண்டிப்பா என்னோட பெஸ்ட் கொடுத்து ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னோமே அவங்களுக்கு ஸ்லேவ் கான்ட்ராக்ட் இருந்து போட்டுறாங்க. அப்ப ஹீரோ வந்து உனக்கு டெய்லியும் சம்பளம் தந்துருவேன் அதுக்கப்புறம் உன்னோட எபிலிட்டியை பொறுத்து அந்த சம்பளம் ஏறும் ஓகே தானே அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு எல்லா பணத்தையுமே என்னோட வில்லேஜுக்கு அனுப்பிருங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து எல்லாமே வா அப்படின்னு கேட்க அவர் வந்துட்டு என் வில்லேஜ்ல ரொம்ப வறுமை எங்க வீட்லயுமே நிறைய கடன் சோ எல்லா பணத்தையும் அனுப்பிடுங்க எனக்கு என் பிரதர் நல்லா ஸ்கூலுக்கு போகணும் எங்க அம்மா ஈஸியான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து எல்லாத்தையுமே அனுப்பிட்டேன்னா நீ கடைசி வரைக்கும் அடிமையாவா தானே இருப்ப அப்படிங்கிறப்ப சோஃபியா வந்துட்டு நீங்க அவரோட ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கோங்க உங்கள்ட்ட இருந்து அவ ஆல்கெமியை கத்துக்கிட்டானா ஒரு நாள் கண்டிப்பா அவளே சம்பாதிக்கிற அளவுக்கு பெரிய ஆளாயிருவா. அது மட்டும் இல்லாம கடைசி வரைக்கும் உங்கள்கிட்டயே அடிமையா இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்து சரி சரி அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் மரியாவும் மேப்பிளும் பேச போறப்ப ஹீரோ வந்து அப்படி பயமுறுத்தாதீங்க அப்படின்னு சொல்ல அவர் வந்துட்டு ரேவா அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் ஆக இவங்க 2 பேரும் அவங்களோட பேரை சொல்லி இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிறாங்க. அப்போ அவர் வந்துட்டு இவங்க கூட சேர்ந்து நான் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே சமயம் இப்ப இருக்கிற அந்த சிடோனியா எம்பையர் ஆக்சுவலா இந்த டைம் லைன்ல ஹீரோட டைம் லைன்ல இன்னுமே அவங்க
பூமியில இருந்து ஹீரோஸை சமன் பண்ணல. அந்த கிங் இருந்துட்டு இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த டாய்லெட்லாம் செஞ்சிருப்பான்ல, ஆனா இவங்களுக்கு யாருன்னு தெரியாது. அதுக்காக தூது அனுப்புறப்பெல்லாம் அந்த பிராக்லா கிங்டம் இருந்து அவமதிச்சு அனுப்பிடுவாங்கல்ல, அதுக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிறப்ப உடனே சோல்ஜர்ஸை ரெடி பண்ற அப்படின்னு அங்க இருக்கிறவங்க சொல்றப்ப அந்த எலிசபெத் வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம ஹீரோஸை சமன் பண்ண போறோம், அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருக்கலாமே அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு ஆனா அந்த பிரச்சனை அப்படியே விட முடியாதுல்லமா அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு வேற என்ன ஒண்ணு பண்ணலாம், நம்ம சர்ச் ஆஃப் டிவைன் லைட்டா ஒருத்தர் அவமதிச்சிட்டு இருக்கான் அப்படிங்கிற வார்த்தைகளை பரப்பலாம். அதை கேட்டுட்டு நம்மளோட டிவைன் லைட் ஸ்குவாட் இருந்துட்டு அமைதியா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றா. அதோட எபிசோட முடிச்சாரா. ஸ்டார்டிங்ல ஹீரோ வந்துட்டு ஒரு கேரேஜை உருவாக்குறப்ப அந்த ரேவா பார்த்துட்டு இவ்வளவு கஷ்டமான விஷயத்தை ஈஸியா செஞ்சுட்டீங்களே அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு இதோட அடிப்படை மேஜிக் சர்க்கிள் இருந்துட்டு அந்த கேண்டியோட தான் உன்னாலே கண்டிப்பா இந்த மாதிரி ஆல்கெமிஸ்ட் சர்க்கிள் எல்லாம் ஒரு நாள் உருவாக்க முடியும், ஏன்னா உங்ககிட்ட அந்த டேலண்ட் இருக்கு. முக்கியமா ரெண்டு விஷயத்த ஒண்ணு சேர்க்கும் போது உன் கண்ணுல ஒரு ஒளி தெரியுது அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு ஆமா இதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும்ல அப்படிங்கிறப்ப ஹீரோக்கு ஹெல்ப் இருக்கிறத பார்த்து இப்ப சோஃபியா சந்தோஷப்பட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த கேரேஜ் முடிச்சுட்டு கிங்க பாக்குறதுக்காக இருக்கிறப்ப ஒருத்தர் வந்துட்டு இது உங்க கேரேஜ் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து இல்ல கிங்குக்காக இதை நான் செஞ்சேன் அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு பரவாயில்ல கேள்விப்பட்ட மாதிரியே நீங்க ரொம்ப டேலண்டானவர் தான் போல டக்குமி இருமா அப்படிங்கிறப்ப ஹீரோ என்னோட பேர் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறப்ப அந்த பாப்பக்கு டவுனோட லாடோ கிங் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஓடி வரப்ப அவர் இருந்துட்டு நான் அந்த பிராக்லா கிங்டமோட கிங் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து கிங்கா அப்படிங்கிறப்ப அவங்க ரெண்டு பேரும் ஹால்ல தான் பாப்போம்னு நினைச்சோம், இங்க இருக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க அவர் இருந்துட்டு பர்சனலா மீட் பண்றதுக்கு உங்களை அந்த மாதிரி ஹால்ல வெயிட் பண்ண வைக்க முடியுமா, அதனாலதான் நானே வந்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஃபேமஸான ஆல்கெமிஸ்ட பார்த்து நானே நன்றி சொல்லணும்னு நினைச்சேன், உங்களாலதான் அந்த கழிவுநீர் பிரச்சனையே தீர்ந்து போயிருக்கு, ரொம்ப நன்றி அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து நீங்க தலையெல்லாம் குனிய வேணாம் அப்படிங்கிறப்ப கிங் இருந்துட்டு இதுக்கு ஒரு பெரிய விருந்தே உங்களுக்கு வச்சிருக்கணும், பட் அதனால தேவையில்லாத ரிஸ்க் எல்லாம் வரும் அதனாலதான் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து இல்ல சிடோனியா எம்பையர் கிட்ட இருந்து என்ன நீங்க தான் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிங்குமே நம்மளோட லார்டு மாதிரி ரொம்ப நல்லாதான் இருக்காரு. அதுக்கப்புறம் கிங் இருந்துட்டு நான் பண்ண அந்த கிளீனிங் டிவைஸுக்கெல்லாம் ரிவார்டு கொடுத்துட்டு நாங்க அந்த கேஸ்ல விட்டு போயிட்டோம் அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு நீங்க நான் யாரையுமே பார்க்க போறதில்ல அப்படிங்கிறப்ப அவர் கூட இருக்கிறவங்க ஆனா மெஜஸ்டி இவரோட இந்த கிளீனிங் டிவைஸை மத்த நாடுக்கெல்லாம் கொடுத்தா இவரை பத்தி இன்னும் நிறைய பேருக்கு தெரிய வந்துருமே அப்படிங்கிறப்ப அந்த கிங் இருந்துட்டு அதை நினைச்சதான் எனக்கு கவலையா இருக்கு, சர்ச் ஆஃப் டிவைன் லைட்டுக்கு இது தெரிஞ்சுன்னா கண்டிப்பா அவங்க ஏதாச்சும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ஹீரோ அந்த கேஸ்ல விட்டு வந்து கொஞ்ச நாள் கழிச்சு நாங்க வாடகைக்கு இருந்த அந்த மேன்ஷனை பேப்பர் கம்பெனி மொத்த காசு கொடுத்து வாங்கிட்டேன், இப்ப அது எங்களோட வீடு அப்படிங்கன்னா அங்க உள்ள மெரியாவும் சோஃபியாவும் நீங்க ஆல்ரெடி எங்களுக்கு நிறைய ஃபுட்டு தரீங்க, அதனால நீங்க யூஸ்வலா அலவன்ஸ் கொடுக்கறதே போதும், டெய்லியும் கொடுக்குற சம்பளம் வேணாம் அப்படின்னு சொல்றப்ப ஹீரோ வந்துட்டு ஆனா நம்மளோட கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு பணம் வேணும்ல அது கொஞ்சம் சேர்த்து வைக்கணும்ல அப்படிங்கிறப்ப சோஃபியா இருந்துட்டு நான் உங்களை விட ரொம்ப நாள் உயிர் வாழ்வேன், பட் நீங்க இறந்துட்டா கூட உங்க கல்லறையை நான் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படிங்கிறப்ப மரியா இருந்துட்டு என்னோட கல்லறை உங்களோட கல்லறை பக்கத்து பக்கத்துல இருந்தா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்றா. அப்ப அந்த சிடோனியா எம்பையர்ல அவங்க வந்துட்டு ஒரு நாட்டுக்குள்ள போயிட்டு ஹீரோவோட அந்த கிளீனிங் டிவைஸை எப்படியோ எடுத்துட்டு வந்துட்டாங்க. அப்ப அவர் இருந்துட்டு நம்மளோட புனிதமான லைட் மேஜிக்கை கடவுளை அசங்கியப்படுத்துற மாதிரி இந்த டாய்லெட் விஷயத்துல யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறப்ப அவனுமே சர்ச் ஆஃப் டிவைன் லைட்ல இருக்கிற ஸ்குவாட்ஸுமே அந்த ஈவலை அழிக்கிறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு கண்டிப்பா நம்மளோட கடவுளுமே இதைதான் விரும்புவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அங்க ரேவா இருந்துட்டு சோஃபியா அதுக்கப்புறம் மரியா மாதிரி நானும் அட்வென்ச்சரா மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் அது மூலியமா எனக்கு நிறைய ஸ்கில்லும் மானாவும் கிடைக்கும், உங்களுக்கு ஆல்கெமிலையும் நான் ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே போயிட்டு அட்வென்ச்சரரா ரெஜிஸ்டர் பண்ணிட்டு எனக்கு தர வேண்டிய காசுகளை மட்டும் என்னோட வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க அப்படிங்கிறப்ப அந்த ஹான்ஸ் இருந்துட்டு ஓகே. அதுக்கப்புறம் மிஸ்டர் டாக்குமி உங்களோட பார்ட்டிக்கு பேர் செலக்ட் பண்ணிட்டீங்களா, ஏன்னா ரேவா தவிர மத்த எல்லாருமே டி ரேங்க்ல இருக்கீங்க, நம்ம கில்டுலயுமே ஒரு முக்கியமான பார்ட்டி நீங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஆனா ஆக்சுவலா நான் அட்வென்ச்சரர் ஆகணும்னே ஆசைப்படலையே, அது மட்டும் இல்லாம அந்த லைன் ஃபேங் பார்ட்டியில இருக்கிற மாதிரி எங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ரோல் இல்ல, முன்னாடி நின்று யார் சண்டை போறன்னு கூட எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறப்ப அந்த கில்டு மாஸ்டர் வந்துட்டு அதை நான் பாத்துக்கிறேன், சண்டை போடணும்னா நல்ல உடம்பு வேணும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஆனா அட்வென்ச்சராக விரும்பலன்னு சொன்னேன் அப்படிங்கிறப்ப அதெல்லாம் நீ பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போட்டு புளிஞ்சு எடுத்து ஹான்ஸ் பேர் யோசிக்க சொன்னானே யோசிச்சிட்டி அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு விஆர் அட்வென்ச்சர்ஸ் வைக்கிறேன் அப்படிங்கிறப்ப ரொம்ப சிம்பிளா இருக்குது, உன்னை அடையாளப்படுத்துற மாதிரி ஒரு பேடு வை அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஏன்னா ஃபாதர் ஆஃப் டாய்லெட்னு வைக்கிட்டுமா அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு தூக்கி வீசிட்டு ரொம்ப மோசமா இருக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அப்ப டாய்லெட் லிட் அப்படிங்கிறப்ப டாய்லெட்டை முதல்ல விடு அப்படின்னு அவர் தூக்கி வீசிட்டு இருக்கிறப்ப ரேவா இருந்துட்டு ஆல்கெமிஸ்டா இருக்கிறது இவ்வளவு கஷ்டமா அப்படின்னு நினைக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ மத்தவங்கள்ட்ட நீங்க ஏதாச்சும் பேர் சொல்லுங்களேன், ஒவ்வொரு தடவை கேவலமான பேர் சொன்னா நான் தூக்கி தூக்கி வீசிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறப்ப மரியா இருந்துட்டு மிஸ்டர் டாக்குமே அதுக்கப்புறம் அவரோட சர்வன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டீடைலா வேணும்னு கேக்குறாரு அப்படிங்கிறப்ப ரேவா இருந்துட்டு அப்படின்னா மிஸ்டர் டாக்குமி அவரோட மெய்டு அவரோட பாடி கார்டு அவரோட பெட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஆல்கெமி ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கவ எப்படி இருக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இது ரொம்ப பெரிய டீடைலா இருக்கு, நம்மள அடையாளப்படுத்துற மாதிரி ஒரு பேர் வேணும் அப்படிங்கிறப்ப மரியா இருந்துட்டு அப்படின்னா டாய்லெட் ஃப்ரிட்ஜ் அப்புறம் மிஸ்டர் டாக்குமி எப்படி இருக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இதை கேட்டு 5 தடவை தூக்கி வீசுவார் அப்படிங்கிறப்ப மரியா வந்து
அவ்வளவு கேவலமான பேரையா சொல்லிட்டேன், எனக்கு இப்ப டாய்லெட் மாதிரி ஃபீல் ஆகுது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இல்ல அவர் டாய்லெட்டே வேணாம் அப்படிங்கிறாரு. அப்படிங்கிறப்ப சோஃபியா இருந்துட்டு உங்க இந்த அளவு கொடுமைப்படுத்தி இருக்கிறாரா, இப்பயே போயிட்டு அவரை நான் வெட்டிட்டு வந்துறேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து இல்ல அவர் ட்ரைனிங்க்கு தான் ஹெல்ப் பண்ணாரு, அவரால என்னோட லெவலுமே அதிகமாயிருக்கு, என்னோட எவேஷன் ஸ்கில் மார்ஷியல் ஆர்ட் ஸ்கில் எல்லாம் அதிகமாயிருக்கு அப்படிங்கிறப்ப அவ்வளவு அமைதியாக பேர் கண்டுபிடிக்கிற வரைக்கும் இதே பிரச்சனை தான் போல அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ இப்ப இருக்கிறதுல இருந்து ஒரு 10 மாசம் கழிச்சு அந்த உலகத்துக்கு வந்த ஹீரோ யமாட்டோ இருந்துட்டு பயங்கரமா இப்ப இம்ப்ரூவ் ஆகிக்கா சண்டை போறதுல. ஆனா அந்த அக்கீரா அப்படிங்கிறவன் அவன் சும்மா ஸ்வாட வச்சுக்கிட்டு முன்னாடி போய்கிட்டே இருக்கிறான். இதெல்லாம் சண்டையில செட் ஆகுமா அப்படிங்கிறப்ப அந்த அக்கனை இருந்துட்டு நீயுமே அப்படிதான் பண்ற, நீ மட்டும் இங்க ஹீரோ கிடையாது, எங்களையுமே இங்க இருக்கிறவங்க அப்படிதான் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்ல அந்த அக்கீரா இருந்துட்டு சரி விடு, நம்ம 2 பேரும் வேற எங்கேயாச்சும் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமா, என்ன உன்னோட ஸ்லேவ் பாத்துருவான்னு நினைக்கிறியா, நம்மளோட உலகத்துல இருந்த மாதிரி இங்கேயும் நான் இருக்கலாம்னு நினைக்காத அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு நம்மளோட உலகத்துல நீ இன்னும் நல்லவனா இருந்த அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டு அவ மறுபடியும் புக்ல படிச்சு பாக்குறப்ப கடவுள் ஆனத்து தான் மனுஷங்களையும் அவங்களுக்கு சர்வ் பண்றதுக்கு மத்த இனங்களையுமே படைச்ச மாதிரி போட்டிருந்தாங்க. அப்ப அவர் இருந்துட்டு ஆனா நாடுகளுக்கு இடையில போற ஒரு வியாபாரியை சந்திச்சு கேட்டப்ப கடவுள் நோலின் தான் எல்லா இனங்களுமே படிச்சாரு அப்படின்னு சொன்னாரு. சோ இந்த நாட்டுல அந்த சர்ச் ஆஃப் டிவைன் லைட்டோட மதம் தான் ரூல் பண்ணிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். உலகத்தோட அமைதிக்காக எங்களை சமன் பண்ணேன்னு சொன்னாங்க. பட் அவங்களோட உண்மையான நோக்கம் என்ன அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. அங்க ஹீரோ இருந்துட்டு இந்த ரிங்க வச்சுக்கோ, இதை வச்சு உன்னோட மேஜிக் ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணலாம், அதுக்கப்புறம் இந்த ஸ்டாஃபை ட்ரெண்ட் வுட்டும் அடமான்டைன் அலாயும் வச்சு உனக்காக பண்ணிருக்கேன், அட்வென்ச்சர் போகணும்னா நல்ல வெப்பன்ஸுமே நமக்கு வேணும் அப்படிங்கிறப்ப அவளுக்கு மட்டும் வெப்பன் அப்படின்னு மேப்பிள் கேட்க ஹீரோ வந்துட்டு இதோ உனக்கு தான் செஞ்சு வச்சிருக்கேன், இதை செய்யறதுக்கு ரேவாவும் ஹெல்ப் பண்ண அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு 2 பேத்துக்குமே ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அங்க ஹீரோ வந்துட்டு ஒரு பேரை சொல்றப்ப அந்த கில்டு மாஸ்டர் வந்துட்டு ரிஜெக்ட் அப்படின்னு போட்டு அடிச்சாரு. மரியாவும் ஒரு பேர் சொல்றா, அதுவும் ரிஜெக்ட்னு சொல்லி ஹீரோ போட்டு அடிச்சிட்டு இருக்க. இதெல்லாம் பார்த்தா சோஃபியா கோவமாயிருவாளே அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு உங்களோட டிஃபென்ஸ் நல்லாவே இல்ல, நீ இன்னும் சீக்கிரமா ரியாக்ட் பண்ணணும், உங்களோட வீக் ஸ்பாட்டே அவர் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து இப்ப எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாளா அப்படின்ட்டு அடி வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறப்ப ஹான்ஸ் இருந்துட்டு நீங்க ஏன் ஒரு எஸ்கார்ட் மிஷன் எடுக்க கூடாது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு கேட்க கில்டு மாஸ்டர் இருந்துட்டு உங்களோட கேரேஜ் வச்சு ஒரு 4 நாள் தான் ஆகும் போயிட்டு வரவே அப்படிங்கிறப்ப லயன் சாங் தானே இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறப்ப அந்த பார்ட்டி வெளி வேலையா போயிருக்காங்க அப்படின்னு ஹான் சொல்ல மத்தவங்களுமே ரொம்ப ஆர்வமா இருக்க ஹீரோவும் சரி நான் கொஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் எஸ்கார்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கப்ப ஹீரோ வந்து மான்ஸ்டர் வராம இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிறவர் இருந்துட்டு நான் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான நிறைய பொருட்களை வாங்கணும், பிரசிடென்ட் இருந்துட்டு அங்க பால் சார்ந்த பொருட்களையுமே வாங்கிட்டு வர சொல்லியிருக்கிறாரு, ஏதோ சீஸ் ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்களே அதெல்லாம் அங்க இருக்குமாமா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு மில்க் அதுக்கப்புறம் சீஸ் அப்படின்னு சந்தோஷப்படுறான். அப்ப வழியில வந்துட்டு சில காப்ளின்ஸும் சில புஷ்வூல்ஸும் அதனோட இடத்துக்காக சண்டை போட்டுட்டு இருக்கு. அப்ப கெமிலியா அட்டாக் பண்ணு அப்படின்னு மேப்பிள் சொல்ல ஒரே அட்டாக்ல அந்த கெமிலியா வந்து அதுங்க எல்லாத்தையுமே அழிச்சிருது. அப்ப அவங்க எஸ்கார்ட் பண்ணி போறவரும் உங்களோட கேரேஜ் எதுவுமே அட்டாக் பண்ணாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு ஒயிட் ஸ்டூ அப்படிங்கிறப்ப அவங்க எல்லாமே பார்க்கவே சூப்பரா இருக்கு அப்படின்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ வந்துட்டு இதோட டேஸ்ட் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் இந்த சீஸ் இருந்துட்டு என்னோட உலகத்தை ஞாபகப்படுத்துது அப்படின்னு நினைச்சிட்டு வீட்டுக்கு போறப்ப பாலும் சீஸும் வாங்கிட்டு போலாம் அப்படிங்கிறப்ப ஓகே நைட் மார்க்கெட் திறந்தா இருக்கும் அப்படின்னு சோஃபியா சொல்றா. அதுக்கப்புறம் சீஸையுமே சாப்பிட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு ரேவா சொல்ல ஹீரோ வந்து நான் இந்த உலகத்துக்கு வந்து சில மாசங்கள் தான் ஆனாலும் ஏதோ ரொம்ப வருஷம் ஆன மாதிரி இருக்குது, எப்படி என்னோட உலகத்துக்கு நான் திரும்பி போக முடியாது, இந்த மாதிரி சீஸ் எல்லாம் சாப்பிடறதுனாலதான் என்னோட உலகத்தோட ஞாபகம் வருது அப்படின்ட்டு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துட்டு இங்க அரிசி கிடைக்காதா அப்படின்னு கேட்க சோஃபியா இருந்துட்டு சேபர் கிங்டம்ல சாப்பிடுவாங்களே அதானே அப்படிங்கிறப்ப மரியாவும் நம்மளோட பால்டன் இல்ல பட் ராயல் கேபிட்டல்ல இருக்கதான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து தெரிஞ்சிருந்தா நான் வாங்கிட்டு வந்திருப்பேன் அப்படின்னு நினைக்க ஏன் அவ்வளவு சாப்பிட ஆசையா அப்ப நான் கேட்க இல்ல அது நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன் அவ்வளவுதான். அப்புறம் சோஃபியா நீ உன்னோட ஊரை விட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சுல எப்பயாச்சும் அங்க திரும்பி போகணும்னு நினைப்பு வந்திருக்கா அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு இல்ல எனக்கு இப்ப இருக்கிற வாழ்க்கை ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமா அந்த கர்ஸ்னால நான் ஒரு கூண்டுல இருந்த பறவை மாதிரி இருந்தேன், பட் உங்களோட கான்ட்ராக்ட் போட்டதுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஒரு புது லைஃபே ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கு, உங்க எல்லாரும் கூடயும் அடுத்து என்ன ஜேர்னி போக போறேன் அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோட காத்துக்கிட்டு இருக்கேன், அடப்பட்டு இருந்த எனக்கு என் வாழ்க்கையில முன்னாடி போறதுக்கு தேவையான சிறகுகள் அதாவது விங்ஸை எனக்கு கொடுத்தீங்க, அதனால ஃபியூச்சரை மட்டும்தான் பத்தி நினைக்கிறேனே தவிர பாஸ்ட பத்தி நான் நினைக்கவே இல்லை அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற எல்லாருமே ஆமா நானும் தான் அப்படிங்கிறாங்க. அந்த கெமிலியா ஹார்ஸ் கூட தலையாட்டுது. அப்ப ஹீரோ வந்துட்டு நானுமே ஒரு புது வாழ்க்கைய தொடங்கிட்டேன், எனக்கு இந்த விங்ஸை கொடுத்தது அந்த காடஸ் நோலின் அப்படின்னு நினைச்சிட்டு விங்ஸ் ஆஃப் நோலின் இந்த பேர் எப்படி இருக்கு நம்ம பார்ட்டிக்கு, ஏன்னா நம்ம எல்லாருமே முன்னாடி போறதுக்கான விங்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற எல்லாருமே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றப்ப ஹீரோ வந்து அப்ப டிசைட் ஆயிருச்சு நம்ம பார்ட்டியோட பேரு விங்ஸ் ஆஃப் நோலின் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவங்களோட மிஷன் முடிஞ்சு திரும்பி வந்து 2 நாள் கழிச்சு ஹீரோ போறப்ப அந்த இடத்துல உடம்ப நகர விடாம பண்ற பாய்சன் இருக்கு, மத்த எல்லாத்தையுமே அந்த சர்ச் ஆஃப் லைட்டை சேர்ந்தவங்க புடிச்சு வச்சிருக்காங்க. அப்ப ஹீரோ அட்டாக் பண்ண வரப்ப அவனோட கத்திய பின்னாடி இருந்து தட்டி வரப்ப ஹீரோ ரெண்டு அவனை அடிச்சு போட்டாதான், இன்னொருத்தன் அட்டாக் பண்ண வரப்ப அவனையுமே அடிச்சு போட்டு காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு மத்த எல்லாத்தையுமே குணமாக்கிறான். சோஃபியா இருந்துட்டு என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து இது உன்னோட தப்பு இல்ல அப்படிங்கிறப்ப எப்படி உங்களை மட்டும் இந்த பாய்சன் அஃபெக்ட் பண்ணல அப்படின்னு கேட்க ஹீரோ வந்து எனக்கும் மேப்பிளுக்கும் இந்த மாதிரி பாய்சன்ஸ்க்கு எதிரா ரெசிஸ்டன்ஸ் ஸ்கில் இருக்கு அப்படிங்கிறப்ப மேப்பிள் இருந்துட்டு வெளியே இருக்கிறவங்க என்ன பண்றது, வெளியே நிறைய பேர் இப்படி சுத்திட்டு இருந்தானுங்க, சரி உள்ள இருப்பானுங்க வந்து பாக்குறவங்க அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறப்ப சோஃபியா இருந்து இதை பிளான் பண்ணிருக்காங்க, கில்டு கிட்ட நம்ம உதவி கேட்கலாம் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து அப்படின்னா உடனே போயிட்டு கில்டு மாஸ்டரை கூட்டிட்டு அப்படிங்கிறப்ப அவரு வந்து பார்த்துட்டு இதை நீ லார்டு கிட்ட ரிப்போர்ட் பண்றதா நல்லது, விஷயம் கொஞ்சம் மோசமானது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதோட எபிசோட முடிச்சாராங்க. ஸ்டார்டிங்ல ஹீரோ அட்டாக் பண்ணதை பத்தி
அங்க ஒருத்தவங்க இருந்துட்டு உங்களை அட்டாக் பண்ணது வந்துட்டு டிவைன் லைட் ஸ்குவாட்ரன்ஸ். அவங்க சர்ச் ஆஃப் டிவைன் லைட்டை யார் அவமதிக்கிறாங்கன்னு தோணுதோ அவங்களை யோசிக்காம கொண்டுருவாங்க அப்படிங்கிறப்ப அந்த ஊரோட லார்டு இருந்துட்டு அவங்க அமைச்சிருக்கிறது அந்த சிடோனியா எம்பையர் தான் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அப்படின்னா திருட வரல என் உயிரோடக்க வந்திருக்காங்க அப்படின்னு கேட்க அந்த லார்டு இருந்துட்டு ஆமா உங்களோட பியூரிபிகேஷன் டிவைஸ்னாலயா தான் இருக்கும் அப்படின்னு அந்த லார்டு சொல்ல ஹீரோ இருந்துட்டு அதுவும் கரெக்ட் தான். ஏன்னா இங்க இருந்த கழிவு நீர் எல்லாத்தையுமே சர்ச் ஆஃப் டிவைன் லைட் அதுக்கப்புறம் சர்ச் ஆஃப் கிரியேஷன் இந்த ரெண்டு சர்ச்சை சேர்ந்த பிரீஸ்டுங்க தான் சுத்தப்படுத்திட்டு இருந்தாங்க. இந்த சர்ச் ஆஃப் கிரியேஷனை சேர்ந்தவங்க டொனேஷனை மட்டுமே வச்சு வேலை செஞ்சிருக்கிறப்ப அந்த சர்ச் ஆஃப் லைட்டை சேர்ந்தவங்க லைட் மேஜிக் யூஸ் பண்றதுனால நிறைய அமௌண்ட்டை ஃபீஸா வாங்கினாங்க அப்படிங்கிறப்ப அந்த கில்டு மாஸ்டர் இருந்துட்டு ஆமா இப்ப அவங்களோட ஃபீஸே உங்களால போயிடுச்சு அப்படிங்கிறப்ப ஹீரோ ரெண்டு நான் வேற நாட்டுக்கு ஓடி போயிட்டு கொஞ்ச நாள் இருக்கட்டும் அப்படிங்கிறப்ப அவங்க எல்லாருமே இல்ல நீங்க இங்க தான் சேஃபா இருப்பீங்க இங்க சர்ச் ஆஃப் கிரியேஷனை ஃபாலோ பண்ற நிறைய பேர் இருக்காங்க செக்யூரிட்டியை டைட் பண்றோம் அப்படிங்கிறப்ப கில்டு மாஸ்டர் இருந்துட்டு ஆமா இவன் அட்வென்ச்சரர் போகிறப்பையும் ரொம்ப சேஃபா இருக்கணும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு நான் எந்த அட்வென்ச்சரும் போகலையே அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு இந்த ஊர்லயே நீங்க தான் டாப் 5 கில்டுல ஒருத்தவங்க அப்படிங்கிறப்ப சோஃபியா என்னோட உயிரை கொடுத்து இவரை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறப்ப அந்த கில்டு மாஸ்டரும் உனச்சு அட்டாக் பண்ண வந்தா எப்படி நொங்க எடுக்கிறதுன்னு உனக்கு தான் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன்ல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அங்க போயிட்டு இருக்கப்ப ஹீரோ வந்துட்டு அவங்க கிளியரா என்னோட உயிருக்கு தான் ஆசைப்படுறாங்க பட் என்னாலதான் மத்தவங்களுக்கு ஆபத்து வருது அப்படின்னு நினைச்சிட்டு அவங்களோட பார்ட்டிக்கு வந்துட்டு விங்ஸ் ஆஃப் நோரின் அப்படின்னு பேர் சூஸ் பண்றீங்க அப்படின்னு போய் சொல்றப்ப அந்த ஹான்ஸ் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களை அட்டாக் பண்ண வந்தது இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே இப்ப தெரிஞ்சு போச்சு. உங்களை கொன்னா நிறைய பணம் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. பணத்துக்காக என்ன வேணாலும் சரி அட்வென்ச்சரர் சில பேர் இருக்காங்க. சோ ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அப்ப ஹீரோ வந்துட்டு மறுபடியும் அவங்க அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கு. சாரி இதெல்லாம் என்னாலதான் நடந்துச்சு அப்படிங்கிறப்ப அவங்க வந்துட்டு நீங்க எதுக்கு மன்னிப்பு கேக்குறீங்க நாங்க கொஞ்சம் அசால்ட்டா இருந்தோம் அவ்வளவுதான் இனிமேல் அப்படிலாம் நடக்காது அப்படின்னு சொல்றப்ப ஹீரோ வந்துட்டு நம்மள இந்த கிங்டமோட நைட்ஸே பாதுகாத்துட்டு இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதனால பெரிய அளவுல இந்த மேன்சனை சுத்தி ஒரு மேஜிக் பேரியரை போடுற டிவைஸை உருவாக்க போறேன். ரெஜிஸ்டர் ஆகாத யாரு உள்ள வரவும் அந்த பேரியர் இருந்துட்டு விடாது அப்படிங்கிறப்ப ரேவா வந்துட்டு நானும் ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு இப்ப அட்வென்ச்சரர் போகிறப்ப இப்ப சேஃபா இருக்குது அப்படிங்கிறப்ப சோஃபியா வேணா ஒரு அட்டாக்கர் இல்லைன்னா டேங்கரை நம்ம பார்ட்டியில சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறப்ப இந்த தடவையும் பசங்களை சேர்க்கவே கூடாது அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. அப்ப சோஃபியா சீக்கிரம் யாரும் நம்ம நம்ப மாட்டாங்க. சோ நீ ஏன் ஒரு ஸ்லேவ் எடுக்க கூடாது அப்படிங்கிறப்ப ஹீரோ அது உண்மைதான் மேஜிக்கல் கான்ட்ராக்டும் இருக்கும் ட்ரஸ்ட்டை பில்ட் பண்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அப்படிங்கிறப்ப ரேவாவும் மரியாவும் அப்படி இல்ல கான்ட்ராக்ட் இல்லனாலும் உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இருந்திருக்கும் அப்படிங்கிறப்ப சோஃபியா இருந்துட்டு நம்பிக்கை இல்லனா என் உயிரை கொடுக்க முன் வந்திருக்கவே மாட்டேன் அப்படிங்கிறப்ப எவ்வளவு கூலா சொல்றா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நைட் எல்லாமே தூங்கிட்டு இருக்கிறப்ப சோஃபியா பாக்குறப்ப ஹீரோ வந்துட்டு அந்த பேரியருக்கான ஆல்கமி மேஜிக் சர்க்கிள் வரைஞ்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் ரெடி ஆகிறப்ப சோஃபியா வந்துட்டு நானும் ஹெல்ப் பண்ணுமா ஏன்னா ஃபியூச்சருக்காக இந்த மேஜிக் சர்க்கிளை பத்தி நானுமே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறப்ப அப்ப ஹீரோ வந்துட்டு சரி இந்த மேஜிக் சர்க்கிள் எல்லாமே அந்த பிளேட்ல வந்துட்டு எனக்காக வரைஞ்சு கொடு அப்படிங்கிறப்ப அவ்வளவு வரைகிறா. அதுக்கப்புறம் ஹீரோமே அதை வச்சு பேரியர் போட ஸ்டார்ட் பண்ணிடுறான். அப்ப நேற்று நைட்டு நீங்க ஒழுங்கா தூங்கலதானே மிஸ்டர் டாக்குமி அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஆமா சில பிளானை யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படிங்கிறப்ப அங்க மேப்பில் இருந்துட்டு அந்த கெமிலியா ஹார்ஸுக்கு கோலம் கூட எப்படி சண்டை போடுறது அப்படிங்கிற ஒரு டம்மியை வச்சு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கா. அப்ப ஹீரோ வந்துட்டு நம்ம கிட்ட ஒரு கோலம் இருந்தா அதுவே ஒரு டேங்க் மாதிரி இருக்கும். கோலமை கண்ட்ரோல் பண்ணணும்னா ரொம்பவே கஷ்டமான மேஜிக் சர்க்கிளை அதோட கோர்ல நம்ம போடணும். அது மட்டும் இல்லாம அதை கண்ட்ரோல் பண்ணணும்னா என்னோட மானா மணிபுலேஷன் வந்துட்டு ரொம்ப ஹை லெவல்ல இருக்கணும். அது மட்டும் இல்லாம நிறைய மூவ்மெண்ட் இருக்கிறத அந்த கோலமை உருவாக்கணும். அது அப்புறம் பார்க்கலாம். இப்ப இந்த பேரியர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த பிளேட்டை நம்ம மேன்ஷனை சுத்தி வச்சா பேரியர் ஆக்டிவேட் ஆயிடும் அப்படிங்கிறப்ப ஹீரோக்கு இதனால அவனோட மானா மணிபுலேஷன் ஸ்கில் வந்துட்டு ஹை லெவலுக்கு போயிடுது. அப்ப ஹீரோ வந்துட்டு எனக்கு இது மூலமா ஸ்பெல் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு புது ஸ்கில் கிடைச்சிருச்சு. இதை நான் பெர்ஃபெக்ட் பண்ணனா என்னால கோலமை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றான். அதே நேரம் அங்க சிடோனியா எம்பையர்ல அந்த கிங் கிட்ட அங்க இருக்கிறவங்க நம்ம அவரை கொல்ல அமிச்ச ஆளுங்களை புடிச்சிட்டாங்க. முக்கியமா சர்ச் ஆஃப் டிவைன் லைட்ல இருந்து அவங்க அமைச்சிருக்கோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க ஸ்லேவ்ஸாவ புடிச்சு வச்சிருப்பாங்க அப்படிங்கிறப்ப எலிசபெத் வந்துட்டு அப்பா இப்போதைக்கு இதை விட்டுட்டு நம்மளோட பிளான்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணலாமே அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற ஒருத்தர் வந்துட்டு நம்மளுக்கு ஏன்ஷியன்ட் ரூயின்ஸ்ல கிடைச்ச மேஜிக் சர்க்கிளை அனலைஸ் பண்ணணும்னா அதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஏன்னா எல்லாமே பழங்காலத்து மொழிகள் எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறப்ப எத்தனை நாள் எடுக்கும் அப்படின்னு அந்த கிங்கு கேட்க அவர் இருந்துட்டு 2 மாசம் மேக்ஸிமம் 3 மாசம் அப்படின்னு சொல்றப்ப ஒரு மேஜிக் சர்க்கிளை காமிக்கிறாங்க. ஆக்சுவலா இதுதான் அந்த 3 ஹீரோஸுமே ஃபியூச்சர்ல இந்த உலகத்துக்கு கொண்டு வர அந்த சர்க்கிளா இருக்கும். அப்ப ஹீரோ வந்துட்டு இங்க கோலமா கண்ட்ரோல் பண்றதுக்கு சில பிராக்டிஸ் எல்லாம் பண்ணி பாக்குறான். பட் கரெக்டா அது வர மாட்டேங்குது. அப்ப மேப்ல இருந்து எதுக்குதான் உங்களுக்கு கோலம் வேணும் அப்படின்னு கேட்க ஹீரோ வந்து இங்க நம்மளோட வீட்டை ப்ரொடெக்ட் பண்ணதா அப்படிங்கிறப்ப அதான் நாங்களா இருக்கமே அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து பட் லாஸ்ட் டைம் மாதிரி நமக்கு தெரியாம வந்தா என்ன பண்றது அப்படிங்கிறப்ப மேப்ல இருந்துட்டு நீங்க ஏன் கோலம டேம் பண்ணி பார்க்க கூடாது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து இதை பத்தி எனக்கு தோணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சோஃபியா கிட்ட போய் கேட்கிறப்ப சோஃபியா இருந்தா ஃபாரஸ்ட் ஆஃப் டெத் அதுக்கப்புறம் கோரஸ் பக்கத்துல இருக்கிற டஞ்சன் கிட்ட சில அயன் கோலம்ஸ் வரும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு டஞ்சன் இருக்கா அப்படிங்கிறப்ப சோஃபியா இருந்து ஆமா ஏன் அப்படி கேக்குறீங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இல்ல நான் போனதுல அதனால கேட்டேன் சரி டஞ்சனுக்கு போலாமா அப்படிங்கிறப்ப சோஃபியா இருந்துட்டு அட்டாக்கார அதுக்கப்புறம் டேங்க் இல்லாம போகவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் இவங்க ஃபாரஸ்ட் ஆஃப் டெத் அப்படிங்கிற இடத்துக்கு போய் பாக்குறப்ப அங்க ஒரு கோலம் இருக்கு. அதுவும் ரொம்ப பெருசா இருக்குது. அப்ப சோஃபியா இருந்துட்டு அதை டிஃபீட் பண்ண பாக்கணும்னா அதோட செஸ்ட்ல இருக்கிற கோரையும் அதுக்கப்புறம் சென்டர்ல இருக்கிற கோரையுமே நம்ம அட்டாக் பண்ணணும். ஆனா சென்டர்ல இருக்கிற கோரை அட்டாக் பண்ணா அது செத்து போயிடும் அப்படிங்கிறப்ப ஹீரோ அது சாக விடக்கூடாது அப்படிங்கிறப்ப இது இருக்கிறத அது சென்ஸ் பண்ணிடுது. அப்ப ஆபத்து நம்ம போயிடலாம் அப்படின்னு சோஃபியா சொல்றப்ப அப்ப ஹீரோ இருந்துட்டு ஆபத்தானதா இருந்தா நம்ம சைடு இருந்தா நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுகிட்ட போறப்ப வாங்க மிஸ்டர் டக்குமே கவர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிட்டு அந்த கோலம் அட்டாக் பண்ண போறப்ப ஹீரோ வந்துட்டு
ஒரு நிமிஷம் இருங்க, எங்களுக்குள்ள ஏதோ ஒரு லைட்டான கனெக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றப்ப, அங்க இருக்கிறவங்க ரொம்ப தைரியமா இருக்கீங்களே அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு பயத்துல நடக்கிறது எனக்கு தான் தெரியும். பட் இதுகிட்ட இருந்து எந்த ஒரு ஆபத்தும் வர மாதிரி எனக்கு தெரியல. ஒருவேளை கடவுள் நோலினோட இடத்தை இது பாதுகாக்கிறதுனால அந்த கடவுள் எனக்கு கொடுத்த பிளஸ்ஸிங்க்கு இது ரியாக்ட் பண்ணுதோ அப்படின்னு சொல்லிட்டு கை நீட்டினா அந்த கோலமா டேம் பண்ணினா மத்தவங்கள்ட்டே சொல்றப்ப மேப்பிள் இருந்துட்டு அப்ப இது நம்மளோட புது ஃப்ரெண்டா, இதோட பேர் என்ன அப்படின்னு கேட்க ஹீரோ வந்து யோசிச்சுட்டு டைட்டன், எங்களோட ஊர் கதைகள்ல ஜெயண்ட்டுக்கு டைட்டன் தான் பேரு அப்படிங்கிறப்ப டைட்டன் வெல்கம் அப்படிங்கிறப்ப அது என்னமோ சொல்ல வரப்ப ஹீரோ வந்து இதுக்கு புது உடம்பு கேக்குதோ அப்படிங்கிறப்ப இப்படியே எப்படி ஊருக்குள்ள போறது அப்படின்னு சோஃபியா கேட்க பாக்கெட் டைமென்ஷன் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு ஹீரோ கேட்க அது இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இடிஞ்சு உளுந்து அழகா கியூட்டா குட்டியா மாதிரி வந்துருது. அவ மேப்பிள் இருந்துட்டு மாஸ்டர் இது பேசுறது நமக்கு தெரியற மாதிரி ஏதாச்சும் ஒரு டிவைஸ் செய்யுங்க அப்படின்னு சொல்றா. அதே சமயம் ஹீரோ இப்ப இருக்கிற டைமுக்கு கொஞ்சம் ஃபியூச்சர்ல அந்த 2 ஹீரோஸ் இருக்கானுங்களா அவனுங்கலாம் இப்ப சொல்லி கொடுத்த நைட்ஸை விடவே நல்லா சண்டை போட ஆரம்பிச்சிட்டானுங்க. அவங்களோட ஆட்டிடியூடே சேஞ்ச் ஆயிருச்சு. பொண்ணு கூட எல்லாம் சேர்ந்து சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அந்த அக்கனைய மட்டும் கேவலமா இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த அக்கீரா இருந்துட்டு என்னம்மா பொறாமையா இருக்கா அப்படிங்கிறப்ப அந்த யாமட்டோ இருந்துட்டு இவன மாதிரிலாம் நான் பேச மாட்டேன், எப்பனாலும் நீ வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு கோவப்பட்டு போயிடறா. அப்புறம் ஹீரோ வந்துட்டு டைட்டன் உனக்கு ஒரு நல்ல பாடியை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், சீக்கிரமே இதை சிந்தசைஸ் பண்ணிடுறேன், ஆனா அதுக்கு முன்னாடி மேட்டர் எல்லாம் செட்டில் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்கள போயிட்டு என் உயிருக்கு ஆபத்து இருக்கு, என் கூட இருந்தா உங்களுக்குமே ஆபத்து, அதனால நம்மளோட கான்ட்ராக்டை நம்ம கேன்சல் பண்ணிடலாம், உங்களுக்கு எதுக்கு ஆபத்துல தள்ளணும், அன்னைக்கு அட்டாக் நடந்ததுல இருந்தே இதை நினைச்சிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிறப்ப சோஃபியா இருந்துட்டு நீங்க எதையோ நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு தெரியும், பட் நம்ம கான்ட்ராக்டை கேன்சல் பண்றதா அப்படிங்கிறப்ப இதுதான் பெஸ்ட் அப்படின்னு ஹீரோ சொல்ல உங்களை யாரும் ப்ரொடெக்ட் பண்ணுவா அப்படின்னு கேட்க ஹீரோ இருந்துட்டு அதான் டைட்டன் இருக்கு அப்புறம் என்னோட மத்த 2 பெட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறப்ப இப்படி பண்ணி ஆகணுமா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து கவலைப்படாதீங்க, உங்களோட வாழ்க்கையை கம்ஃபர்டபுளா வாழ்ற மாதிரி நான் உங்களுக்கு நிறைய பணம் வந்துட்டு தந்துடுறேன், உங்க வீட்டுக்கு கூட அதை அனுப்பி வச்சிடறேன் ரேவா அப்படிங்கிறப்ப அது இப்ப முக்கியம் இல்ல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து நிறையன்னு சொன்னாலும் இது உங்களுக்கு 10 மந்த் தெரியல அப்படின்னு சொல்றப்ப அப்ப மரியா இருந்துட்டு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க என் கூட சண்டை போடணும், எதுக்காக மிஸ்டர் டாக்குமி எப்பவுமே உங்களோட உயிரை விட எங்களோடதையே ரொம்ப முக்கியமானதா நினைக்கிறீங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஏன்னா நீங்க தான் எனக்கு முக்கியமானவங்க அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு அப்படிங்கிறப்ப உங்க சைடு நின்று சண்டை போட சொல்லாம எதுக்காக எங்களை போக சொல்றீங்க, நீங்க தானே நம்மளோட பார்ட்டியோட நேம் விங்ஸ் ஆஃப் நோலின் அப்படின்னு சொன்னீங்க, ஒரு ரெக்க இல்லனாலும் எந்த ஒரு விஷயத்தினாலும் பறக்க முடியாதுல்ல, என்ன மன்னிச்சிருங்க, இந்த மாதிரி ரூடான விஷயம் எல்லாத்தையுமே உங்கள்ட்ட சொன்னதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ அழுதுட்டு இருக்கப்ப சோஃபியா இருந்துட்டு எங்களோட நல்லதுக்காக தான் நீங்க சொல்றீங்க அப்படின்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது மிஸ்டர் டாக்குமி, பட் நான் சொல்றதுமே புரிஞ்சுக்கங்க, இப்ப நீங்க சொன்ன விஷயம் தான் எங்க கிட்ட நீங்க சொல்லவே கூடாத ஒரு மோசமான விஷயம் அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு ஃபர்ஸ்ட் மரியா அவன் கூட சேர்றப்ப சொன்னது, ரேவா இருந்துட்டு இவன் கூட சேர்றப்ப சொன்னது, உங்களுக்கு கடைசி வரைக்கும் விசுவாசமா இருப்ப அப்படின்ட்டு சோஃபியா சொன்னது எல்லாத்தையும் நினைச்சிட்டு என்ன மன்னிச்சிருங்க, உங்களோட ஃபீலிங்ஸை நான் புரிஞ்சுக்காம விட்டுட்டேன், நான் இன்னுமே மெச்சூர் ஆகாம தான் இருக்கேன், சோ என்ன மாதிரி ஒரு ஆள் கூட இன்னும் கொஞ்ச நாள் இருப்பீங்களா அப்படிங்கிறப்ப சோஃபியா இருந்துட்டு ஸ்டார்டிங்ல இருந்தே நான் உங்க பாடி கார்டு தான், சோ ஆபத்து வரப்பதான் நான் உங்க பக்கத்துலயே இருக்கணும், சாகிறதுனால நம்ம சேர்ந்து சாகலாம் அப்படிங்கிறப்ப மரியா இருந்துட்டு நான் இங்கேயே தான் இருப்பேன், வேற எந்த இடத்துக்கும் போக மாட்டேன் அப்படிங்கிறப்ப ரேவா இருந்துட்டு உங்க கூட சேர்ந்துதான் சில விஷயங்களை கத்துக்கவே ஆரம்பிச்சேன், இனிமேலும் நிறைய கத்துக்கிட்டு நிறைய விஷயங்களை உருவாக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோ இருந்துட்டு அந்த டைட்டன் கோலம்க்கு ஒரு ஆர்மரை செஞ்சு கொடுத்துட்டு நல்லா இருக்கு அப்படிங்கிறப்ப நல்லா இருக்கு மாஸ்டர் அப்படின்னு அது சொல்றப்ப பரவாயில்லையே இப்ப பேசுறது கேக்குது அப்படின்னு மேப்பிள் சொல்றா. அப்ப ஹீரோ வந்துட்டு இதுக்கு நல்ல ஆர்மர் மேஸ் அதுக்கப்புறம் ஷீல்டு கொடுத்துருக்கேன், முக்கியமா இதுதான் அப்படின்னு சொல்றப்ப இதோட பெரிய டைட்டன் பாடி தனியா இருக்குது, இந்த குட்டி கோலம் இருந்துட்டு அதுக்குள்ள அப்படியே ஒரு சின்ன ரோபோட் வந்துட்டு பெரிய ரோபோட் கூட சேரும்ல அந்த மாதிரி சேருது. அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் இதை வச்சு டிராகனே தோக்கடிக்கலாம் டஞ்சனுக்கு போலாம் போலே அப்படிங்கிறப்ப எல்லா பசங்களுமே இந்த மாதிரி ஒரு ரோபோட்னாலே ஒரு கிரேஸ் இருக்கதான் செய்யும். எனக்குமே மெக்கானிமே போகணும்னு ரொம்ப ஆசை தான், அதனால ஹீரோ வந்துட்டு இதுதான் உண்மையான ஹாப்பினஸா அப்படின்னு யோசிக்கிறான். அப்ப அதெல்லாம் அந்த கடவுள் பார்த்துட்டு உனக்கு தோணு எல்லாத்தையுமே பண்ணிட்ட போலயே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறப்ப இன்னொரு கடவுள் வந்துட்டு அந்த கடவுள் ஆனத்தோட ட்ரேஸ் வந்துட்டு தெரிய ஆரம்பிக்குது. என்னதான் அந்த கடவுள் அப்படிங்கிறவங்க இல்லனாலும் அந்த சிடோனியா எம்பையர்ல இருக்கிறவங்க அப்படி ஒரு கடவுளை கும்புறதுனால அவங்க உருவாக ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமா அவங்க ஒரு கெட்ட ஸ்பிரிட்டா மாறிட்டு இருக்காங்க. அந்த சிடோனியா எம்பையர் ஹீரோஸை சம்மன் பண்றதுனால மெயின் கான்டினென்ட்ல போர் நடக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறப்ப கடவுள் நோலில் இருந்துட்டு எனக்கு தெரியும், ஆனா என்னால் டைரக்டா இன்டர்ஃபியர் ஆக முடியாது அப்படிங்கிறப்ப அந்த இன்னொரு கடவுள் இருந்துட்டு அதுக்காக அந்த டாக்குமி இருமாங்கிறவனுக்கு அந்த மாதிரியான ஒரு உடம்பையும் உங்களோட பிளஸிங்கையும் கொடுத்து அனுப்புனீங்களா அப்படின்னு கேட்க அந்த கடவுள் நோலின் இருந்துட்டு எல்லாமே இப்போ உன் கையில தான் இருக்கு டக்குமி இருமா அப்படின்னு நம்மளோட ஹீரோ நினைச்சு சொல்லிட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சேன். எபிசோடோட ஸ்டார்டிங்ல பியானர் அப்படிங்கிற வில்லேஜ்ல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருமே ரெடி ஆகி போயிட்டு இருக்காங்க. அப்ப மானி அப்படிங்கிற ஒரு பொண்ணை கூப்பிட்டு வா போலாம் அப்படிங்கிறாங்க. போறப்ப திடீர்னு நம்ம வில்லேஜை விட்டு போக சொல்றாங்க. இந்த நோபல்ஸ் எல்லாம் அவங்களுக்கு பிடிச்சதை பண்ணிட்டு காப்பாத்தவே முடியாத நிலைமை வரப்ப நம்மளோட வில்லேஜை விட்டுட்டு பக்கத்து நாட்டுக்கு ஓடி போயிட்டானுங்க. அதனாலதான் நம்மளோட பொருளாதாரமே இப்படி அழிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமா அந்த நோபல்ஸ் எல்லாம் நம்பவே கூடாது. பாரு மணி, உன்னோட ஹஸ்பண்டுமே அவனுக்கு உடம்பு சரியில்லாம ஆகுற வரைக்கும் அவங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சான், ஆனா அவங்களுக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கவே இல்ல, கிட்டத்தட்ட ஹஸ்பண்ட் அவங்க தான் கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பிரசன்ட்டுக்கு வந்தா அந்த போஸ்டனோட லார்ட் இருந்துட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 1000 சிட்டிசன்ஸ் வந்துட்டு அந்த வில்லேஜை விட்டுட்டு போனாங்க. பெரிய மனசோட கவுண்ட் ராக்ஃபோர்ட் இருந்துட்டு அவங்களோட இடத்துல அவங்கள தங்க வச்சுக்கிட்டாங்க. ஆனா நம்மளோட மக்களை நம்மளால கைவிட முடியாது அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற ஒருத்தரும் அவர் வந்துட்டு அந்த 1000 பேத்துக்குமே இடம் ரெடி பண்ணிட்டீங்களான்னு கேட்கிறாரு. அப்படிங்கிறப்ப அந்த லார்டு இருந்துட்டு அத்தனை பேருக்கும் அப்படின்னா நிறைய இடம் தேவைப்படும், இந்த இடம் தான் கரெக்டா இருக்கும், ஆனா இந்த இடத்துல நிறைய மான்ஸ்டர் வரும், பட் வேற வழியே கிடையாது, சோ இத அவரால் மட்டும் தான் பண்ண முடியும்
முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ தான் சொல்றாங்க, இங்க ஹீரோ வந்துட்டு நம்ம டஞ்சனுக்கு போலாம் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஒரு டஞ்சனுக்கு போயிட்டு டஞ்சனுக்கு போகணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. நாங்க வந்துட்டு பிளாக் டெத் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற ஏ ரேங்க் டஞ்சனை சூஸ் பண்ணியிருக்கிறோம். வெளியே இருக்கிறத விட இங்க இருக்கிற மான்ஸ்டர்ஸ் நிறையவும் ஸ்ட்ராங்காவும் இருக்கு. என்னதான் மரங்கள் பார்வைகளை மறைச்சாலும் கூட மேப்ல இருந்துட்டு மர மான்ஸ்டர் எல்லாத்தையுமே ஈஸியா கண்டுபிடிச்சாரா. டைட்டனுமே மேக்ஸிமம் அது எல்லா அட்டாக்கையுமே சமாளிச்சுக்குது. அதனால ஒவ்வொரு ஃப்ளோரோட பாஸையுமே நாங்க ஈஸியாவே கொன்னு அடுத்த லெவலுக்கு போயிட்டு இருந்தோம். ட்ரெஷர் செஸ்ட்ல இருந்த பொருளுங்க எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டோம். இது மூலியமா ஒரே நாளா நாங்க லாஸ்ட் ஃபோர்க்குமே போயிட்டோம். அப்படிங்கிறப்ப மரியாவும் மேப்பிளும் லாஸ்ட் பாஸா பார்க்க போறோம், ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. சோஃபியாவும் இருந்துட்டு பெருசா எந்த ஒரு டேமேஜுமே இல்லாம வந்துட்டோம். அப்படிங்கிறப்ப ஹீரோமென்ட்டு ஆமா நல்ல பெருசா எதுவும் டிராப் இல்ல. அப்படிங்கிறப்ப ஏதோ ஒண்ணு தெரியாம மிதிச்சாராம். மிதிச்ச உடனே பின்னாடி இருந்து ஒரு பெரிய இரும்பு பால் துரத்திட்டு வந்துருது. இது ஏதாச்சும் விளையாட்டுக்கா இருக்குமோ அப்படிங்கிறப்ப ஹீரோ எனக்கு இது வாழ்வாசாவா போராட்டம் அப்படின்ட்டு எல்லாருமே தப்பிச்சாராங்க. அப்ப மேப்ல இருந்துட்டு டைட்டனாலே அதை உடச்சிருக்க முடியுமே அப்படிங்கிறப்ப ஹீரோ எல்லாரும் ஓடுங்கன்னு கத்துனல அதை கேட்டு வந்துட்டான். அப்படிங்கிறப்ப டைட்டனும் மாஸ்டர் சொன்னா தட்டக்கூடாது அப்படின்னு சொல்றப்ப அங்க இருக்கிற வழி மூடிடுது. வேற வழி இல்லாம இந்த வழியில தான் போறோம்னு போறாங்க. அப்ப உள்ள ஹீரோ போயிட்டு வேணுமே இந்த வழியில வர வச்சிட்டாங்களோ அப்படிங்கிறப்ப சோஃபியா இருந்துட்டு அது வந்துட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப டஞ்சன் பாஸ் வருது. அது ஒரு எர்த் டிராகன். ஹீரோ இருந்துட்டு கிரேட் டைட்டனையும் நான் கூட்டிட்டு வந்திருக்கணுமோ அப்படிங்கிற மாதிரி குட்டி டைட்டன் நானே போதும் பாஸ் அப்படிங்கிறப்ப அதை அட்டாக் பண்றப்ப ஹீரோ இருந்துட்டு டைட்டன் அதோட வாழை கொஞ்ச நேரம் மட்டும் புடிச்சுக்க அப்படிங்கிறப்ப டைட்டன் இருந்துட்டு வாழை போய் புடிச்சுக்க மேப்ல இருந்துட்டு அவளோட வெப்ப வச்சு அந்த வாழை புடிச்சறா. சோஃபியாவுமே அவளோட ஸ்வாட வச்சு குத்திரா. அதுக்கப்புறம் ஹீரோ, ரேவா, மரியா 3 பேருமே அவங்களோட மேஜிக்கை வச்சு அட்டாக் பண்றாங்க. ஹீரோ இருந்துட்டு லைட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டை யூஸ் பண்ணு அப்படிங்கிறப்ப அந்த டைட்டனுமே யூஸ் பண்ணுது. அப்ப ஹீரோ இது இன்னும் முடியல அப்படிங்கிறப்ப அந்த டிராகன் இருந்துட்டு டைட்டன் அட்டாக் பண்ணிடுது. அப்ப சோஃபியா இருந்து அதோட வீக் பாயிண்ட் அதோட ஃபிளாங்க் அப்படிங்கிறப்ப ஹீரோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கெம்லியா வர வச்சு அந்த இடத்தை அட்டாக் பண்ணிட்டு இவன் அட்டாக் பண்ண போறான். பட் அது வாயில இருந்து நெருப்ப கக்க வரப்ப ஹீரோ அவனோட ஸ்வாட்ல லைட்னிங் இன்ஃபியூஸ் பண்ணி அதோட வாய்க்குள்ள தூக்கி போட்டு அதை கொன்னுறான். அப்ப சோஃபியா இருந்து உண்மையிலுமே நம்ம பண்ணிட்டோம் அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிறவங்க ட்ரெஷர் செஸ்ட் கிடைச்சிருச்சு, நம்ம டஞ்சனை கான்கோர் பண்ணிட்டோம் அப்படிங்கிறப்ப இப்ப அட்டாக் பண்ணதுனால அந்த கெமிலியாவுமே டார்க் ஹார்ஸ்ல இருந்து டிராகன் ஹார்ஸா மாறிடுது. அப்ப ஹீரோ இந்த டிராகனோட பார்ட்டை வச்சு கண்டிப்பா ஏதாச்சும் செய்யலாம் அப்படிங்கிறப்ப ப்ரொடியூசர் அப்படிங்கறத காமிக்கிறீங்க அப்படின்னு சோஃபியா சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோ டஞ்சன்ல இருந்து போனதுமே அந்த லார்ட் காட்வின் கூப்பிட்டு இந்த போல்டனோட சவுத் சைடுல ஒரு டெவலப் ஆகாத ஏரியா இருக்கு தெரியும்ல அப்படிங்கிறப்ப ஹீரோ தெரியும் நிறைய மான்ஸ்டர் இருக்கும், பக்கத்து நாடு கூட அதை கண்டுக்க மாட்டாங்களே அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிறவர் வந்துட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ட்ரியாரியா அப்படிங்கிற ஒரு கிங்டம்ல இருந்து படையெடுத்து வந்தாங்க. பட் அவங்களும் ஃபெயில் ஆயிட்டாங்க. அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு அது மட்டும் இல்லாம அங்க நிறைய அடமன்டைட் அதுக்கப்புறம் மித்ரில் தனிமங்கள் இருந்துட்டு கிடைக்குமாம்ல அப்படிங்கிறப்ப அந்த லார்ட் இருந்துட்டு அப்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்களா மிஸ்டர் டாக்குமி, நீங்க எங்களுக்கு அங்க ஒரு டவுனையே பில்ட் பண்ணி தரணும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு எதுக்கு ஏன்ட்ட சொல்றீங்க அப்படிங்கிறப்ப ஒண்ணும் இல்ல, நீங்க போர்டு வில்லேஜ்ல ஒரு ஸ்டடியான வால் இருந்துட்டு சீக்கிரமா பில்ட் பண்ணி கொடுத்தீங்களா அதனாலதான் கேக்குறோம் அப்படிங்கிறப்ப லார்டு கூட இருக்கிறவரும் சவுத் சைட்ல ஒரு 100 கிலோமீட்டர்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கு, அந்த வில்லேஜ் உருவாக்குனீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறப்ப சோஃபியா இருந்துட்டு மிஸ்டர் டாக்குமி இப்ப ஆபத்தான நிலைமையில இருக்கிறாரு, இப்பன்னு பார்த்து இந்த வேலையை கொடுக்குறீங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ பரவாயில்ல நீங்க சொல்லுங்க அப்படிங்கிறப்ப லார்டு இருந்துட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வில்லேஜ சில பணத்தாசை பிடிச்ச நோபல்ஸ் டெவலப் ஆக விடாதனால அவங்க அந்த வில்லேஜை விட்டு வெளியே போனாங்க. வேற ஒரு இடத்துல அகதிகளா இருக்காங்க, அதனாலதான் அவங்களுக்காக ஒரு வில்லேஜை ஏற்படுத்தி தரணும்னு நான் நினைக்கிறேன், இது ஒரு காரணம் அப்படிங்கிறப்ப வேற காரணம் இருக்கா அப்படின்னு சோஃபியா கேட்க ஹீரோ பரவாயில்ல இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஏன்னா நான் வீடு இல்லாம இருந்தப்போ ஒரு வில்லேஜஸ் என்ன அன்போட ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோ நைட்ஸ் எங்க பாதுகாப்புக்கு அனுப்புறேன்னு சொன்னாங்க, பட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விங்ஸ் ஆஃப் நோலி நாங்க பார்ட்டியே அங்க போயிட்டோம். தண்ணியும் என்வரான்மெண்ட்டும் நல்லா இருந்ததுனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் பெருசா இல்ல. எர்த் மேஜிக் யூஸ் பண்ணி ரேம்பை பில்ட் பண்றது, வாட்டர் பெரிமீட்டரை பில்ட் பண்றது, ஃபோர்ட்ரஸை பில்ட் பண்றது, உள்ள ரோடு போடுறது, அந்த பெரிமீட்டர்ல தண்ணியை விடுறது, மரத்தை சேகரிக்கிறது, அதுக்கப்புறம் மான்ஸ்டர்ஸை தேடி அட்டாக் பண்றது அப்படின்ட்டு எங்களுக்குள்ள நாங்களே வேலையை பிரிச்சுக்கிட்டோம் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு ஹீரோ இதுவே போதும் நினைக்கிறேன், போயிட்டு அந்த வில்லேஜஸ் எல்லாத்தையுமே இங்க டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்றியா அப்படிங்கிறப்ப இவ்வளவு போல்டன் போயிட்டு லார்டு கிட்ட சொல்றப்ப அவர் எனக்கு 10 நாள்ல அந்த அளவுக்கு டெவலப் பண்ணிட்டாரா அப்படிங்கிறப்ப சோஃபியாவும் ஆமா மிஸ்டர் டாக்குமி அவங்க அன்றாட வாழ்க்கைக்கு அந்த இடத்துல எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த வில்லேஜஸ் எல்லாமே இந்த தடவை சவுத் சைட்ல இருக்கிற ஒரு டெவலப்பே ஆகாத ஏரியாவுக்கு நம்ம அனுப்ப போறாங்களா, அங்க நிறைய மான்ஸ்டர் இருக்கும், நம்ம ஒரேடியே தீத்து கட்ட பாக்குறாங்க போல. பால்டன்ல இருந்து போன ஒருத்தர் தான் அந்த ஏரியாவை டெவலப் பண்ணிட்டு இருக்கிறாரா, அவருமே பழைய நோபல் மாதிரி தான் இருப்பாரு, அமைதியா நம்மள வாழவே விட மாட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த நைட் கேப்டன் இது என்ன மதிலா அப்படின்னு கேக்குறப்ப ஹீரோ வாங்க லாங் ட்ரிப் நல்லா கலைச்சு போயிருப்பீங்க, அந்த இடத்த விவசாயத்துக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறப்ப இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படிங்கிறப்ப ஹீரோ அது ஒண்ணும் இல்ல, மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ண அப்படின்னு தான் வெளியே இந்த மாதிரி ஒரு மதில் கட்டி வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறப்ப அவர் அதை நான் கேட்கல அப்படிங்கிறப்ப ஓ அதுவா, இந்த இடத்த ரூல் பண்ண போறவங்களுக்கு ஒரு கேசல் வேணாமா, அது வில்லேஜர் எல்லாத்துக்குமே வீடு இருக்கு, நைட்ஸுக்குமே தேவையான பேரக்ஸ் இருக்கு, கழிவுநீர் சுத்திகரிப்பும் இருக்கு அப்படிங்கிறப்ப அவர் எல்லா டீடைலுக்கு அட்டென்ஷன் கொடுத்தது ரொம்ப நன்றி. ஆனா நான் அதை பத்தி கேட்கல, எப்படி இவ்வளவு ஷார்ட் டைம்ல இதெல்லாம் பண்ணீங்க, அதுவும் கம்ப்ளீட்டா ஏதாச்சும் மேஜிக் யூஸ் பண்ணீங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ அந்த கேஸ்ல இன்னும் நான் கம்ப்ளீட் பண்ணல, எஸ் நான் கொஞ்சம் மேஜிக் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அங்க இருக்கிறவங்க நம்ம இங்கேயே வாழ போறோம் இன்கிரெடிபிளா இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த மானி அப்படிங்கிறப்ப சோஃபியா நீங்க தனியா தான் இருக்கீங்களா அப்படிங்கிறப்ப அவளும் ஆமா என்னோட ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு அப்படிங்கிறப்ப சோஃபியா தனியா இங்க விவசாயம் பண்றது கஷ்டமா இருக்கும், நீங்க வேற ஏதாச்சும் வேலை பாக்குறீங்களா, நாங்க எல்லாருமே இங்க டெவலப்மெண்ட்ல வேலை செஞ்சிருக்கனால எங்க மாஸ்டர் பாத்துக்க ஆள் இல்ல, உங்களுக்கு சமைக்க தெரியுமா அப்படிங்கிறப்ப அவளும் தெரியும் அப்படின்னு சொல்ல, அப்படின்னா பிரச்சனை இல்ல, நான் வேலையை முடிச்சுட்டு என்னோட மாஸ்டரோட உங்க சந்திக்கிறேன் அப்படிங்கிறப்ப அதுக்கப்புறம் அவ வரப்ப ஹீரோ
ஹீரோ இருந்துட்டு சோஃபியாட்ட வந்து நான் கதையை கேட்டேன். நீங்க மணி தானே, உங்களால எங்க எல்லாத்தையுமே பாத்துக்க முடியுமா, அவனோட சம்பளத்தை கூட பேசிக்கலாம் அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு ஹீரோவுமே நோபல் தான், அவனுமே பழைய மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்லாம் வண்டியில பேசியிருந்தாங்களா, அதை நினைச்சிட்டு என்ன மன்னிச்சிருங்க, என்னால அந்த ஆஃபர் ஏத்துக்க முடியாது அப்படிங்கிறப்ப ஏன் அப்படின்னு அவங்க கேட்க அவர் இருந்துட்டு நாங்க மறுபடியும் அந்த கஷ்டத்தை அனுபவிக்க போறோமா, எதுக்காக இங்க வந்தோம், என்னால உங்களால நம்ப முடியாது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு பரவாயில்ல இப்போதைக்கு இந்த ஆஃபர் நிறுத்தி வைக்கலாம் அப்படிங்கிறப்ப அவ அங்கிருந்து அவர்கிட்ட அப்படி பேசினதுக்கு அப்புறம் என்னால இந்த இடத்துல கண்டிப்பா இருக்க முடியாது, அவர் என்ன நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு, என்ன விற்க விட மாட்டாரு, மேபி அவர் அப்ப இருந்த நோபல் மாதிரி இல்லாம இருக்கலாம், நான் ஏன் அப்படி நினைச்சிட்டு இருக்கேன், ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இப்படிலாம் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு நினைச்சுக்கிட்டே ஒரு இடத்துக்கு போயிடுறா. அங்க பார்த்தா மான்ஸ்டர்லாம் இருக்கு. இங்க மேப்பிளுமே வந்துட்டு மாஸ்டர் நிறைய மான்ஸ்டர் வருது அப்படின்னு சொல்றப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் நான் தான் சொன்னல மான்ஸ்டர் வச்சு நம்மள போட்டு தள்ள போறாங்க அப்படிங்கிறப்ப அங்க கோலம் வரையும் பாத்துறாங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு சீக்கிரம் பாலத்தெல்லாம் மூடுங்க, கம்ப்ளீட்டா வில்லேஜை சீல் பண்ணுங்க, உள்ள அந்த மான்ஸ்டர்களை வந்துட்டு வர வாய்ப்பில்ல, வெளியே இருக்கிற மான்ஸ்டர்களை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றப்ப அந்த மணி அந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து ஓடி வரா. பட் இங்க பாலத்தை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அப்ப இங்க வில்லேஜ்ல இருக்கிறவங்களும் மானிய காணோம் ரொம்ப நேரம் அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற ஒருத்தரும் அவ வெளியே போறதை நாங்க பார்த்தோம் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அப்ப போலாம், இங்க இருக்கிற ஒருத்தர் கூட நான் காயப்பட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டன்ல கிளம்பி போறாங்க. அங்க அந்த மானி இருந்துட்டு ஏன் அப்படி நடக்குது, ஒருவேளை இந்த இடத்துல சாகிறதுக்காக தான் நான் பிறந்த போல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அவளை காப்பாத்திட்டு இப்ப சேஃபா இருக்கீங்க அப்படிங்கிறப்ப இன்னும் நிறைய வருது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு சொல்றான். ஏன்னா மத்தவங்க எல்லாருமே அந்த மான்ஸ்டர் எல்லாத்தையுமே கொண்டுட்டோம், அதெல்லாம் பெருசா அவ்வளவு கஷ்டமான இல்லை அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இதனாலதான் சொன்னேன் நாங்க தான் பெஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு உங்க கையில அடிபட்டு அப்படிங்கிறப்ப அந்த உல்ஃபோட கிளா பட்டிருக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்ல அவ கட்டு போறப்ப ஹீரோ வந்துட்டு ரொம்ப நன்றி அப்படிங்கிறப்ப அந்த மானி இருந்துட்டு என்ன மன்னிச்சுங்க எங்களாலதான் உங்களுக்கு காயமாச்சு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு உனக்கு காயம் படாததே எனக்கு போதும், இங்க இருக்கிற எந்த ஒரு வில்லேஜருக்குமே நான் அடிப்பட விடவே மாட்டேன் அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு நான் இதுக்கு முன்னாடி பார்த்த நோபல் மாதிரியே அவர் இல்லையே, இவர் ரொம்பவே இறக்கம் உள்ளவனா இருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு நீ உங்களோட மெய்டா என்ன சேர்த்துக்கிறேன்னு சொன்னீங்களே அந்த ஆஃபர் இன்னும் இருக்கா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து அஃப்கோர்ஸ் அப்படிங்கிறப்ப அவங்க எல்லாருமே வந்து விங்ஸ் ஆஃப் நோலினுக்கு உங்களை வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்க நடந்ததெல்லாம் அந்த லார்டு கேட்டுட்டு மிஸ்டர் டாக்குமே அப்ப நல்ல வேலை செஞ்சிருக்காரு, நீ என்ன நினைக்கிற அந்த வில்லேஜ் வச்சு நம்ம ஏதாச்சும் பண்ணலாமா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த சிடோனியா எம்பையர்ல இந்த ஹீரோ கட்டின டவுன் இருக்குல்ல அதை பத்தி ரிப்போர்ட் பண்ணிடுறாங்க. அந்த ட்ரியரியா கண்ட்ரி இருந்துட்டு டெவலப்பே ஆகாத இடத்துல வந்து திடீர்னு ஒரு பெரிய பெரிய சுவர்லாம் உருவாகிறத பார்த்திருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க அந்த போல்டன் சிட்டியோட நைட்ஸுமே இருந்ததை பார்த்திருக்காங்க. மேபி அந்த ஆல்கமிஸ்டுமே அங்க இன்வால்வ் ஆயிருக்கலாம், நம்ம சிடோனியா எம்பையரை கண்காணிக்கிறது கூட அதை பண்ணிருக்கலாம் அப்படின்ட்டு அந்த கிங்கை ஏத்தி விட்டுறாங்க. அப்ப அந்த எலிசபெத் இருந்துட்டு அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க, அதை பார்த்து நம்ம சும்மா இருக்க முடியாது, இந்த கான்டினென்ட்ல நம்மளோட டாமினேஷன் தான் இருக்கணும் அப்படிங்கிறப்ப நீ சொல்ல வரது அப்படின்னு அந்த கிங் கேட்க அவர் இருந்துட்டு அதுக்கான நேரம் வந்துருச்சப்பா அப்படின்னு சொல்றா. அங்க ஹீரோ இருந்துட்டு வெல் இந்த ரோட தான் ட்ரேடுக்காக பயன்படுத்த போறாங்கன்னா இது என்ன கொஞ்சம் பெருசுபடுத்தணும் அப்படிங்கிறப்ப அந்த மணி இருந்துட்டு உங்க எல்லாத்துக்குமே நான் லஞ்ச் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரா. பட் அப்பதான் திடீர்னு என்னமோ ஒரு வகையான ஒரு வேவ் இருந்துட்டு அந்த இடம் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகுது. அப்ப எல்லாருமே ஃபீல் பண்ணி மேப்ல இருந்துட்டு இது என்ன ஒரு மோசமான மானம் அப்படிங்கிறப்ப சோஃபியா ரெண்டு ஏதோ தப்பா படுது அப்படிங்கிறப்ப ஹீரோக்கு புரிஞ்சிருது அந்த கடல் நோலின்னு சொல்லியிருப்பாங்களே அந்த ஹீரோஸை சமன் பண்றதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒன்னு அனுப்பிச்சு வச்சிருக்கேன் அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ வந்துட்டு நான் இங்க வந்து எக்ஸாக்டா ஒரு வருஷம் ஆச்சு அப்படின்னா அந்த ஹீரோ சமன் பண்ணப்பட்டாங்களா அப்படிங்கிறப்ப அதே மாதிரி அவங்க 3 பேருமே இந்த உலகத்துக்கு சமன் பண்ணப்பட்டிருக்காங்க. அதோட இந்த எபிசோடுமே முடிச்சாராம். ஸ்டார்டிங்ல அந்த கடவுள் நோலின் இருந்துட்டு இந்த 3 ஹீரோஸுமே சமன் பண்ணப்பட்டதை பார்த்துட்டு வந்த 3 மாசத்துல அவங்க ஏரங்க அளவுக்கு ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. சிடோனியா கண்டிப்பா அவங்களோட நெக்ஸ்ட் மூவ் தொடங்குவாங்க அப்படிங்கிறப்ப அங்க அந்த எலிசபெத்துமே உங்களை இப்ப இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்துற நேரம் வந்துருச்சு அப்படிங்கிறப்ப அவங்க என்னது ஏன் அவ்வளவு லேட்டா பண்றீங்க, நாங்க தானே இந்த எம்பையரோட ஹீரோஸ் அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு டைம் சரியா வரணும்ல இப்ப கரெக்டா இருக்கு அப்படிங்கிறப்ப இவங்களும் ஓகே ஹீரோஸ்னா யாருன்னு நாங்க கண்டிப்பா காமிப்போம், என்ன அக்கனே இதெல்லாம் உனக்கு பிடிக்கல போலி அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு இல்ல ஹீரோவா இருக்கிறதெல்லாம் அமேசிங் கண்டிப்பா அவங்க கூட நான் வரேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் அங்க ஹீரோ இருந்துட்டு அவன் கிரியேட் பண்ணின டவுன்ல இருந்துட்டு இந்த டவுனுக்கு வந்து லார்டு இருந்துட்டு வெஜ் ஃபோர்ட் அப்படின்னு பேர் வச்சாரு. இந்த இடத்துல நல்லா ரோடு போட்டது காரணமா போல்டன் சிட்டில இருந்து நிறைய மர்ச்சன்ட்ஸ் இருந்துட்டு இங்க வந்து போக ஆரம்பிச்சாங்க, சோல்ஜர்ஸுமே தங்க ஆரம்பிச்சாங்க, இங்க இருக்கிறவங்க கிராஃப்ட்ஸ்மேன்ஷிப்பை கத்துக்கிட்டு அவங்களுக்கான வீடை கத்துனாங்க, பிளாக் ஸ்மித்திங் பண்ணாங்க, நிறைய வந்துட்டு விவசாயம் பண்ணி அவங்களோட லைஃப் அப்படியே ஃபுல்ஃபில்லா வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் அங்க வெளியே சோஃபியா இருந்துட்டு மான்ஸ்டர் எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்கா. அப்பதான் மேப்ல இருந்துட்டு சோஃபியா இதை பாரு அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு இது புஷ் லிசர்ட் தான் அப்படின்ட்டு மத்தவங்கள வந்துட்டு மான்ஸ்டர் எல்லாமே ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப அப்படியே சொல்ற அப்ப நாங்களும் உங்க கூட வரட்டும் அப்படிங்கிறப்ப சோஃபியா இருந்து இல்ல எனக்கு பிரச்சனை தர அளவுக்கு மாறல, பட் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டே இருக்கு, இந்த அளவுக்கு எண்ணிக்கையில நம்ம பார்த்ததே கிடையாது, பக்கத்து இடங்கள்ல இருந்தும் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கு, மேபி 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு வித்தியாசமான மானாவை வந்துட்டு நம்ம ஃபீல் பண்ணோம்ல அதுதான் காரணமா இருக்கணும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அப்ப கடவுள் சொன்ன மாதிரியே அந்த 3 ஹீரோஸை சமன் பண்ணிட்டாங்க போல அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் அந்த ஹெட்லைட் இருந்துட்டு உங்களுக்கு ஒரு கொஸ்ட் இருக்கு பராக் வர சொன்னார் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு கொஸ்டா சரி பால்டன்ல ஏதாச்சும் வித்தியாசமா நடக்குதா அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு இல்ல பட் ஏதோ 3 ஹீரோ நேரம் வந்திருக்காங்க அப்படிங்கிறப்ப மத்தவங்களுக்குமே அந்த 3 மாசத்துக்கு முன்னாடி நடந்தது மானா வந்துட்டு ஹீரோஸை சமன் பண்ணதான் அப்படின்னு புரிஞ்சிருது. அப்ப அந்த மானி இருந்துட்டு இந்த ஹீரோஸை சமன் பண்ணதுனா என்ன அப்படின்னு கேட்க மரியா இருந்துட்டு ஒருவேளை கடவுள் இருந்துட்டு அந்த எம்பையரை திருத்துறதுக்காக சூஸ் பண்ணி அந்த ஹீரோஸை அமுச்சுட்டு இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்ப ஹீரோ இருந்துட்டு அப்படிலாம் கிடையாது, அவங்க ஒரு ஃபார்பிடன் ஸ்பெல்ல யூஸ் பண்ணி அவங்களே ஹீரோஸை சமன் பண்ணிட்டாங்க, பட் மரியா சொன்ன மாதிரி அந்த எம்பையரை அவங்க திருத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்க எம்பையர்ல உங்களை தான் நம்பிட்டு இருக்கோம் ஹீரோஸ் அப்படிங்கிறப்ப கண்டிப்பா உங்களை கைவிட மாட்டோம் அப்படின்னு போயிட்டு யாமட்டோ இருந்துட்டு என்ன இதுவும் நம்ம கூட தான்
வரப்போதா, அது மட்டும் இல்லாம எங்களுக்கு முன்னாடியெல்லாம் நீ பேசவே கூடாது அப்படிங்கிறப்ப அக்கனே இருந்துட்டு இவ என்னோட அட்டெண்டட் லூலு அப்படிங்கிறப்ப அட்டெண்டட்டா இவ ஒரு அடிமை அப்படிங்கிறப்ப அக்கீரா இருந்துட்டு சரி விடு இவ ரொம்ப இறக்கமுள்ளவளா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ போறாங்க. அது எலிசபெத்லாம் அவங்க கும்புற கடவுள்கிட்ட ப்ரே பண்றப்ப அதுல இருந்து ஏதோ பவர் ஆகிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ இருந்துட்டு கில்டுக்கு போறப்ப அங்க அந்த ஹான்ஸ் இருந்துட்டு அவங்களுக்கு கருப்பு கலர் கண்ணும் கருப்பு கலர் முடியும் இருந்துச்சு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நம்ம ஜப்பான்ல இருந்து வந்திருக்காங்களா அப்படின்னு நினைக்க ஹான்ஸ் இருந்துட்டு அந்த ஹீரோஸ்லாம் நிறைய கிங்டம்ல இருக்கிற சர்ச்சுக்கு போறாங்களாம். ஆனா அவங்க டார்கெட் பண்றதே இந்த சர்ச் ஆஃப் கிரியேஷன் எங்க இருக்கோ அங்கெல்லாம் போயிட்டு அவங்கள மெதுவா சப்ரஸ் பண்றதா. சரி அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ மெயின் டாபிக் வரலாம். உங்களுக்கு வந்துட்டு கொஸ்ட் வந்துட்டு பேப்பர் கம்பெனில தான் வந்துருது. ராயல் கேபிட்டலுக்கு ஒரு எஸ்கார்ட் மிஷன் ஒன்று இருக்கு அப்படிங்கிறப்ப அப்ப ஹீரோ வந்துட்டு பண்ணலாமே அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் மணியும் இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றப்ப ஹீரோ வந்து அது எஸ்கார்ட் மிஷன் ரொம்ப ஆபத்தானதா இருக்குமே அப்படிங்கிறப்ப இவர் வந்துட்டு பட் நீங்க எல்லாருமே போயிட்டா இவ்வளவு பெரிய மேன்ஷன்ல எனக்கு தனியா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறப்ப மரியா இருந்துட்டு கரெக்ட் தான், இவ்வளவு பெரிய மேன்ஷன்ல தனியா விட்டுட்டு போக முடியாதுல அப்படிங்கிறப்ப சோஃபியா இருந்துட்டு ஆமா நானும் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறப்ப இவன் வந்துட்டு என்னால எர்த் மேஜிக்க கூட யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு வேணாம் இப்படி பாவமா கண்ணை வச்சுட்டு பாக்காத, சரி நீ என் கூட வரலாம் ரேவா, அதுக்கப்புறம் மரியா கூட ஜாயின் பண்ணிக்கோ, நாளைக்கே உன்னை அட்வென்ச்சரா ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் அங்க அந்த ரெண்டு ஹீரோஸ்மே என்னது இது இந்த வண்டியில சஸ்பென்ஷனே இல்ல, பிராக்லா கிங்டம்ல எல்லாம் இருக்கான். அப்புறம் அந்த கிங்டம்ல நிறைய எல்ப்ஸ் இருக்காம்ல, வரும்போது உன்னை கூட்டிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறப்ப இவன் கூட போறவர் வந்துட்டு மிஸ்டர் அக்கீரா அந்த கிங்டம் விட்டு அடிமைகளை வெளியே அனுப்ப மாட்டாங்க அப்படிங்கிறப்ப யாரை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, நாங்களாம் ஹீரோஸ், அது மட்டும் இல்லாம லெவல் 30க்கு மேல இருக்கிறவங்க, எங்களை எதுக்கு அவங்களால ஏதாச்சும் பண்ணிட முடியுமா அப்படின்றப்ப அந்த ஆக்கனே இருந்துட்டு இந்த சிச்சுவேஷனை நான் பயன்படுத்தி இந்த சிச்சுவேஷனை நான் மாத்தணும், பிராக்லா கிங்டம்க்கு போனா இப்படியாச்சும் இந்த நிலைமையை சரி பண்றதுக்கு ஏதாச்சும் ஒரு சான்ஸ் கிடைக்கும், என்னோட ரெலவேஷன் ஸ்கில் அதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோமே அவனோட அந்த எஸ்கார்ட் மிஷனை வந்துட்டு முடிச்சுட்டான். நம்ம ஹீரோவும் சோஃபியாவும் ரேங்க் ஏக்கு போயிடுறாங்க, மானி இருந்துட்டு ரேங்க் டிக்கு போயிடுறா. அப்பதான் அந்த 3 ஹீரோஸ் அங்க வராங்க. அவங்க 2 பேரும் வழி விடுங்க அப்படிங்கிறப்ப ஒருத்தங்க இருந்துட்டு நீங்க என்ன புதுசா இருக்கீங்க அப்படிங்கிறப்ப வழியை விடுன்னு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிச்சு போட்டுறாங்க. அதுக்கப்புறம் சோஃபியாவை பத்தி ஏன் அங்க பாரு ஒரு எல்ஃப், அதுக்கப்புறம் அந்த பன்னி காது இருக்கிற பொண்ணு அழகா இருக்கா, ஏ பொண்ணுங்களா என் கூட வந்துருங்க, அப்புறம் தம்பி ஹீரோஸே அவங்ககிட்ட இருந்து பொண்ணு வாங்குறோம் ஆனா நீ பெருமை பண்ணும் அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு வேற வேலை இருந்தா பாருங்க அப்படிங்கிறப்ப அவங்க 2 பேரும் என்ன தைரியம் இருந்தா ஹீரோஸே எதிர்த்து பேசும் அப்படிங்கிறப்ப அக்கனே இருந்துட்டு எதுக்குடா அப்படி நம்ம மானத்தை வாங்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்ப சோஃபியா இருந்து என்னாலாம் மாஸ்டர் விட்டு வர முடியாது அப்படிங்கிறப்ப மணியும் நானும் தான் அப்படின்னு சொல்லிடுறா. அப்ப அவங்க வந்துட்டு கத்தி எடுக்க ஹீரோ வந்துட்டு நான் மறுபடியும் சொல்றேன் இங்க இருந்து போயிருங்க அப்படிங்கிறப்ப அவங்க அட்டாக் பண்ண வரப்ப ஹீரோ வந்துட்டு அவனோட ஆல்கமி யூஸ் பண்ணி அவனோட ஸ்வாட உடைச்சிட்டு இன்னொருத்தருமே அடிச்சு போட்டுறான். அப்ப அவன் வந்துட்டு என்னோட ஓலி ஸ்வாட் போச்சு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இல்ல மேஜிக் ஐ என்ன செஞ்ச நார்மல் ஸ்வாட் தான் அது அப்படிங்கிறப்ப என்ன தைரியம் இருந்தா ஹீரோஸே என்ன எதிர்ப்பு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து நீங்க யாரை எதிர்க்கிறீங்கன்னு பாருங்க, அட்வென்ச்சர் கில்டுக்குள்ள ஸ்வாட எடுக்கிறது நல்ல விஷயம் கிடையாது அப்படிங்கிறப்ப அவங்க 2 பேரும் கண்டிப்பா உன்னை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. அப்ப அக்கனே இருந்துட்டு அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என்னோட பேர் வந்துட்டு அக்கனே மிசாட்டோ, உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்க ஹீரோ வந்து டாக்குமி இருமா அப்படிங்கிறப்ப அவளுக்கு ஜாப்பனீஸ் பேருன்னு புரிஞ்சிருது. அப்ப ஹீரோ வந்துட்டு அவளோட வாயில கைய வச்சுட்டு அவன் தங்குற இடத்த சொல்லிட்டு வந்துட்டு அங்க இருந்து போயிடறான். அப்ப அவர் வந்துட்டு இவனை பத்தி தான் என்னோட ரெலவேஷன் ஸ்கில் சொல்லிட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் சோஃபியா போயிட்டு அந்த ஹீரோஸ்ன்னு சொல்றானுங்க, ஆனா அந்த ஹீரோ அப்படிங்கிற பேருக்கே களங்கத்தை ஏற்படுத்திடுவானுங்க போல, எங்களுக்கு வெறி நாய் மாதிரி பாக்குறானுங்க. பட் அந்த பொண்ணு டீசெண்டா தான் இருந்தா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஆமா அதனாலதான் நம்ம தங்குற இடத்த சொல்லிட்டேன் எந்த பிரச்சனையும் இல்ல தான் அப்படிங்கிறப்ப அவங்கள இருந்துட்டு நாங்க அவங்க கூட இருக்கோம் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இதை நான் சேஃப்டிக்காக சொல்லல அப்படின்னு சொல்றான். அப்ப அவங்க வந்துட்டு தப்பிச்சு வந்துட்டு இருக்காங்க. அந்த லூலு இருந்துட்டு என்ன இங்கே விட்டுருங்க மிஸ் அக்கனே அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு இல்ல நீ என் கூட தான் வரணும் அப்படிங்கிறப்ப திரும்பி வாங்க அப்படின்னு அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் துரத்துறப்ப திடீர்னு சத்தத்தை காணும். என்ன பார்த்தா சோஃபியா வந்து அடிச்சு போட்டு அந்த ஆலியை தானா அவர் தங்கி இருக்கிற இடம் வரும் அப்படின்னு சொல்றப்ப மேப்பிளுமே வந்து ஹெல்ப் பண்றா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து நல்லா வேலை பண்ணி அப்படிங்கிறப்ப சோஃபியா இருந்து இந்த இடத்துல இவங்க இருக்காங்கன்னு கண்டே பிடிக்க முடியாது அப்படிங்கிறப்ப மேப்பிள் இருந்து அவங்க எல்லாத்தையுமே நூல் மாதிரி சுத்தி மரத்துல தொங்க விட்டுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறப்ப அக்கனே இருந்துட்டு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் உங்களோட டேரக்டாவே கேட்டுறேன் நீங்க ஜாப்பனீஸ் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து சிடோனே எம்பையர் கிட்ட எப்படி சொல்றது அப்படிங்கிறப்ப அக்கனே இருந்துட்டு நான் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து ஆமா நான் ஜாப்பனீஸ் தான் அப்படிங்கிறப்ப முகத்தை பார்த்து அப்படி தெரியல அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு வெல் நான் இங்க இருக்கிறதுக்கு காரணமே உங்க விஷயத்துல சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப அவங்கலாம் எங்களுக்குலாம் எதுவுமே புரியல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து சரி எனக்கும் இதுக்கு மேல மறைச்சு வைக்க விருப்பம் இல்ல எல்லாத்தையுமே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அங்க இவங்க ஓடி போனதை சொல்றப்ப அவங்க 2 பேரும் அவ அங்க இருந்து கிளம்புனதுல இருந்து ஒரு மாதிரி தான் இருந்தா அப்படிங்கிறப்ப நீ கூட இருக்கிறவர் இருந்துட்டு அவங்க போனதுனால நம்ம திரும்பி உடனே சிடோனே எம்பையருக்கு போகணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோ மேங்க எல்லாத்தையுமே சொல்லிடுறான். அப்ப அங்க இருக்கிறவங்க நீங்க இந்த ஹீரோஸ் அந்த உலகத்துல இருந்தா வந்திருக்கீங்களா, கடவுள் நோடி நம்பிச்சிருக்காங்கன்னா நீங்க இறை தூதரா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து என்ன இவ்வளவு ஈஸியா அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க, ஏதோ ஒண்ணு அந்த எம்பையர் தான் கெட்டவங்க ஹீரோஸ் வச்சு ஏதோ பண்ண பாக்குறானுங்க, பட் நான் நார்மலான லைஃப வாழணும் அப்படின்னு தான் நினைச்சேன், பட் அவங்களால பிரச்சனை வரலாம், அவங்க வந்துட்டு போர் தொடுக்க பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன், பட் அந்த ஹீரோஸை மட்டும் வச்சு எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறப்ப சோஃபியா இருந்துட்டு அப்படின்னு ஏதாச்சும் பிரச்சனை கிளப்ப பாப்பாங்க போல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஆமா அது மட்டும் இல்லாம அவங்களோட மதம் வந்துட்டு ரொம்ப தூரம் பரவனா அதுவுமே நமக்கு பிரச்சனை தான் அப்படிங்கிறப்ப இதுல உங்களை தலையிட வைக்கிறதுக்கு மன்னிச்சிருங்க அப்படின்னு அக்கனே சொல்ல ஹீரோ வந்து ஆல்ரெடி இந்த பிரச்சனை நான் இன்வால்வ் ஆயிட்டேன், சரி மத்த 2 பேரும் ஏன் அப்படி இருக்காங்க அப்படிங்கிறப்ப அக்கனே வந்து அது தெரியல வரப்ப அவங்க இப்படி கிடையாது, நீ வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களோட பர்சனாலிட்டியே சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து என்ன சாப்பிடுவீங்க அப்படிங்கிறப்ப அக்கனே வந்துட்டு இவங்க மேல எனக்கு நம்பிக்கையே இல்லை, அதனால ஒவ்வொரு தரையும் என்னோட சாப்பாட்டை வந்துட்டு பியூரிஃபை பண்ணிட்டு தான் சாப்பிடுவேன், பட் அவங்க 2 பேரும் சண்டை போடுறதுக்கே கத்துக்கிட்டதுனால லைட் மேஜிக்கா அவங்க ஒழுங்கா கத்துக்கவே இல்லை அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து சாப்பாடுல ஏதோ கலந்து பிரெயின் வாஷ் பண்ணிருக்கணும் அப்படிங்கிறப்ப அவர் வந்து டக்குன்னு காலில் விழுந்து ப்ளீஸ் எங்களை காப்பாத்துங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து ஏன் காலில் விழுகிறீங்க அப்படின்னு கேட்க அவர் வந்துட்டு அந்த கண்ட்ரில இருந்து எப்ப தப்பிப்பேன்னு நினைச்சிட்டு இருந்தேன், ப்ளீஸ்
என்ன வேற நாட்டுக்காச்சும் அனுப்பி வச்சிருங்களேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து வேற நாட்டுக்கு போயினாலும் அங்கேயே உங்களை ஹண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இது அந்த அடிமைங்க போற காலர் தான் அப்படிங்கிறப்ப ஆமா எனக்குமே இது இருக்கிறது பிடிக்கல அப்படின்னு அவ சொல்ல ஹீரோ வந்து டிஸ்பிளேல வச்சு அந்த காலரை ஈஸியா கழட்டிரா. ஆனா அந்த லூலு இருந்துட்டு என்ன எனக்கு போறதுக்கு வேற எந்த இடமுமே இல்ல மிஸ் அக்கனே, நான் வேணாம்னு நினைக்கிறீங்களா, ப்ளீஸ் நான் உங்க கூடவே இருக்கேன், எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறப்ப அக்கனே இருந்துட்டு கண்டிப்பா எப்பவுமே நீ என்னோட அடிமையா இருக்கணும்னு நினைச்சது இல்ல, என்னோட ஃப்ரெண்டா இருக்கணும்னு தான் நினைச்சிருக்கேன், இப்போ நீ என்னோட ஃப்ரெண்ட் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து அப்படின்னா என்னோட மேன்ஷனுக்கு போலாம் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு எதுக்கு பிரச்சனை அப்படிங்கிறப்ப என்னோட உலகத்தை சேர்ந்தவங்க அப்படியே நான் விட முடியுமா, இப்பவே இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கேரேஜ்ல போறாங்க. அப்ப அவர் வந்துட்டு இது கிரீம் ஸ்டூ தானே அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து இங்க பாலும் சீஸும் இருக்குன்னு கேட்டப்ப நானுமே இப்படிதான் ஷாக் ஆனேன் அப்படிங்கிறப்ப அந்த லூலுவுக்குமே கொண்டு வரப்ப அக்கனே வந்துட்டு வா வந்து பக்கத்துல உட்காரு அப்படிங்கிறப்ப அவங்க ரெண்டு பேருமே சாப்பிடறப்ப அக்கனே மூஞ்சி மாறுறப்ப மெரியா இருந்துட்டு என்னாச்சு இது நல்லா இல்லையா, இன்னைக்கு இதை வேற நான் தான் சமைச்சேன், நல்லா இல்லைன்னா சொல்லிருக்கேன், நான் அதுல இருக்கிற சால்ட் வாட்டரை விட கீழ்த்தனமானவ அப்படின்னு சொல்லி இருக்கிறப்ப அவர் இருந்துட்டு ஆனந்த கண்ணீர் விட்டுக்கிட்டு இல்ல இது உண்மையுமே அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு இருக்கப்ப ஹீரோ வந்துட்டு இவளை என்னால புரிஞ்சுக்க முடியுது, வீட்டை விட்டுட்டு வந்துட்டு இப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்பா அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் அங்க ஹீரோ உருவாக்கின டவுன்ல காவல் காத்துட்டு இருக்கிறவன் அங்க இருக்கிற காட்டை பார்த்துட்டு போச்சு நிறைய மான்ஸ்டர் அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்குது, உடனே பால்டனுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கத்திட்டு இருக்கிறான். அப்ப இங்க ஹீரோ வந்துட்டு கிங்க கிட்ட லாட வச்சு இவங்க ரெண்டு பேரை பத்தியும் நாளைக்கு நான் பிளேஸ்லாம் பிளான் போட்டுட்டு இருக்கேன், அது வரைக்கும் இங்க சேஃபா இருப்பாங்க அப்படின்ட்டு ரேவா மத்த 3 பேரையும் நீ வர சொல்றியா அப்படின்னு சொல்றான். அப்புறம் அவங்கள்ட்ட இதுக்கப்புறம் என்ன சுத்தி ஆபத்து தான் இருக்கும், அதனால நம்மளோட கான்ட்ராக்டை கேன்சல் பண்ற அப்படிங்கிறப்ப மறுபடியும் இந்த நான்சென்ஸ் சொல்றீங்களா அப்படிங்கிறப்ப மணி இருந்துட்டு இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காரா அப்படிங்கிறப்ப ஆமா அப்ப நாங்க வந்துட்டு இவரோட மனசை மாத்திட்டு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து என்ன பேச விடுங்க, நீங்க வந்துட்டு என் கூட வேற ஒரு வழியில ஹெல்ப் பண்ண போறீங்க, என்னோட ஆலைஸா இல்ல ஃப்ரெண்ட்ஸா இல்லைன்னா என்னோட ஃபேமிலியா இருக்க போறீங்க, சோஃபியா மெரியாவை பார்த்து 1 வருஷம் ஆச்சு, ரேவாவை பார்த்து 6 மாசம், மானியை பார்த்து 3 மாசம் ஆச்சு, எனக்காக இது வரைக்கும் நீங்க நிறைய பண்ணிருக்கீங்க, எல்லாத்தையுமே நான் கடமைப்பட்டிருக்கேன், அதனாலதான் நமக்குள்ள எந்த ஒரு கான்ட்ராக்டுமே இருக்கிறத நான் விரும்பல, ஏன்னா அதை விட ஸ்ட்ராங்கான பாண்ட் வந்துட்டு நமக்குள்ள கிரியேட் ஆயிருச்சு, சோ நீங்க என்னோட பார்ட்னர்ஸா என்ன சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப அப்ப உங்க கூட இருக்கலாம் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து கண்டிப்பா எல்லாருமே முன்னாடி வாங்க அப்படிங்கிறப்ப மணி வரப்ப உங்ககிட்ட நான் கான்ட்ராக்டே போடல அப்படின்னு ஹீரோ சொல்ல என்ன மட்டும் டீல விடுற மாதிரி இருக்கு அப்படின்னு அவ சொல்றப்ப ஹீரோ வந்து அந்த கான்ட்ராக்ட் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அமத்தராசு சுக்கோயோமி அப்படிங்கிற 2 ஸ்வாட கிரியேட் பண்றான். அப்பதான் அவனுக்கு கில்டுல இருந்து அர்ஜென்ட்டான நோட்டீஸ் ஒண்ணு வருது, அதுல வந்துட்டு பி ரேங்க் அதுக்கப்புறம் அதுக்கு மேல இருக்கிற எல்லாரையுமே சமன் பண்ணிருக்காங்க, ஏன்னா ஹீரோ டவுன்ல தான் அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ண வந்திருக்குல்ல அதுக்காக தான் அதோட எபிசோட முடிச்சிடறாங்க. எபிசோட ஸ்டார்டிங்ல ஹீரோ இருந்துட்டு அவன் உருவாக்கின ஊருக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்க அவங்க வந்துட்டு நிறைய மான்ஸ்டர் வந்துட்டு அதை அட்டாக் பண்ண வந்துகிட்டே இருக்கு, அந்த வில்லேஜ்ல இருக்கிறவங்களால தான் அந்த மான்ஸ்டர் ஈர்க்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. கேப்டன் டான் வந்துட்டு நம்ம கிட்ட உதவி கேட்டிருக்காங்க, பி ரேங்க் அதுக்கப்புறம் அதுக்கு அதிகமா இருக்கிற அட்வென்ச்சர் தான் அதுக்கு தேவை, பட் இப்ப அது கரெக்டான டைமிங் இல்ல அப்படிங்கிறப்ப அந்த லயன் ஃபேங்க சேர்ந்த வந்துட்டு ஏன்னா மத்தவங்க எல்லாம் வேற கோஸ்ட்டுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அப்ப நம்ம மட்டும் தான் இருக்கோமா அப்படிங்கிறப்ப ஹான்ஸ் இருந்துட்டு பொதுவா இங்க 3 பார்ட்டி இருந்தாலே போதும், அந்த 3 பார்ட்டியை 100 பேர் சேர வேலையை செய்வாங்க அப்படிங்கிறப்ப அந்த ரயல்ல இருந்துட்டு அவங்களும் அப்படின்னு கேட்க ஹான்ஸ் இருந்துட்டு ஒன்னு இந்த லயன் ஃபேங் அதுக்கப்புறம் நீங்க விங்ஸ் ஆஃப் நோலின் 3வது அப்படின்னு சொல்லி வரப்ப அந்த 3வது குரூப் வந்துட்டு நாங்க தான் கிரிம்சன் ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் பேரையும் சொல்லி அறிமுகப்படுத்திட்டு அந்த மெரில்டா அப்படிங்கிற லீடர் இருந்துட்டு உங்க விங்ஸ் ஆஃப் நோலின் பார்ட்டியை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம், நீங்க தானே சோஃபியாவா இருக்கணும் அப்படிங்கிறப்ப லயன் ஃபேங்ல இருந்து பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல அப்படிங்கிறப்ப இவர் இருந்துட்டு இன்னும் 2 பேர் லயன் ஃபேங்லயே தான் இருக்கீங்களா அப்படிங்கிறப்ப நாங்க 3 பேர் இருக்கோம் அப்படின்னு இந்த ரயில் சொல்ல சாரி நான் எப்பவுமே உனக்கு கணக்கிலே எடுத்துக்க மாட்டேன் அப்படிங்கிறப்ப அவன் வந்து இதனாலதான் உங்களை எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த கில்டு மாஸ்டர் இருந்துட்டு கேப்டன் டான் இருந்துட்டு நைட்ஸோட போறாரு, இவங்களை கூட்டிட்டு நீங்க போங்க டக்குமி அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறம் உடனே ஹீரோ வந்து அங்க இருந்து கிளம்பிறான். அந்த அக்கனவையும் லூலுவையும் அந்த டைட்டன் கோலம் இருக்குல்ல அதுகிட்ட விட்டுட்டு போயிருக்காங்க. அப்ப போகும்போது ஹீரோ இங்க பாத்தியா இந்த ஸ்வாட் வந்துட்டு அமெத்தராசு டஞ்சர்ல கடத்த ஆரிக் ஆல்கம வச்சு இதை நான் செஞ்சிருக்கிறேன், இதை நீ தான் யூஸ் பண்ணணும், அங்க பாரு இதோட சிஸ்டர் ஸ்வாட் சுக்கியோமி அது வந்துட்டு சின்ன ஸ்கிராட்ச் ஏற்படுத்தினால எனிமிக்கு மென்டல் டேமேஜ் வந்துட்டு ஏற்படும், சோ நம்ம 2 பேருமே செயின் அட்டாக் பண்ணா ரொம்பவே சூப்பரா இருக்கும், இதை உன்னால பண்ண முடியல சோஃபியா அப்படிங்கிறப்ப சோஃபியா இருந்து கண்டிப்பா அப்படின்னு சொல்ல மெரியா இருந்துட்டு நம்ம வெஜ் ஃபோர்ட்டுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறப்ப அவ்வளவு பெரிய சுவரெல்லாம் தாண்டி அந்த மான்ஸ்டர் உள்ள போயிருக்காது, என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கலாம் அப்படிங்கிறப்ப ஆக்சுவலா அந்த மான்ஸ்டர் எல்லாம் தாண்டி போயிட்டு இருக்கு, எப்படின்னா அந்த மான்ஸ்டர் எல்லாத்துக்குமே இப்ப ரெக்க இருக்கு. அப்ப உடனே போன எல்லாருமே இறங்கி அதுங்க எல்லாத்தையுமே அடிக்க ஆரம்பிச்சாராங்க. ஹீரோவும் சோஃபியாவும் சேர்ந்து தண்டாதுக்கு அப்புறம் விண்ட் அட்டாக்க சேர்த்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமே எல்லாரும் அட்டாக் பண்றாங்க. கெமிலியா இருந்துட்டு அதோட லைட்னிங் அட்டாக் பண்ணுது, மறுபடியும் எல்லாருமே அட்டாக் பண்றாங்க. அங்க இருந்த காட்ஸ் எல்லாமே மிஸ்டர் டாக்மி வந்துட்டாரு உடனே பாலத்தை இறக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு உள்ள நிறைய மான்ஸ்டர் இருக்குல்ல அது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா அழிச்சு இதோட அழிச்சாச்சு அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற ஊர் மக்கள் எல்லாருமே வரப்ப ஹீரோ வந்துட்டு இந்த ஊரை பாதுகாத்து நல்ல வேலை பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிறவங்க உங்க மேல அந்த நம்பிக்கையினாலதான் நாங்க இதெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ரேவா மானி இவங்க எல்லாத்துக்குமே நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுங்க, சோஃபியா மெரியா நம்ம மத்தவங்கள்ட்ட போலாம் அப்படின்ட்டு போய் பாக்குறப்ப அந்த மான்ஸ்டர் எல்லாம் திரும்ப காட்டுக்குள்ளேயே போயிட்டு இருக்குது. அந்த மான்ஸ்டர் எல்லாமே ஒரே நேரத்துல உள்ள போயிட்டு இருக்குது அப்படிங்கிறப்ப அங்க இருந்த சோல்ஜர் இருந்துட்டு அதெல்லாம் ஒன்னா சேர்ந்து கோஆபரேட்டிவா சண்டை போடுற மாதிரி இருக்கு அப்படிங்கிறப்ப மான்ஸ்டர் அதெல்லாம் பண்ணாது அப்படின்னு ரயில் சொல்ல அந்த சோல்ஜர் இருந்துட்டு நாங்களும் அப்படிதான் நினைச்சோம், பட் நாங்க அட்டாக் பண்றப்ப அதுங்களாம் ஓடிட்டு நாங்க ரெஸ்ட் எடுக்கிறப்ப எங்களை வந்து அட்டாக் பண்ணது அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு மேபி அந்த மான்ஸ்டர் நடுவுல லீடர் மாதிரி ஏதாச்சும் இருக்குமா அப்படிங்கிறப்ப அந்த லயன் ஃபேங் லீடர்
இருந்துட்டு அதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஒருவேளை அந்த சிடோனியா எம்பையர் இருந்துட்டு அந்த 3 ஹீரோஸ் இந்த உலகத்துக்கு சமன் பண்ணப்ப ஒரு மானா பிளக்சுவேஷன் வந்துட்டு ஏற்பட்டுச்சு. அதனால மான்ஸ்டர்லாம் எவால்வ் ஆயிருக்குமோ அப்படிங்கிறப்ப அப்போ ஒரு பொண்ணு அந்த மானாவால அப்படி கூட பண்ண முடியுமா அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு அந்த சம்மனிங் ஸ்பெல் இருந்துட்டு கடவுள் நோலினாலேயே தடை செய்யப்பட்டது. அது மான்ஸ்டர் மத்தியில என்ன மாற்றத்தை ஏற்படுத்துன்னு நமக்கு தெரியாது அப்படிங்கிறப்ப அந்த மெரில்டா இருந்துட்டு அப்படின்னு அந்த மான்ஸ்டர் கொல்றது வழக்கம் போல இருக்காதுன்னு சொல்றீங்க அப்படிங்கிற. அதுக்கப்புறம் இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையுமே அந்த சிடோனியா எம்பையரோட கிங் கிட்ட போய் சொல்றப்ப அவர் இருந்துட்டு அந்த மான்ஸ்டர் மட்டும் அந்த சிட்டி அழிச்சிட்டு அந்த நாட்டுக்குள்ள போனா என்ன ஆகும் அப்படிங்கிறப்ப அந்த ரிப்போர்ட் பண்றவர் இருந்துட்டு அந்த கிங்டமே அழிய கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறப்ப இந்த கிங் இருந்து அப்படின்னா இந்த சான்ஸை நம்ம பயன்படுத்திக்கணும், நம்மளோட படையை அனுப்பி வைக்கலாம் அப்படிங்கிறப்ப அந்த எலிசபெத் இருந்துட்டு அப்பா இந்த சான்ஸை பயன்படுத்தி அந்த பார்க்கல நாட்டுக்கு நிறைய நாடுகள் உதவி செய்வாங்கல்ல அவங்களையும் நம்ம தாக்கலாம், ஏன்னா இவங்களுக்கு டஃப்பான சுச்சுவேஷன் வரப்ப அவங்க வந்துட்டு ஹெல்ப் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறப்ப கிங் இருந்துட்டு அதை எப்படி பண்றது அப்படிங்கிறப்ப எலிசபெத் இருந்துட்டு அதை நமக்கு ஹீரோஸ் இருக்காங்களே அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் அங்க சோஃபியா இருந்துட்டு நினைச்சதை விட நிறைய பேர் காயப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறப்ப ரேவா இருந்துட்டு நீங்க சாப்பிடல அப்படின்னு சாப்பாடு கொண்டு வரப்ப ஏன் அப்படி மூஞ்ச வச்சிருக்க அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு இல்ல மிஸ்டர் டாக்கம் இருந்துட்டு இருக்கிற எல்லா போர்ஷனையுமே அடிப்பட்டவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காரு, பாப்பா கம்பெனிக்கு நிறைய போர்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த பேட்ச் ரெடி பண்றதுக்குள்ள நம்ம இங்க வந்துட்டோம் அப்படிங்கிறப்ப இதை பத்தி சோஃபியா போய் கேட்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு போர்ஷன் அப்படிங்கிறது யூஸ் பண்றதுக்கு தானே அப்படிங்கிறப்ப அட்லீஸ்ட் எப்ப மான்ஸ்டர் வரும்னு தெரியாது அதுக்காச்சும் கொஞ்சம் உங்களுக்காக வச்சுக்கலாம்ல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துச்சுன்னா எனக்கு காயம் படாம இருக்க நான் ட்ரை பண்றேன் அப்படின்ட்டு போறப்ப சோஃபியா இருந்துட்டு இதுதான் டாக்குமி இருமா, தன்னோட உயிரை விட மத்தவங்களோட உயிர் தான் பெருசு அப்படின்னு நினைக்கிறாரு, இதனாலதான் இவருக்கு எனக்கு உயிரையே தருவேன் அப்படின்னு நான் வாக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு நினைக்கிறா. அவ ஹீரோ எல்லா சில்ட்ரனுமே வெளியே போகாத மாதிரி ஒரு இடத்துல சேர்த்து மணி ரேவா மேப்பிள் 3 பேருமே அவங்கள பாதுகாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றான். அப்பதான் மேப்பிள் கான்டாக்ட் பண்ணி மாஸ்டர்ஸ் மான்ஸ்டர் வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோ இதை ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட முடியாது, பட் ஃபர்ஸ்ட் நிறைய மேஜிக் வச்சு அட்டாக் பண்றோம், அடுத்து கெமிலியா வச்சு அட்டாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கையில கிடைக்கிற எல்லாத்தையுமே கொல்ல வேண்டியது அப்படிங்கிறப்ப அந்த மெரில்டா இருந்துட்டு நல்ல அஃபென்சிவ் பிளான் தான் அப்படிங்கிறப்ப வழக்கத்தை விட நிறைய மான்ஸ்டர் இருந்துட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்கு. அப்ப ஹீரோ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு எல்லாருமே மேஜிக் யூஸ் பண்ண போறப்ப அதுங்க அட்டாக் பண்ண வரப்ப இவங்க தண்டரு விண்டு வாட்டரு ஃபயர் அப்படின்ட்டு எல்லா மேஜிக்கையும் வச்சு அட்டாக் பண்றாங்க. அதுக்கப்புறம் இறங்கி எல்லா மான்ஸ்டருமே கொல்ல ஆரம்பிச்சாங்க. சோஃபியாவும் நம்ம ஹீரோவும் அந்த 2 சிஸ்டர் ஸ்வார்ட்ஸ் வச்சு சூப்பராவே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப ரேவாவும் மணியும் குழந்தைகளை காப்பாத்துக்கிறேன் அப்படின்னு போறப்ப இந்த 2 கில்டு லீடருமே லெஃப்ட் ரைட் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றப்ப செவுத்துல ஏறத மேப்பிள் அழிச்சிட்டு இருக்கா. அப்ப சோஃபியா இருந்துட்டு முன்னாடி போயிட்டு அவளோட டொர்னேடோ வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்கப்ப ஹீரோ ரொம்ப முன்னாடி போற பின்னாடி வா அப்படிங்கிறப்ப அந்த மான்ஸ்டர் எல்லாமே திரும்பி போறப்ப எதுக்கு மறுபடியும் திரும்பி போதுங்க அப்படிங்கிறப்ப அந்த மான்ஸ்டர் எல்லாத்தையுமே இன்னொரு மான்ஸ்டர் இருந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கு. சாப்பிடுறது மட்டும் இல்ல சாப்பிட சாப்பிட பெருசாகிக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் இங்க இவங்க எல்லாத்தையுமே அட்டாக் பண்றப்ப ஹீரோ இதுங்கதான் இதுங்களோட லீடர் போல அப்படிங்கிறப்ப அது சோஃபியாவை அடிச்சு தூக்கி வீசிடுது. ஆனா அப்ப ஹீரோ போயிட்டு அவளை காப்பாத்திரான். அப்ப ஹீரோ நான் டைட்டனுமே என் கூட கூட்டிட்டு வந்திருக்கணும் அப்படிங்கிறப்ப சோஃபியா ஏ பள்ளி ஏன் சைடு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட சைடு இழுத்துட்டு போயிட்டு இருக்கா. அதே மாதிரி அந்த மான்ஸ்டருமே அவளை அட்டாக் பண்ணது. என்னதான் அவ அட்டாக்ல தப்பிச்சாலும் ஒரு அட்டாக்ல அவ மாட்டிக்கிறா. அப்ப அந்த மான்ஸ்டர் அதை கொல்றதுக்காக போறப்ப ஃபயர் அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ண மேப்பிள் அவளோட வெப்ப வச்சு அதோட ரக்கைய கட்டி போட்டுறா. அதுக்கப்புறம் ஹீரோவும் சோஃபியாவும் அவங்களோட தண்டர் அதுக்கப்புறம் விண்ட் மேஜிக்க வச்சு அதை ஃபுல்லா அட்டாக் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் சோஃபியா மிஸ்டர் டாக்குமி இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமத்தராசு ஸ்குவாட் ஹீரோ கிட்ட குடுக்கறப்ப ஹீரோ ஃபர்ஸ்ட் அந்த அமத்தராசு ஸ்குவாட வச்சு அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்றான். அதுக்கப்புறம் என்னோட எல்லா மானாவையும் யூஸ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுக்கிமி சோட வச்சு அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்றப்ப அந்த மான்ஸ்டர் கம்ப்ளீட்டா அழிஞ்சு போயிருது. இவர் பண்ணிட்டாரு அப்படின்னு மத்தவங்க சந்தோஷப்படுறப்ப ஹீரோ சோஃபியாவோட காயத்தை போயிட்டு ஹீல் பண்றப்ப ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க ஹீல் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றப்ப ஹீரோ எதுக்காக இப்படி ரெக்லஸா நடந்துகிட்டு அப்படிங்கிறப்ப சோஃபியா ஏன்னா உங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைச்சு அப்படிங்கிறப்ப ஹீரோ அவங்க ஒரு செகண்ட் லேட் ஆகுதுன்னா கூட உன்னோட உயிரே போயிருக்கும் அப்படிங்கிறப்ப என்னோட உயிர் அவ்வளவு ஒர்த் இல்ல அப்படிங்கிறப்ப ஹீரோ உன் லைஃப் இப்பெல்லாம் தூக்கி வீசாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீல் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் மத்தவங்கள்ட்ட என்னாச்சு அப்படிங்கிறப்ப அவங்க வந்த மான்ஸ்டர் எல்லாமே மறுபடியும் உள்ளே போயிருச்சு அப்படிங்கிறப்ப ஹீரோ நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல இடமா பார்த்து மயக்கம் போட்டாராம். அதுக்கப்புறம் மயக்கத்துல இருந்து ஹீரோ கண்ணை முழிக்கிறப்ப அவங்களாம் மிஸ்டர் டாக்குமி எழுந்திருச்சாரு அப்படிங்கிறப்ப அந்த மெரில்டா உண்மையுமே உங்களோட லீடர் இம்ப்ரெசிவான மேன் தான் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த இடத்தை ரீபில்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு மறுபடியும் போல்ட் அன்னைக்கு இவங்க திரும்பி போயிடறாங்க. அதே நேரம் அந்த அக்கீராவும் அந்த யாமட்டாவும் நிறைய பேரை கொண்டுட்டு அக்கனை எல்லாமே நம்ம நல்லாதான் சமாளிக்கிறோம், ஏன்னா நம்ம தான் ஹீரோ வச்சு அப்படின்ட்டு இன்னும் நிறைய பேரை கொண்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோட இடத்துல பார்ட்டி வைக்கிறாங்க. அப்ப மரியாவும் மணியும் சாப்பிடறதுக்கு நிறைய இருக்கு, கூச்சப்படாம சாப்பிடுங்க அப்படிங்கிறப்ப மேப்ல மீட் அப்படின்ட்டு நல்லா சாப்பிட்டு இருக்கா. அப்பதான் ரேவா மரியா அங்க பாரு அப்படிங்கிறப்ப அக்கனை சோஃபியாக்கு என்னாச்சு அப்படிங்கிறப்ப தெரியல, வந்ததுல இருந்தே அவ இப்படிதான் இருக்கா அப்படிங்கிறப்ப அப்ப மரியா மிஸ்டர் டாக்குமி எதுக்காக இந்த பார்ட்டி வைக்கிறோம்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறப்ப ஹீரோவும் சோஃபியா தனியா இருக்கிறத பாத்துக்கிறப்ப மத்தவங்க ஹீரோவை குறுகுறுனே பாக்குறப்ப ஹீரோ சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை கொண்டு போறப்ப மரியா மிஸ்டர் டாக்குமி கிட்டே நான் கத்திட்டேன், நான் டாய்லெட்டை விட மோசமானவள் ஆயிட்டேன் அப்படின்னு இருக்கா. அப்ப ஹீரோ போயிட்டு சாப்பாடு கொடுத்துட்டு உங்ககிட்ட முதல்ல அப்படி கத்துனதுக்கு என்ன மன்னிச்சிரு, நீ என்னோட உயிரை பாதுகாக்கலாம் அதை பண்ணனே எனக்கு புரியுது அப்படிங்கிறப்ப சோஃபியா என் உயிரே போனாலும் உங்களை பாதுகாக்கணும் தான் நினைச்சேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ சென்டிமெண்ட் புரியுது, பட் உன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணி நீ அதை பண்ணணும்னு அவசியம் இல்ல, நம்ம 2 பேருமே ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒருத்தவங்களை நம்புற மாதிரி இருக்கணும், அப்படிப்பட்ட பார்ட்னரா தான் நம்ம 2 பேருமே இருக்கணும்னு ஆசைப்படுறேன், இப்ப
மட்டும் இல்ல, முடிஞ்சா கடைசி வரைக்கும் கூட, அதுவும் உனக்கு ஓகேனா தான் அப்படிங்கிறப்ப சோஃபியா இருந்து கண்டிப்பா இருக்கலாம் அப்படின்னு சொல்றப்ப, அக்கனே இருந்துட்டு கறி ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் அப்படிங்கிறப்ப மரியா இருந்துட்டு நம்ம தனியா போயிட்டு சாப்பிடலாம் அப்படின்னு அவளை பிடிச்சி இழுக்கிறப்ப நல்ல மூட கெடுத்துட்டு அப்படின்னு அவங்க 2 பேரும் சொல்ல, லூலு இருந்துட்டு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு அந்த லார்டு கிட்ட கூட்டிட்டு போயிட்டு ஹீரோட மேன்ஷன்ல அவங்களை தங்க வச்சுக்கலாமா அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்றப்ப அவரும் அதுக்கு ஒத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் அந்த கிங்டம் ஆஃப் சாமடோர்ல வந்துட்டு அந்த ஹீரோஸ் வந்துட்டு நிறைய பேர் தான் கொன்னதை நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிடுறாங்க. அப்ப அந்த அக்கனே இருந்துட்டு அவங்க 2 பேருமா நான் மட்டும் அவங்க கூட இருந்திருந்தா அதை தடுத்திருக்கலாமே என்னவோ அப்படிங்கிறப்ப ஹீரோல உங்க தப்பு எதுவும் இல்ல அப்படிங்கிறக்க அக்கனே இருந்துட்டு எதிர்காலத்துல அவங்கள பார்க்க வேண்டியது வரலாம், பட் கண்டிப்பா இப்ப நான் ஓட மாட்டேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு அந்த சிடோனியா எம்பையர் அவங்களோட சுயநலத்துக்காக இந்த அப்பாவி பொண்ணு மேல இவ்வளவு பாரத்தை சுமத்தி இருக்காங்களே அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் கடவுள் நோலின போய் பார்த்துட்டு, நீங்க வந்துட்டு அந்த ஹீரோ சமன் பண்றதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி என்ன அனுப்பி வச்சீங்க, அவங்களோட வாழ்க்கையில வந்துட்டே இருக்காங்க, நீங்க எல்லாத்துக்குமே பிளான் வச்சிருக்கீங்களா அப்படிங்கிறப்ப கடவுள் இருந்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது உன்னை பொறுத்துதான் இருக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு நான் எனக்கு பிரஷியஸ் ஆனதை பாதுகாப்பேன், அதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், ஆஃப்டர் ஆல் நான் ஆல்கெமிஸ்ட் அப்படிங்கறனால எனக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் உருவாக்கிப்பேன், இந்த லைஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுக்கப்புறம் இந்தாங்க நீங்க கேட்ட மாதிரி சீட்ஸ் கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு குட் இப்ப நான் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, தக்குமி இருமா உனக்காக காத்துக்கிட்டு இருக்க விதி ஒன்னும் அவ்வளவு ஈஸியானது கிடையாது, அந்த மில்டுகார்டு உலகத்துக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை நீ மட்டும்தான், நீ ஸ்ட்ராங்கா மாறினா ஃபியூச்சர் வந்துட்டு மாறும், உன்னதான் நம்பிட்டு இருக்கேன், பாசிபிளி நீ தான் த கிரேட்டஸ்ட் ஆல்கெமிஸ்ட் ஆஃப் ஆல் டைமா ஒரு நாள் மாறலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு வேலை செஞ்சு டயர்ட் ஆயிட்டு இந்த லைஃப் தான் பெஸ்ட் அந்த மாதிரி சொல்றான். அவங்களுமே சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு கூப்பிடுறப்ப இந்த அனிமே முடிஞ்சிருது. எனக்கு தெரிஞ்சு இந்த செட்டிங்லாம் வச்சு பார்க்கும்பொழுது இதுதான் கடைசி எபிசோடா இருக்கணும், ஏன்னா அபிஷியலா 12 எபிசோடு தான் நான் எங்கேயும் பார்க்கல, சோ இதுதான் கடைசி எபிசோட். என்ன கேட்டீங்கன்னா இந்த சீசன் வந்துட்டு நல்லா தான் இருந்துச்சு, மத்த ஆன்கோயிங் அனிமேலாம் நான் எதுவுமே பார்க்கல, சோ மத்த அனிமேலாம் எப்படி இருந்துச்சுன்னு தெரியாது, பட் இதுக்கு வந்துட்டு கொஞ்சம் நல்ல ரிவ்யூஸே இருக்கு, எனக்குமே இது ஓகே தான், நல்ல ஒரு சட்டிலான பெருசா எந்த ஒரு ஆக்ஷனும் இல்லாத ஒரு ஃபீல் குட் அனிமே நம்ம வச்சுக்கலாம். நான் வந்துட்டு ஃபுல்லா ஆக்ஷனா இருக்குமோ அப்படின்னு தான் நினைச்சு எடுத்தேன், பட் அப்படி இல்ல, இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு இந்த அனிமே பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. எபிசோட் 9 மட்டும் காப்பிரைட்னால இருக்காது, இதை நான் ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுவேன், அப்ப அந்த வீடியோல பாத்தீங்கன்னா இருக்கும், யாராச்சும் பார்க்கல அப்படின்னா. ஓகே கைஸ், உங்களை நான் ஒரு புது அனிமையோட சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.